அது இல்லையா எனக்கு ஒன்று கொடுத்தாங்க. பிளாக் அண்ட் ஒயிட்ல அது கலர்ல நினைக்கிறேன். வேற வச்சிருங்க, கோபுர விடாது. அப்படியே வச்சிருங்க, அப்படியே வச்சிருங்க. இது பிளாக் அண்ட் ஒயிட் அது கலருங்க. எதுமா கதிரடித்து பிளவு விழ கடல் குதித்து சூடாற்ற முதுமை மீது இளப்பிறப்பின் முதற் பிறப்பு தோன்றிவிட நதி வரும் முன் மணல் வரும் முன் ஞானம் வளர்த்த தமிழனையே என்னை நான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதுதான் உன்னை வளர்த்து வரும் தமிழ் சான்றோர் தன்னை வணங்குகிறேன் என்ற கவிஞர் கண்ணதாசனின் வார்த்தைகளோடு தமிழால் இணைந்திருக்கும் அத்துணை தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த இனிய மாலை நேரத்தில் ரைஸ் சவுதி அரேபியாவின் சார்பாக மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமை கொள்கிறோம். எனது பெயர் சிவராமலிங்கம். இந்த நிகழ்ச்சியின் ரியாதர். Ladies and gentlemen, it's our pleasure to welcome all of you on this remarkable occasion, on the inauguration of RISE Saudi Arabia and G-TEF Saudi Arabia. On this occasion, it's our pleasure to welcome Madam Manishpurti, the Counselor, Economic and Commerce, Embassy of India, Dr. Jagat Asper, RISE Global President, and all the dignitaries from RISE Gulf region, and ladies and gentlemen, warm welcome to Saudi Arabia. As our tradition, we will start this program with a Holy Quran recitation. Quran ஓதுவதற்காக நம்மிடையே இங்கே இருப்பவர் முகமது நூ அவர்கள். من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها
தமிழாக்கம் அளவற்ற அருளாளமும் நிகழ்ற்ற அன்புடைமையை அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அர்-ரஹ்மான் அளவற்ற அருளாளன். அல்லமல் குர்ஆன், இக்குர்ஆனை அவன் தான் கற்றுக் கொடுத்தான். ஹலகல் இன்சான், அவனே மனிதனை படைத்தான். அல்லமஹுல் பயான், அவனே மனிதனுக்கு பேச்சு விளக்கத்தையும் கற்றுக் கொடுத்தான். அஷ்ஷம்ஸு வல் கமரு பிஹுஸ்பான், சூரியனும் சந்திரனும் அவற்றிற்கு நிர்ணயிக்கப்பட்ட கணக்கின்படியே இருக்கின்றன. வன்னஜ்மு வஷ்ஷஜரு யஸ்ஜுதான், கிளைகள் இல்லாத செடி கொடிகளும் கொப்பும் கிளையாக வளரும் மரங்களும் யாவும் அவனுக்கு சுஜூது செய்கின்றன. வஸ்ஸமாஅ ரஃபஅஹா வவதஅல் மீசான், மேலும் வானம் அவனை அதை உயர்த்தி தராசையும் ஏற்படுத்தினான். அல்லா தத்தமு பில் மீசான், நீங்கள் இருப்பதில் வரம்பு மீறாது இருப்பதற்காக. ஃபஅகீமுல் வஸன பில் கிஸ்தி வலா துக்ஸிருல் மீசான், ஆகவே நீங்கள் இருப்பதை சரியாக நிலைநிறுத்துங்கள், எடையை குறைக்காதீர்கள். ஒல் அர்த வதஅஹா லில் அனாம், இன்னும் பூமியை படைப்பினங்களுக்காக அவனை விரிவமைத்தான். வாய்ப்பளிப்பதற்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி திரு முகமது அவர்களே. அடுத்ததாக தமிழ் தாய் வாழ்த்து, தமிழ் அந்தம். I request all of you to stand up. தயவு செய்து எழுந்து நின்று தமிழ் தாய்க்கு மரியாதை செலுத்துவோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டன் தெக்கணமும் அதிசிறந்த தாவிரவள் திருநாடும் தக்க திரை முதலும் தரிசனலும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் வழங்க இருந்த பெரும் தமிழகங்கே தமிழகங்கே உன் சீரிழமை திறமையந்த செயமருந்த வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. நன்றி. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துறை அனைவரையும் வணக்கம் தெரிவிக்க இப்போது நாம் அழைக்க இருப்பது இந்த நிகழ்ச்சியின் பொறுப்பாளர் ரைஸ் கேஎஸ்ஏ துணைத் தலைவர், கிளாஸ் டிசைன் கார்பெட் என்ற நிறுவனத்தின் தலைவர். அவர் கார்பெட் தொழிலில் இருப்பதாலோ என்னவோ இன்று நம் அனைவரையும் ரெட் கார்பெட் இட்டு இந்த நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்று இருக்கிறார். ரியாத் தமிழ் சங்கத்தின் உறுப்பினர், முன்னாள் தலைவர், டோஸ்ட் மாஸ்டர் என்று சொல்லப்படும் சொல்வேந்தர் மன்றத்திலும் அவர் பல பொறுப்புகளை எடுத்துள்ளார். ஃபவுண்டர் மெம்பர் ஆஃப் RTTM, அதாவது ரியாத் தமிழ் சொல்வேந்தர் மன்றம். எப்போதுமே புதிதாக சிந்தனை செய்ய வேண்டும் என்று நினைப்போம். நாங்கள் அனைவரும் அவரை டைரக்டர் என்று அன்போடு அழைப்போம். Ladies and gentlemen, to give welcome address, please welcome the event chair, Vice President of Rice KSA, CEO of Class Design Carpet, Mr. Malik Ibrahim. Thank you, Shiva, for the wonderful introduction. In the name of God, most beneficent and merciful. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. I extend my warm greetings on this day of Saudi founding day. And we are creating another milestone by inaugurating the Global Rice Chapter of Saudi Arabia. I welcome you all to the Tamil greeting, Nalvaravu and Vanakkam. Here,
I extend my warm greetings to the Councillor, Madam Anusmriti, and the Secretary, Praveen, and our RISE founder, Dr. Jeff Casper. On behalf of the Engineering Forum, I welcome Engineer Jan Krishna from Kuwait, our global president, and sincerely I welcome all the members from the GCC. And further, to make this event more glamorous and successful, I extend my thanks and give a hearty welcome to all members of this Saudi chapter. And my sincere welcome to Dr. Kabali all the way from Qatar to give to give a beautiful presentation in this event. And also I welcome Dr. Chokachan, all the way traveled here to give this presentation. There's a beautiful saying in Tamil, Yadam Ure Yavarum Keri, Tidum Nandrum Tiratharavara. We are the kith and kin of this whole world, and nothing will come to us other than us. We, the community, traded all over the world. We, the community, set the sail all over the world. We were the community, gave the name, rules to the Arab people, the roadward and the sea. We set the sail in Red Sea, and we set the sail in Atlantic and Pacific. Time has always a clock, it is going and coming around. So now, we are uniting all the community through this beautiful organization called RISE. Thank you, Dr. Jeff Casper. Our saints were in Alexandria. People were called in Europe Yavanar, or called Ionis. We were the merchants or the intermediaries for Arab traders way back 3,000 years ago, and it was continued until the Arabs exiled to the old Cheranadu, now it is Kerala. There's a thing called Nankalavarkai Tunjunum Bandar. The word Bandar, very common in Arabic. It's called marketplace. It came from the root word Tamil. Now we here to rise and rise until the lands become lions. I welcome you all again for this wonderful event, and over to Shiva. Thank you, Malik Ibrahim, for that wonderful welcome message. Now it's time to listen to our President for the President address. இப்போது நாம் அழைக்க இருப்பது ரைஸ் சவுதி அரேபியாவின் தலைவர். இவர் கன்சாலிடேட்டட் டெக்னிக்ஸ் கம்பெனி என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிறார். தொலைத்தொடர்பு துறையிலே தனது முத்திரையை பதித்தவர். முன்னாள் ரியாத் தமிழ் சங்கத்தின் தலைவர், சோசியல் ஒர்க்கர், more than that our leader, and he has many avatars. Ladies and gentlemen, for the President's address, please welcome the GM of Consolidated Techniques Company, the telecom expert, RISE KSA President, past Riyadh Tamil Sangam President, entrepreneur, social worker, and our leader, Dr. Sabul Khamid.
Thank you, Shiva, for your wonderful introduction. Assalamu alaikum. Good evening. Welcome to you all. First of all, I really welcome Madam Manasmati, Counselor, Indian Embassy, and Mr. Praveen Kumar, Second Secretary, Commerce, Indian Embassy, Saudi Arabia. And our one-on-one visionary leader, Dr. Father Jagat Kasper, and the RISE UAE leader, Alfred Bergman, and RISE Oman leader, Jose Michael Rabin, and RISE Qatar leader, Sektivil Mahalingam, and our Global Engineering Forum VP, Mr. Selvam. First of all, I welcome you all to this wonderful evening. Ladies and gentlemen, esteemed members of this business community, distinguished guests, it is with a great pleasure and honor that I stand before you today at the inauguration of this prestigious Saudi chapter, the RISE Global Tamil Entrepreneurs Network, and the same Saudi chapter of Global Tamil Engineers Forum. Today here, we are witnessing a historic milestone of Indians living in Saudi Arabia, particularly Tamils. As we gather here in this auspicious occasion, I am reminded of the rich history, vibrant culture, and remarkable achievement of the Tamil community both here and around the world. At this juncture, I would like to give a glimpse of the RISE. The RISE is the most expansive and embedded global network of Tamil-speaking entrepreneurs, investors, professionals, academia, researchers, artists, and public intellectuals who believe in the idea of shared prosperity, impactful collaboration, empathy, environmental stewardship, and peace. To inspire and unite Tamil entrepreneurs, professionals, public intellectuals, and knowledge resources all over the world to work hard for peaceful emergence of Tamils in the 21st century, to excel in the all field of knowledge, innovation, art, culture, media, and public good. Our vision leader used to say, to change the way Tamil look at the world, the way world look at Tamils. My dear brothers and sisters, why we need RISE? That's a big question came all of your mind. Let me tell you one testimonial which I personally experienced, and I can witness on that one. A Saudi businessman wanted to bring one of the equipments from India. He googled it and he found out that that particular machinery is available in Coimbatore. And he was talking to the supplier, and the supplier didn't have any clue how to bring the equipment in Saudi Arabia. So, what to do? There is a requirement in the seller side and the buyer side, but there is no connectivity. Fortunately, he was a RISE member, and he contacted the RISE headquarters. And they have given, Father has given my number to contact Father to deal with that one. I forgot that one. Yeah, I forgot it. Then the guy called me, Father gave me the number, you have to do something on that one. Then I talked to both parties, and I handed over the particular case to one of the freight forwarder here to deal with that particular shipment. Again, I forgot that one. On Friday morning, after 2 months, I received a call from all the parties at the same time in the early morning saying that the deal was done. To tell you honestly, I didn't know the buyer, I didn't know the seller. I know RISE. The guy who is supplying the equipment, he knows RISE.
So the connectivity between buyer and seller, RISE was bridging perfectly to bring the equipment in Saudi Arabia. To bring the equipment in Saudi Arabia, then the deal was closed perfectly. Like this, we have hundreds of testimonials all over the world. Believe me, this is only one testimonial which I personally witnessed. I am just giving, addressing to all with that one. But we have hundreds of testimonials throughout the world. Do you still believe it? You need RISE to start the chapter here. Please. Yeah, thank you very much. In this today's rapid evolving global landscape, it is more important than ever businesses to embrace innovation and adaptability. The digital revolution has unleashed unprecedented opportunities for growth and transformation. And it is imperative that we stay ahead of the curve. Honestly saying this, we Tamil stay ahead of the curve. By embracing emerging technologies, embracing diversity and fostering a culture of continuous learning and improvement, we can ensure that our businesses remain competitive and resilient in the face of change. In order to adapt the time-demanding market requirement, the RISE has introduced to align the engineers globally. There were the G-TEF born to unite and solve the market need. Our visionary leader, Father Jagat Kasper, again has given us the target of uniting 10,000 engineers in this year. We are at the face of that one. Definitely, we are sure that we can achieve with the great leadership of Mr. Krishna Jain. With this, all this energetic global back of RISE, now you may think that what we are going to do RISE in Saudi Arabia. Let me just give you a small outline on that one. After this meeting, there is going to be a separate group formed with the interested member and of course the person who are aspiring to be entrepreneurs, that to be included in the list. And the diversified group, and each group will be having the different kind of alignment and have a different interactions, and monthly meeting will be conducted, and furthermore all what to be done, how to take it further, that will be explained in the coming months in the group which we are going to create in near future. Friends, as we know the potential of this huge multi-billion market in Saudi Arabia, we together have a strategy to divert the business opportunities to India from the diversified domains. Again, my dear brothers, this is our prime responsibility to convert the greatest opportunities, multi-billion opportunities here to India. To keep in mind, that is our prime responsibility. In conclusion, as we embark on this journey together, let us do with a sense of optimism, determination and purpose. The establishment of this business forum marks a new chapter in our collective story, and I am confident that it will serve as a catalyst for growth, innovation and prosperity for years to come. Let us seize this moment to reaffirm our commitment to excellence, integrity and service, and together let us build a brighter future of ourselves, our businesses and our communities. Thank you all. Thank you very much. Over to you. Thank you, our President, for that wonderful address. Now it's time to officially launch the RISE KSA. For that, may I request our President to be on the dais, and I would like to welcome our Guru, the person who has come all the way to inspire us. The RISE Global President is a humble Tamil scholar who believes humanity is
above all the caste, creed and religion, founder and chairman of Rise Global, founder of Tamil Mayam. ரொம்ப ஆச்சரியமா எனக்கு இருந்தது. ப்ரொடியூசர் ஆஃப் திருவாசகம் இன் சிம்பனி 5 மாஸ்ட்ரோ இளையராஜா. எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியும் தெரியல. Co-founder of Give Life Trust, which supports 4,000 plus poor children. Co-creator of Chennai Sangamam Festival. Co-founder of Sangam for Literary Festival, and the list goes on. It's our privilege to welcome Dr. Jagat Kasper, the Global President of RISE. To Borland, may I request Arif, can you please? Sorry. May I request the President to offer this sandal ornament to our beloved Global President. Now it's time to welcome our chief guest, Madam Manusmriti, Counselor, Economic, Commerce, Embassy of India, an inspiring diplomat, served as First Secretary in Washington DC and in many other places. Warm welcome, ma'am. To Borland, may I request Fatima Sabri, Madam Fatima Sabri. May I request all the RISE GCC leaders to come on dais, please. From UAE, Mr. Yeah. May I also request Mr. Praveen, Second Secretary, Commerce, Indian Embassy. Thank you, sir. May I request, yeah. I would like to request all the GCC RISE leaders from UAE, Mr. Alfred, Omar, George Michael, also called JMR, from Qatar, Mr. Saktivel Magalingam, from Kuwait, Krishna Jagan, also he is the global president of Gtef, and from Bahrain, Mr. Yelago. Also may I request all RISE KSA executive members and Mr. Selvam. Also, I would like to request Mr. Sirajuddin, Adam Malik, Jamshed, Said Faisal. Yeah, all RISE KSA chapter members and the executive members. Madhavan, Mr. Sarai Fernando, Abu Bakr, Aminuddin, Mr. Aravind, Mr. Arif, Mr. Arun Sharma, Mr. Jawahar, Mr. Mohammed Noor, Mr. Ahmadullah, N.K. Sababadi, Sahai Fernando, Sikandar, Mr. Vatilan, and myself. It's a proud moment, the first step towards connecting all Tamil entrepreneurs. Thank you all, thank you. Alright, as you all know that today's program combines two major events. One is officially launching our RISE KSA, and also there is Global Tamil Engineers Forum, which is
Gtef. So to launch this, so may I request the president of G-TEF KSA, who is currently working as a project manager at Fetchner, specialized in project management of saline water conversion. Coming from Ramanathapuram district, is a founder and president of Saudi Tamil Culture Center, led 10 repatriation flights from Saudi to support stranded Tamilians during COVID-19 pandemic. Ladies and gentlemen, please put your hands together to welcome Engineer Rahmatullah, the President of G-TEF KSA. The stage is yours. Good evening to all. Welcome to the grand launch event of the Global Tamil Engineers Forum. Today we embark on a journey filled with innovation, leadership and collaborations. A warm welcome to the stage our esteemed Global President of G-TEF, Mr. Krishna Jagan, who will share his insights, aspiration and roadmap of the G-TEF Forum. Before Mr. Krishna Jagan speaks. Good evening to all. Before I start my speech, I would like to play a small video about G-TEF. Okay, I think video is not able to play. Distinguished guest, respected Dr. Father Jagat Kasper, founder of the RISE Global and Global Tamil Engineers Forum, curtains, sponsors, executive committee members from RISE and G-TEF Saudi Arabia team, and participants from the Global RISE and G-TEF Global team. This day is a big milestone in the history of the RISE Global and G-TEF. Since we are inaugurating our chapters in the biggest country in GCC, biggest oil producing country in the world and one of the fastest growing economy in the world, the Kingdom of Saudi Arabia. G-TEF Global Tamil Engineers Forum has become an organization for the global Tamil engineers. I am extremely happy to be honored to be part of this prestigious forum, which is consistently growing in the region with the new chapters. G-TEF was launched during the London summit of the RISE Global in the year 2022 and actively participated in the summit organized by the RISE Global in Dubai, Chennai, Malaysia and Oman. With a great honor, I am happily sharing the successful hosting of the first technical conference on 27th January 2024 at Doubletree by Hilton Dubai, UAE, with the participation of renowned space scientist, Moon Man of India, Dr. Mailsami Annadurai, as the chief guest. The first conference itself has become an internationally acclaimed event with the participation of presenters and participants across the globe. I congratulate all the organizers for organizing this great event
with the participation of excellent speakers who will share innovative and thought-provoking presentations today. Tamil engineers play a vital role in the growth of any country where they live, and unity is our strength. Once you establish the forum with the participation of all the members in all the activities, then the sponsors will reach you to conduct the events. Since Saudi Arabia is a vast country with rich resources, conducting events like international conference is easy and it will bring new technologies to this country. Success of any organization is based on the participation of members and sponsors. As a new chapter, take care of members and sponsors who are like two eyes for a human. We have come from Kuwait and other countries to support you to take the Global Tamil Engineers Forum G-TEF to the next level. We are working with 3 short-term objectives initially. Enhance the technical knowledge of our G-TEF members by conducting technical seminars. Conducting job fairs and give opportunity for Tamil engineers to work all over the globe. Make engineering professionals as entrepreneurs with the support of RISE Global. We have planned to launch minimum 10 global G-TEF chapters before end of the year 2024. After Saudi Arabia today, in the month of April, we are going to launch G-TEF Bahrain under the leadership of Dr. Ilango J. Prakash, who is also attending today in our event. In the month of May, we are launching G-TEF Qatar under the leadership of Engineer Karthik Kadapa, and one in Oman under the leadership of Engineer Jose Michael Robin, one in Malaysia followed by Indonesia. Also, we are planning our mega technical cum family event in Chennai during 27, 28, 29 December 2024, jointly organized by RISE, other wings like Doctors Forum and CITASIS, etc. I am very happy to be part of this noble initiatives and congratulate the G-TEF team members for their tireless efforts and thank the RISE chapters, partners, sponsors, delegates, speakers, engineering and professional forums for their continuous support to host this event in Riyadh, Saudi Arabia. Once again, I thank Dr. Father Jagat Kaspar Raj, a visionary leader, founder, the RISE Global and G-TEF, for the continuous support and motivation to organize this grand event with the new chapters. I thank the Indian Embassy officials and Government of Saudi Arabia officials for their continuous support to organize this event. My best wishes and sincere thanks to our G-TEF Global Treasurer and Chief of today's event, Dr. Sahul Hamid, and his team for launching the RISE and G-TEF chapters in Saudi Arabia. Let me introduce our young and energetic leader, President of Saudi Arabia G-TEF, Mr. Mohammed Rahmatullah, to stage to introduce his team and take over the stage. Thank you. Thank you. Good evening to all. Heartfelt welcoming all our guests. Special welcome to our chief guest, Father Jagat Kaspar, founder of the RISE and the Global Tamil Engineers Forum. Chief guest, Ms. Manusmriti, Counselor, Indian Embassy. Our guest of honor, Mr. Matai Chakochan, India's famous beauty parlor Naturals Managing Director, and G-TEF Global President, Mr. Krishna Jagan. It is an honor to stand before you all today at the launching ceremony of the Saudi chapter of the Global Tamil Engineers Forum. First and foremost, I would like to express my heartfelt gratitude to Dr. Sahul Hamid, the G-TEF Global Treasurer, for nominating me for the position of President of the Saudi chapter. This opportunity is truly humbling, and I am grateful for the trust and confidence placed in me. The Global Tamil Engineers Forum has always been on the forefront of the connecting and empowering Tamil engineers across the world. It provides a platform for professionals to share their knowledge, ideas, and experience, fostering collaboration and innovations. With the establishment of Saudi chapter, we aim to continue this noble mission and further enhance the representation of Tamil engineers in the Kingdom of Saudi Arabia.
குளோபல் தமிழ் இன்ஜினியர்ஸ் ஃபோரம் என்கிற அமைப்பின் அவசியம் என்ன என பலருக்கும் தோணும். உலகம் முழுவதும் தமிழர்களின் கலை, கலாச்சாரம், பண்பாட்டை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் பணியை தமிழ் சங்கங்கள் செய்து வருகின்றன. அதுபோல் அவரவர் தேவைக்கேற்ப வணிகர்கள் சங்கம், வர்த்தகர்கள் சங்கம் என பல்வேறு அமைப்புகள் இருக்கின்றன. 20 வருடத்திற்கு முன்பு சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கு ஓட்டுநர், அலுவலக பணியாளர், தூய்மை பணியாளர் என கடைநிலை தொழிலாளர்களாக இருந்தவர்களின் பிள்ளைகள் இன்று இன்ஜினியர்களாகவும் மேனேஜர்களாகவும் பணியாற்றுகின்றனர். கல்வி அறிவில் தமிழர்களின் மிக பெரும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. வருடத்திற்கு 1 லட்சம் பொறியியல் மாணவர்கள் படிப்பை முடித்து வருகின்றனர். இந்த சூழலுக்கு ஏற்ப வேலை வாய்ப்பிலும் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்டிலும் தொழில் தொடங்கவும் வழிகாட்டுதலையும் வாய்ப்புகளையும் ஒருமுகப்படுத்த ஒரு தளம் வேண்டும் என்கிற நீண்ட கால தமிழ் இன்ஜினியர்களின் கனவை இந்த G-TEF நிறைவேற்றுவதற்கான விதையை அருள் தந்தை ஜகத் கஸ்பர் விதைத்துள்ளார். அவற்றை குளோபல் பிரசிடென்ட் மிஸ்டர் கிருஷ்ண ஜெகன் தலைமையில் பொறியாளர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வளர்த்தெடுக்க வேண்டிய தலையாய கடமையில் உள்ளோம். Today marks an important milestone in our journey. The launch of the Saudi chapter signifies our commitment to providing a supportive and inclusive community for Tamil engineers residing and working in this great nation. We recognize the significant contributions that Tamil engineers make to the technological advancement and development of Saudi Arabia, and we are here to facilitate their growth, networking and professional development. I would like to express my deepest gratitude to Father Jagat Kasper, the founder of the RISE and the Global Tamil Engineers Forum, for his visionary leadership and unwavering dedications. Without his foresights and perseverance, we would not be standing here today, witnessing the expansion of this remarkable forum. Furthermore, I would like to extend my sincere appreciations to Mr. Krishna Jagan, the Global President of the Global Tamil Engineers Forum, for gracing these occasions with his presence. Your support and encouragement truly inspire us to achieve greatness and make a meaningful impact on the lives of Tamil engineers worldwide. As we embark on this new chapter in Saudi Arabia, I urge all Tamil engineers to come forward and actively participate in the activities and initiatives of the Saudi chapter. Together, we can create a vibrant community that nurtures excellence, promotes diversity, and becomes a driving force in the engineering field. I assure you all the Saudi chapter will fearlessly work towards providing a supportive environment, organizing professional development events, fostering collaboration with local industries, and creating opportunities for career advancements. We will be the voice of Tamil engineers in Saudi Arabia, advocating for their rights, growth, and recognition. In conclusion, I want to thank each and every one of you for being of this historic launching ceremony. Let us unite our efforts, leverage our collective expertise, and make the Saudi chapter of the Global Tamil Engineers Forum a beacon of inspirations and a catalyst for a positive change. Thank you. The essence of vision of the Global Tamil Engineers Forum through a captivating video. Witness the journey of the lays ahead of the prestigious organization.
Sorry, there is a technical error. I request the founder of the G-TEF, Father Jagat Kaswar, on the stage. I request our global leader of the G-TEF, Mr. Krishna Jagan, on the stage. I request the counselor from the Indian Embassy, Ms. Manusmati Sri Ji, on the stage. I request Mr. Praveen Kumar, Second Secretary of the Indian Embassy, to stage. I request Mr. Selvam, Vice President of the G-TEF, to the stage. I request Mr. Sahul Hamid, the Global Treasurer of the G-TEF, on the stage. I request Mr. Elobavan, the President of the G-TEF Bahrain, on the stage. Jayamar sir, Saktivel sir, Alberto sir, Elmo sir, Magesh sir, Faisal sir. Armon sir. The KSA team introduction video. Thank you. Saudi Excons, please come to the stage. மிக நன்றி. இப்போது ரைஸ் கேஎஸ்ஏவும் இன்ஜினியர்ஸ் ஃபாரமும் சேர்ந்து இணைந்து நம்ம செயலாற்ற போறோம். அருமையான நிகழ்ச்சி. இப்போ வந்து நம்ம எல்லாருமே வந்து கேஎஸ்ஏ வாட் இஸ் இன் சவுதி அரேபியா, எல்லாருக்கும் வந்து என்னதான் நடந்துட்டு இருக்குது, எல்லாரும் சவுதியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. வாட் இஸ் இன் இட் ஃபார் அஸ் அப்படிங்கிற ஒரு இது கொடுக்கறதுக்காக கேஎஸ்ஏ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி ஒரு Thank you. I think it's our pleasure and honor that the Indian Embassy has come forward to, grace this occasion. And let's all give a huge round of applause to the Embassy. And it's very important that Saudi Arabia is not only opening up, probably it's going to create huge impact in the world economy. A year ago, probably the fastest growing economy in the world, 2022, I guess, it was Saudi Arabia with 8.7% growth. Last year there was a dip, but the momentum is being kept and they are able to
bring in golf, the global golf gear, and probably they were able to spend $2 billion to get the football here, which means they have cash to spend. This is the right time to be here for all entrepreneurs from India, particularly from Tamil Nadu and so on. And I am also given to understand the public wealth fund of Saudi Arabia alone by 2030 is going to be $2 trillion. Just one fund, one sovereign fund, $2 trillion. And ever in the planet, I don't think any other sovereign wealth fund as a single entity had $2 trillion. I think give a great hand to Saudi Arabia. Of course, the reasons are quite a few, but importantly, even though we talk about, green energy and shifting to sustainable energy sources, the world heavily depends on fossil fuel, and the war in Ukraine, and also the difficulties Venezuela and Iran they are having, with various reasons, and the decaying infrastructure. It makes the Gulf oil-producing countries, particularly Saudi Arabia, the energy pivot of the world. So this is a country to be in at this point of time. And global Tamil engineers are more than 4 million in number. Engineers are all over there, and they have climbed up the ladder. They are no more the blue collar, the image Tamils had. 20 years ago, the Tamils in the region were considered to be a blue collar community. Today they have gained mobility, and you are here, and like Krishna Jagan and others, they are in positions to make decisions. And in this way, we can not only help our own people, our young people, millions in number in India, underemployed, hugely educated, probably we'll be able to guide them and help them, number one. Secondly, also the global economy is getting integrated, and the G16 agenda connecting the India, Middle East, Europe corridor, which is a very, very important strategic step. People-to-people relations are very, very important. They endure. In fact, they provide an enduring support to the governmental efforts also. The endurance comes from people-to-people relationship, and so you have an important role to play, and I'm very happy the Indian Embassy is here. And very happy to invite Ms. Manusmriti to give her words of appreciation to the event. Thank you so much. Namaskaram, Vanakkam, Salam Alaikum. Distinguished guests, ladies and gentlemen, members and leadership of the RISE community. It is an honor for me to be here today for the RISE KSA Summit and be part of the inauguration of the RISE KSA chapter. I would say that the launch of this chapter comes at an opportune moment when India-Saudi Arabia relations are on an upward trajectory. I would like to thank the organizers for inviting the embassy to be part of this launch. Today, India and Saudi Arabia are at the crossroads of rapid economic and social transformation. The kingdom, with its Vision 2030 and focus on the diversification of its economy, has made important strides and is becoming the nerve center of global events and exhibitions. Indian companies and Indian professionals are very much part of this kingdom's Vision 2030. In the last few years, the India-Saudi Arabia relationship has undergone rapid transformation. During the visit of our Prime Minister to the kingdom in 2019, both countries announced the launch of the Strategic Partnership Council. In the last 4 years, this council has taken more concrete shape. 2023 was a high in the relationship with the kingdom when the Crown Prince and Prime Minister, His Royal Highness Prince Mohammed bin Salman visited India to participate in the G20 summit and on a state visit to co-chair the first leaders meeting of the Strategic Partnership Council. The visit saw signing of crucial agreements across energy, banking, investment, manufacturing, archival cooperation, anti-corruption, and water desalination. The announcement of the India-Middle East-Europe corridor was historic and will further open opportunities for collaboration in connectivity, logistics, and transportation.
The first India-Saudi Arabia Investment Forum was held in Delhi on the sidelines of His Royal Highness's visit and saw the participation of hundreds of top Indian and Saudi businessmen. High-level ministerial and official delegations between two countries have increased in recent years, enhancing our mutual understanding and marking new areas for cooperation. Over the last 6 months alone, we have had a ministerial delegation in KSA every month, which is a testament to the growing partnership between our two countries. Honorable Minister of Commerce and Industry visited Riyadh for the 7th Future Investment Initiative, and we've had the Minister of Power for the MENA Week, the Minister of State for Tourism, Minister of Minority Affairs, and Minister of State for Defence in the last few months. This is a sign of the importance that our government attaches to this relationship. Indian companies have been participating in major exhibitions and expos in the kingdom. In the coming weeks, we will receive more than 100 Indian companies for the Big Five Construct exhibition and LEAP 2024. In fact, not a week passes by when we don't have business visitors from India. Earlier this week, we had a high-level business delegation led by the President of FICCI, which had a range of meetings with the Saudi private and government sector. It was also the first visit by an Indian delegation to NEOM. This is a sign of growing economic partnership between the two countries. The trade and economic relationship between India and Saudi Arabia are historical, and many of you would have heard in the earlier remarks today about how Tamil traders played an important role in that. Trade and investment have been key pillars of the India-Saudi Arabia relationship. In 2022-23, our bilateral trade crossed $52 billion. India is Saudi Arabia's second largest trading partner, while Saudi Arabia is India's fourth largest trading partner. From around 400 in 2019 to 2,900 in 2023, there has been a rapid expansion in the presence of Indian companies in the kingdom across sectors. Indian companies are present in construction, information technology, health, oil and gas, telecommunications, financial services. Saudi companies and entities have also invested in India to the tune of $10 billion, seeking opportunities and to be part of the India story. The horizons of our partnership are expanding. Space, telecommunications, artificial intelligence, food security, technology services, clean energy, and fintech. These are some of the key areas where both countries are exploring new partnerships. In this context, the launch of this RISE chapter and the G-TEF chapter assumes special significance. As more and more Indian companies are exploring opportunities in the kingdom, they are also seeking networking opportunities, local knowledge and information and support from businesses which already have a presence in the kingdom. We hope that RISE and G-TEF can also play that role. Once again, I commend and congratulate the launch of the RISE KSA chapter, and I wish it all success in all the endeavors. And I would like to thank the organizers for having the embassy to be part of this event. I would like to introduce Mr. Praveen Kumar, Second Secretary Commerce, who is also part of our team, who is here with me this evening. Thank you once again, and our many congratulations and good wishes to this new initiative. Thank you. May I request, Madam, if you don't mind, may I request Father Husband to come here, and may I request our President, Mr. Shahul. RISE KSA present this. Thank you so much, Madam, for taking your time. May I also request Mr. Praveen, please come on stage. It's a special tanjore plate, especially Thank you, Madam Smriti and Mr. Praveen, for your kind visit.
Thank you, Father. Now, we were enlightened by the speech from Father and Madam Manispati on the opportunities in KSA to enhance further and to provide more knowledge on what are the opportunities we have. So we have a person. He is the Director of Leadership Training, RISE KSA. So we take this opportunity to invite our RISE Global President, Father Dr. Jahat Asper. May I request Father Jahat Asper to provide his facility. Please give a big round of applause. Actually, I'll give my speech later, but because the Indian Embassy is here, basically the Tamil diaspora is in more than 70 countries, reasonably present in 23 countries and significantly present in 5 to 6 countries. And even the ones who went as migrant laborers 150 years ago, as I mentioned earlier, they've gained a certain mobility. And with the kind of mobility and also the globalization of the economy, probably we can leverage. That's all about the rise and not only Global Tamil Engineers Forum, we also have Information Technology Entrepreneurs and Professionals, Global Tamil Doctors Forum, and we are also trying to get together venture and other funding aspects also. And I'm happy to inform the embassy also, coming June 7, 8, 9, we are organizing a global conference. We have now chapters in 30 countries in the world, keeping low profile, but building communities all over the world. In Davos, the same venue where World Economic Forum takes place. We say, small is also beautiful. You don't need to be big to create impact. You know, the disruptions can come from small players. And a country like India and South of India, we are also trying to tell everyone, just don't trust, don't put all your eggs in big companies that they will solve all our problems. Probably we will need smaller efforts at the grassroots level. So we promote resources-based development model. Resources, God-endowed natural resources, human resources, and our culture and heritage resources. So create entrepreneurial opportunities and job opportunities at the grassroots levels. If the global community can be connected, they can share competencies, share knowledge, and share also the financial resources to make the 21st century economic story more inclusive, equitable, and we believe in shared prosperity, that as many grow, not just a few. So that is all about the rise. And the happy thing is it also creates a certain synergy, very forward-looking, and it also, it's a kind of investment on peace and harmony within the community and for countries and so on. And we would be very happy to also to remain very actively and closely engaged with the Indian Embassy. Last time when we had in Dubai also, the Indian Embassy was represented by the ambassador himself, and Abu Dhabi we had, and also the ambassador in charge was there. And if only it was not the election time, probably we would have got somebody from not now, for the Davos conference. We would like to work with all the governments where we are engaged. And we really appreciate you are here. And the next time when I come, we will come as a delegation to come and brief you in detail what we are doing. Once again, please be here. Thank you very much. I come back again, Tamil and when I come back, Tamil since even one can't understand the language I speak, I would like to always keep to a language that everyone understand. As I speak in English, let me conclude this way. I have never been to an English medium school. I come from a humble village. I went to
a government school. I never studied in an English medium school. And I also, in those days, even in the education, there was a structure. If you go for mathematics, science, you are number 1. If you go for botany, zoology, you are number 2. If you go for accountancy and commerce, you are number 3. And if you go for history and Tamil, you are number 4 and the last. I took history and Tamil, and then I'm here. I've done reasonably well in that. And I always tell my colleagues here, if you educate your children, you learn your mother tongue properly, you can learn any language easily. I repeat, learn your mother tongue properly, you can learn any language. தாய்மொழியை ஒழுங்காக கற்றுக்கொண்டால் எந்த மொழியையும் எளிதாக கற்றுக்கொள்ளலாம் என்பது நான் கற்றுக்கொண்ட பாடம். I speak English, I can read Hebrew, I can read Latin, and I can also handle Greek a little bit because I studied Tamil properly. I'm able to even learn other classical languages also. God bless you. Thank you very much. It was amazing. Thank you, Father, for that short and sweet message. Father, வந்து திரும்பவும் keynote address-காக திரும்பவும் நம்ம கூப்பிடுவோம். Thank you, the delegates are leaving. Just give a minute. Thank you all. Now it's time to look at what are the opportunities in KSA. To present this, we have a one-on-one leader, a Toastmaster, champion public speaker. He is the sales manager of Intertech and the director, leadership and training for RISE KSA. Ladies and gentlemen, please put your hands together to welcome Engineer Syed Faisal. Hello, ladies and gentlemen. A very, very good evening to all of you. How many of you are coming to Saudi Arabia for the first time? All right, excellent. So, today we have a lot to speak about in terms of opportunities which Saudi Arabia presents, so we'll get straight into it. Saudi Arabia, the future. My name is Syed Faisal. Now, when most people look at Saudi Arabia, when they've not come to Saudi Arabia from the outside, the major myths are it's a backward country. The myths are, it's probably not as developed. It's, a desert with Bedouins. But this cannot be further from the truth. So let's share a few numbers as Saudi Arabia stands today. So the GDP growth rate as of 2023 is 4.3%, which is more than 3.2% of the global average. Are all of you able to see the numbers and everything? All okay? All right, excellent. The GDP per capita has gone up from 16,500 USD to a whopping 50% hike to 24,800 USD in a span of 2 decades. Projected growth of 2024 is 3.8%, inflation rate 3.1%. Unemployment happens to be a concern of 9.6%. FDI of 32.2 billion as of 2023. Now, why are all these numbers important? How do we bring perspective to these numbers? Well, before that, now most people might assume that Saudi Arabia is getting into this zone of accelerated growth in the recent times. That is again far from the truth. If you look at this graph, this is performance of Saudi Arabia GDP development over the last 20 years, from 2003 until 2023. Except the financial crunch period of 2008-2009 and the corona period of 2020, you will see that the GDP growth rate of Saudi Arabia has continuously been on the positive end, right? Now, how do we compare this with other countries? Here I put in a slide where we have comparison with Saudi Arabia against countries like India, China, US and Germany. And you will see that even amongst the topmost countries in the world, Saudi Arabia has a growth rate of 4.3%, which is pretty much higher than China, US and Germany. But if you look at the FDIs, you will see Saudi Arabia is 32%, $32.2 billion, which pales in comparison to the other countries listed here, like China, India, Germany. However, isn't it fair to compare apples to apples? So, how do we compare Saudi Arabia to the rest of the GCC countries?
Mostly people compare Saudi Arabia to UAE at this point of time for a simple reason being the financial hub is being shifted from UAE to Saudi Arabia. So where does Saudi Arabia stand here? $32.2 billion in FDI, which is the highest amongst all the GCC countries. In addition to that, you will see that the projected growth for 2024 is 4.5%, which is higher than UAE, and 3.8%, which is still higher than UAE and the rest. Oman and Qatar happen to be higher. Now, again, let's go a little further with comparison to UAE and Saudi Arabia. FDI investment. You will see that the FDI investment in Saudi Arabia starts at 5.5 billion, but it's linearly growing at 6.4 in 21, 18.2 in 22, 32 billion in 2023, whereas UAE continues to have pretty much the same growth of around 22 billion on average. But when you look at the projection when it reaches 2030, 80 billion for Saudi Arabia, and UAE is still, trying to catch up with numbers at 33 billion. So those are the numbers. But how is all of this happening? Now, most of you have heard of the Vision 2030. But what is Vision 2030, and what does Vision 2030 essentially encompass? So the Vision 2030 has an expected $800 billion investment coming in. And what are the key focus points of Vision 2030? Here they are. But before that, of this 800 billion, the idea of this Vision 2030 is to stop the reliance of Saudi Arabian dependency on oil, and therefore they're moving into the other segments. Few things listed here: tourism, which is expected to bring in about 80 billion investment, renewable energies, and when I say renewable energies, it is not just solar. We're looking at nuclear, we're looking at wind, we're looking at practically every kind of renewable energy, and we're having expected investment of $50 billion. Technology, AI, big data, not just engineering. We're talking about what the world is competing in at this moment. Finally, healthcare. If Arab Health 2024 health at UAE is of any indication, the people there are looking to enter Saudi Arabian market, and companies like GE, Siemens, and the big MNCs are looking to invest in Saudi Arabia, and these are numbers which are pretty much approximation. Now, what are the key focus points of Vision 2030? Mega projects, hosting events, and development of local talent, which obviously, because Saudi Arabia is now struggling with an unemployment rate of 9.2%, which happens to be the highest in the GCC region, and perhaps in many other countries as well. In fact, it's even higher as compared to India, at least the documented numbers. So let's start with the mega projects. Now, amongst the mega projects, I'm sure you've all heard of all of these projects over here: NEOM, Al-Ula, Jeddah Central, King Salman Park, we've got Trojena. Does anyone know about Trojena? Show of hands. So, this happens to be a desert, and Trojena, as you can see over here, this is a spot being made for Winter Olympics in Saudi Arabia. It is a skiing resort. Now, think about desert and think about having snow. That's what Saudi Arabia is doing. Amala project in the Red Sea development. Amongst the Red Sea development, we have the Sandala project, the Riyadh Gate here in Saudi Arabia. Right here, the Muqab, is to be built here in the heart of Riyadh. Jeddah Tower. Those of you coming from UAE, you are very much aware that it's no longer going to be the case where Burj Khalifa happens to be the tallest tower there. The height of Jeddah Tower is still undisclosed, but speculation suggests that it is going to be somewhere around 1 kilometer. A few claim it might be a 1 mile tower. But, well, we are moving focus to Saudi Arabia. Here I've tried to put in some data in terms of what each of the projects listed here is going to be under. Like, for example, the Jeddah Tower is meant for tourism. As you can see, the Burj Khalifa in UAE, this is going to be equivalent. Masar is going to be a project which is for high-speed rail infrastructural development. The investment cost for each of these projects mentioned over here. Now, the Murabba project, the Muqab, which I just mentioned about, which is a downtown project, a futuristic development area in the heart of Riyadh, is expected to be having an investment of $500 billion, but that is going to extend until 2050. It's not something that's happening in 2030. That being said, let's move on. The Jeddah Economic City, the industrial and logistics hub, it's a place which is being developed with high-end logistic technology, with high-end industrial segments, and the investment over there is again $100 billion. Now, against all of that, you will see we have also revenue projection until 2030.
I will also obviously have to speak about NEOM because that's a project which most of you are familiar with. NEOM expected investment of more than $500 billion and the return on investment revenue is about $100 billion by 2030. To give it all in a nutshell, we're expecting from just these projects, and I'm not even including other projects like the Riyadh new airport, we're not talking about the high speed, we're not talking about the Harmain, we're not talking about so many more projects, but just the projects listed here, an expected investment of about, say, $450 billion and a revenue expected as of 2030, which is approximately $260 billion. Again, that's just 2030. Moving on, events. We all know that events is what brings in tourists. We do know events brings a lot of money. We know how it helps in fueling economy. Again, here, as I mentioned, Saudi Arabia is entering the big data, the AI and the financial hubs. Global AI Summit. This is a sports event, the Saudi Super Club. We've got the Leap. Jeddah, this is the Formula Circuit, Future Investment Initiative, Future Cities, Dakar Racing, and again, here as well, I am not including the relatively smaller events like the exhibitions, the conventions. I'm not including events like the Riyadh seasons, the Jeddah seasons. None of those, just on the basis of these. And of these as well, let's talk particularly about these two events, the World Cup and the Riyadh Expo 2030. Does anybody know what was the expected investment which went into Qatar the Qatar World Cup? Does anyone? Are you able to hear me? Okay. So what is the expected? What is not the expected? What was the expenditure, reported expenditure for Qatar World Cup? 220 billion. And if that is of any absolute benchmarking, Saudi Arabia is more likely than not to cross that number. But we'll talk more about our best friends, UAE. How many of you are from UAE here? Nobody from UAE. All right. The Expo 2020 in UAE, we had an investment of $20 billion. Now compare that to the expected projection for 2030 in Riyadh. It's $80 billion. Revenue, 15 billion, and here at Expo 2030, 50 billion. Now one might assume, or one might think, why is there a higher investment whereas the return on investment, the revenue is 50 billion? But again, this is the revenue as of 2030. Just like how UAE is utilizing its Expo 2020, Riyadh will be utilizing its infrastructure as well. The visitors, 24 million, job creation, 700,000, and this is just for the Expo 2030 project. All right, next, another comparison between UAE and Saudi Arabia. You will see throughout from 2010 up until the projection of 2030, despite the lower value of investment which Saudi Arabia gets in, the revenue in Saudi Arabia happens to always be higher as compared to UAE. And there is no such difference even at 2030 or even at this moment. Moving on, the third focus of the Vision 2030 is the talent pool, or how they are going to create opportunities. It is expected that there are going to be about 10 million jobs created by 2030. And here I've listed a few of them. Tourism, NEOM, renewable energy, logistics, Red Sea project. This alone are going to be creating about, say, how many? 1, 2, 3, about 3.5 million jobs just from these things listed over here. However, that is not it. Since we're all gathered here as engineers, mostly because of G-TEF inauguration as well, we thought we'll focus particularly on the engineering opportunities. And this is based on the projects that we've spoken about. We've got the NEOM project, the Khidya, Reds, etc. And you were seeing the revenue which is going to be coming in across the expected investment. And as you can see, the kind of engineering opportunities alone, we've got urban planning, sustainable planning, we've got construction, automation, telecommunication, and whatnot. From just these projects, just the projects that we've listed, these are the kind of job opportunities that are expected to come out. Now, if you want to split that into further segmentation, not as project-wise, but oil and gas sectors in terms of transmission, distribution, water, food, FMCG, etc. Again, we're expecting tens and thousands of jobs for each one of them in chemical industry, agricultural industry, water industry. In fact, NEOM has a complete water development unit,
when they are developing or researching on water and how we can use the water which is there from Red Sea, which can be utilized for the rest of the country. Right, so these are the engineering-wise opportunities. Now, we sitting over here obviously need to know how it helps us as Indians. What are our ties? Of course, Father Gasper, the representatives from the Indian Embassy have already spoken about the kind of initiatives, the kind of work that India and Saudi Arabia are doing together. But let's try to figure out exactly what kind of projects, what kind of companies are in fact involved in these projects. In the energy segment, we've got some of the biggest investments, some of the biggest collaborations. The West Coast refinery project, for those of you who might not know, this is one of the biggest collaborative projects between Saudi Arabia and India at $44 billion combined investment. And in this, we've got the Indian Oil Company, which is representing India, and Saudi Aramco over here, obviously. We've got the Strategic Petroleum Reserves, which is again from the Indian side of the Indian Strategic Petroleum Reserve Limited, and again Saudi Aramco from India. Now that's on the energy side. Then we've got the infrastructure, the Saudi Land Bridge project. The details of the companies involved in this are not revealed. Not many people know about it. There are several others who are yet to be confirmed. So I've not given any specific data. The smart city in Jeddah, Larsen & Toubro, Reliance Industries, Shapoorji Pullenji, and we've got many other Indian companies who are a part of this initiative. Again, the investment numbers are not open to the public, so I'm sorry I do not have the data to provide. Then let's talk about the investments in itself. Saudi Aramco has made several investments in India, and Indians have made about 3-point-something billion investments as of 2022. However, last year this has significantly gone up. The data for this is not available openly, so I cannot confirm what is the correct number right now. In addition to that, we're not only working with Saudi Arabia for infrastructure and energy, we're working with aerospace, we're working with defense. Of course, all of these projects, we do not have data openly, but we do know that India and Saudi Arabia are working very closely with this. And agriculture is but obvious for Saudi Arabia to be working with India, and we have, in fact, quite a few investments, quite a few people working in the agricultural side with Saudi Arabian countries. Now, I'm sure most of you might be wondering, how do we get started? How do we get the business running in Saudi Arabia? For that, of course, we've got a different presentation. And how does it help the millions of people who are gathered over here? Now, I work in a company called Gtef. Well, mostly I deal with people in R&D, engineering, quality, and what have you. Of the people I deal with, nearly 70% of them are Indians. And, well, people might want to agree with it, disagree with it, like it, dislike it. The truth is, when it comes on the engineering side, of those 70%, nearly 80% are from Tamil Nadu. So that presents a ton of opportunities for us as Tamilians to be able to invest in Saudi Arabia and to make things happen in Saudi Arabia. Now, these are the references in case you're wondering where I got my numbers from, where I've gotten my data from. These are few of the references. There are several more, right? So you can reach out to me. So in the end, ladies and gentlemen, all I'd like to say is, Habibi. Come to Saudi. Thank you very much. Mr. Sulai. Habibi, what a presentation. Come to Saudi. தெரியல எவ்வளோ பேர் வந்து இந்த ப்ரெசன்டேஷனை ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிலே தெரியல. இந்த நம்பர்ஸ்லாம் பார்க்கும்போது வந்து மைண்ட் பாக்லிங்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. இட்ஸ் நத்திங் லைக் மில்லியன்ஸ், இட்ஸ் ஆல் அபவுட் பில்லியன்ஸ். ஸோ இந்த டைமில் நம்ம ரைஸ் குளோபலும் ரைஸ் கேஎஸ்ஏ சாப்டர் ஆரம்பிக்கிறது அலாங் வித் தமிழ் இன்ஜினியர்ஸ் ஃபாரமோட கைகோர்த்து இருக்கிறது வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ப்ளஸ் நம்ம எந்த ஒரு லீப் ஃப்ராக் குரோத்தில் இருக்கிறோம். அதாவது இனிமே வரும் காலம் நம் காலம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இதை வந்து நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து உங்கள் கையில், நம்ம எல்லார் கையிலையும் இருக்கு. இது வந்து ஒரு தொடக்கம் தான். இந்த தொடக்கத்தை நம்ம இன்னும் எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு தமிழர்கள் கையிலும் இருக்கு. அதாவது தமிழர்கள் நம்மளுடைய பாரம்பரியம் பார்க்கும்போது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால வந்து வெறும் மாட்டு வண்டி மட்டுமே உயர்ந்தபட்ச தொழில்நுட்பமாக இருக்கும் போதே நம்ம
கடாரம் வரைக்கும் போய் கடல் கடந்து போய் அங்க போரிட்டு அந்த கண்ட்ரிய அந்த நாடுகளெல்லாம் வென்று நம்ம வந்திருக்கிறோம். நம்ம அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்தில் உள்ளவங்க. இந்த தமிழ் ரைஸ் சாப்டர் மூலமாக நம்ம அடுத்த அதாவது தொழிலாளியாக இருந்த தமிழர்கள் இனி முதலாளியாக வாழும் காலம் வந்துவிட்டது என்று கூறி ஒரு சிறிய இடைவேளை. அடுத்தது நாம் பிரேயர் பிரேக் தொழுகை எல்லாம் முடிந்த பிறகு 6:20க்கு திரும்பவும் நாம் கூடுவோம். அடுத்ததாக நீங்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஒரு அருமையான நிகழ்ச்சி இருக்கிறது. நமது அழைப்பை ஏற்று ஓமானில் இருந்து ஒரு பேராசிரியர் உங்கள் முன் ஒரு சிறப்புரையாற்ற இருக்கிறார். To welcome him, let me call my colleague, Engineer Syed Faisal. Hello, ladies and gentlemen. I hope you have. Hello, ladies and gentlemen. I hope you've had a nice break so far. Can I please first of all request all of you to come back to your tables? Gentlemen at the back, can we please have you all back to your chairs, your tables, your seats? All right, thank you all very much. So the next presentation that we have here today is not just a presentation, it's more of a workshop which is being conducted by somebody who has come all the way from Oman. And here's a little bit about him. He is a management consultant, a strategy advisor to Beehive, digital business transformation consultant, a visiting professor to many, many universities, a social worker, and an absolute inspiration to many, many educationalists. He is the current faculty of business studies at the Arab Open University in Muscat, Oman. Ladies and gentlemen, please join me in welcoming onto the stage Dr. Kamali Subramanian. Assalamu alaikum. Good evening. உங்களை எல்லோரையும் இந்த மாலை பொழுதில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த புனித ஸ்தலத்தில் இருந்து உங்களுடன் உரையாடுவதில் நான் மிகுந்த பெருமை கொள்கிறேன். உலகமே சவுதி அரேபியாவை பார்த்து ப்ரே பண்ற ஒரு புனித ஸ்தலம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலத்துல எனக்கு வாய்ப்பளித்த ரைஸ் அமைப்பிற்கும் ரைஸ் அமைப்பின் சவுதி அரேபியா சாப்டருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக ஃபாதர் டாக்டர் காஸ்பர் அவர்களுக்கு மிகுந்த நன்றிகள். என்னுடைய இனிய நண்பர் சாகுல் அமீன் அவர்களுக்கும் என்னுடைய இனிய நன்றிகள், வணக்கங்கள். அவருடைய டீம் எல்லாருடைய உங்களிடம் இந்த மாலை பொழுதில் ஒரு 20 நிமிடங்கள் இருக்கு. ஒரு பயனுள்ளதாக அதை ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில இங்க ஈவினிங் நிறைய நம்ம ஃபாதர் பேசினாரு, சாகுல் பேசினாரு, ஃபைசல் பேசினாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நான் உங்கள்ட்ட ஒரே ஒரு செய்தி தான் கொண்டு சேர்க்க போறேன். இந்த 20 நிமிடங்கள் முடிவில் ஒரே ஒரு செய்தி தான். அது என்ன செய்தினா, வியூகம் வகுப்பது என்கின்ற அறிவியலை நாம் கற்றுக்கொண்டால் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு மிக மிக பக்கபலமாக இருக்கும். நான் தமிழே முயன்று பேசுறேன். இங்கிலீஷ் ஓகே, தமிழா ஆங்கிலமா? ஓகே. ஏன்னா நான் இதை ஒரு மிஷனா எடுத்திருக்கிறேன். வியூகம் வகுப்பது ஸ்ட்ராட்டஜி என்கின்ற அறிவியலை இனிய தமிழில் என்னுடைய இனிய சொந்தங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும். ஏன்னா உலகம் முழுவதும் பல ஆராய்ச்சியாளர்கள் இந்த வியூகம் வகுக்கிறதுங்கிற அறிவியலை ஆராய்ச்சி செய்து பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு, அது கூகுள் ஆகட்டும், மைக்ரோசாப்ட் ஆகட்டும்,
பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு கொடுத்து அதை அவர்கள் பயன்படுத்தி அவர்கள் முன்னேறுகின்ற பட்சத்தில் நாம் ஏன் தமிழில் இதை கற்றுக்கொண்டு தமிழர்களாகிய நாம் தமிழில் கற்றுக்கொண்டு அதை பயன்படுத்தி உலகளாவிய முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாமே என்கின்ற ஒரு இனிய ஒரு நோக்கத்தோடு தான் நான் முன்னாடி நிற்கிறேன். ஒரே ஒரு மெசேஜ் தான், ஸ்ட்ராட்டஜி as a science. வியூகம் வகுப்பது எப்படி என்கின்ற அறிவியலை கற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். இப்ப நீங்க எல்லாரும் ப்ரொஃபஷனல்ஸ், தமிழ் ப்ரொஃபஷனல்ஸ், தமிழ் ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாரும் இருக்கிறீங்க. நாம் எல்லோருமே நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதை வச்சுக்கிட்டு நம்மளுடைய நிறுவனத்திற்கு வியூகத்தை வகுத்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டும் போதுமா அப்படிங்கிற கேள்வியை உங்க முன்னாடி வைக்கிறேன். இந்த 20 நிமிட முடிவில் இல்லப்பா இது போதாது, நாம் இதை அறிவியலாக கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு உங்களை சிந்திக்க வைக்க முயற்சி பண்றேன், அவ்வளவுதான். இன்னைக்கு பிரசன்டேஷன் வந்து ஜஸ்ட் ஒரு ரொம்ப இன்டராக்டிவாகவும் உங்களுக்கு நிறைய கதை சொல்ல போறேன். அந்த கதைகள் மூலமாக சில பிரின்சிபிள்ஸ் உங்களுடைய மேலான கருத்துக்கு வைக்க போறோம். அதன் முடிவில் இதை நிறுவ முயற்சி பண்றோம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு ரைட் ஃப்ரம் எம்பசில இருந்து ஃபாதர்ல இருந்து எல்லாருமே சொல்றது growth growth growth. ஸ்ட்ராட்டஜியுடைய மிக முக்கியமான, ஏன் நம்ம ஸ்ட்ராட்டஜி பண்றோம் ஒரு நிறுவனத்துக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இன்னும் உரையாடலாம் எடுத்துக்கணும்னு நினைச்சேன். டைம் கம்மியா இருக்கிறதுனால நானே கேள்வி கேட்டு நானே பதில் சொல்லலான்ட்டு. சோ growthங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் இஷ்யூ, அப்படிதானே? அது ஒத்துக்கிறோமா? ஃபாதர் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் சொன்னாங்க, அந்த growth எப்படி இருக்கணும்னு. யாராவது அதை நினைவு கூற முடியுமா? growth எப்படி இருக்கணும்னு? இன்க்ளூசிவ் growth-ஆ இருக்கணும், ஷேர்டு ப்ராஸ்பெரிட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு growth-ஆ இருக்கணும், அப்படிதானே? இப்ப நாம நம்மளுடைய நிறுவனத்துக்கு வியூகம் வகுக்கும் போது யாருக்காக வியூகம் வகுக்க போறோம்? நம்மளுடைய நிறுவனத்துக்கு மட்டுமா அப்படிங்கிற கேள்வியை முன்னாடி வைக்கிறேன். அப்போ அந்த ஷேர்ட் ப்ராஸ்பெரிட்டிங்கிற என்ன கான்செப்ட் என்ன, இன்க்ளூசிவ் growthங்கிற கான்செப்ட் என்ன, இதெல்லாம் தான் கேள்விகளாக வைக்க போறோம். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி வியூகம் வகுப்பது என்கின்ற அறிவியல் என்ன பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து உங்க கூட ஷேர் பண்ண விரும்புறேன். நாங்க படித்தது உங்க கூட ஷேர் பண்ண போறோம், நாங்கள் ஆராய்ச்சி பண்ணது உங்க கூட ஷேர் பண்ண போறோம். அதே சமயத்தில் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு பல்கலைக்கழகத்துக்கு ஒரு பல்கலைக்கழகம் அவங்களுக்கு வந்து வியூகம் வகுக்கிறாங்க. அப்போ என்கிட்ட நான் அவங்களுக்கு ஒரு கன்சல்டண்டா அந்த இடத்துல இருக்க வேண்டிய ஒரு சூழல். அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்கிறேன், எப்படி உங்களுடைய பல்கலைக்கழகத்துக்கு நீங்க வியூகம் வகுப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க கடந்த 4-5 ஆண்டுகளாக என்ன பண்ணிட்டு இருக்கோம், இதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம், யாரெல்லாம் நீங்க கன்சல்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கிறேன். நாங்க எங்களுடைய நிறுவனம், எங்களுடைய எம்ப்ளாயிஸ், கஸ்டமர்ஸ் அப்படின்ட்டு. வியூகம் என்கின்ற அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, இது மட்டும் பத்தாது, உங்களுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நீங்க கன்சல்ட் பண்ணணும். ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னா யாரு? which includes the government. இப்ப நான் சொல்றேன் இல்லையா, சவுதி அரேபியா கவர்மெண்ட் எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வராங்க, அவங்களுக்கு விஷன் 2030 ஒன்னு இருக்கு. இப்ப இங்க இருக்கிற ஒவ்வொரு நிறுவனமும், சவுதி அரேபியா நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிறுவனமும் அந்த விஷன் 2030 கூட அலைன் ஆகணும்னா we are taking care of the stakeholder. சோ நீங்க உங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாரையும் கன்சல்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு நிறைய புதிய சிந்தனைகளும் புதிய வாய்ப்புகளும் வருவதற்கு ஒரு உதாரணம். அவங்க என்ன பண்ணுவோம், நாங்க இந்த பல்கலைக்கழகம் நீங்க உங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ் போய் பாருங்க. யார் அவங்களோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ்? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் கவுன்சில், கவர்மெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன குழுக்கள் ஆரம்பிச்சு கேட்டாங்க. ஒரு ஸ்டேக் ஹோல்டர் வந்து ஒரே ஒரு சின்ன ஐடியா கொடுத்தார். ஒரு ப்ரோக்ராம், நீங்க இந்த பல்கலைக்கழகமா இருக்கிறதுனால இந்த நாட்டுக்கு தேவையான ஒரு பிசினஸ் ஒரு ப்ரோக்ராம் நீங்க கொண்டு வரலாம். அந்த ப்ரோக்ராம் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணதன் மூலமாக இன்னைக்கு 50% ரெவென்யூ அந்த பல்கலைக்கழகத்துக்கு அந்த ப்ரோக்ராம் வந்து. இதுதான் சயின்ஸ் சொல்றோம். இந்த சயின்ஸ் இந்த பிரின்சிபலை நீங்க படித்து அப்ளை பண்ணீங்கன்னா, இப்ப என்கிட்ட கேட்டிருந்தா கூட என்ன பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சிருக்காரு. ஆனா எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, அந்த பிரின்சிபல்ஸ் என்னன்னு தெரியும். அந்த பிரின்சிபல்ஸ் நீங்க உள்வாங்கி கொண்டு அதே உங்களுடைய நிறுவனத்தின் வியூகம் வகுப்பதில் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நான் அறுதிட்டு சொல்ல முடியும், கண்டிப்பாக அது உங்களுக்கு மிக மிக உதவியாக இருக்கும். ஜஸ்ட் ரச்சனாலியா ஒரு சின்ன ஒரு உரையாடல வச்சுக்கலான்ட்டு யாராவது கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இது என்ன கெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சின்ன சாக்லேட் காத்திருக்கு.
Sorry? Backpack for kids, very good. Backboard straight வைக்கிறது வேற. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா growth பத்தி பேசணும் இல்லையா? இது ஒரு பர்టిక్యులர் இண்டஸ்ட்ரியில யாருமே எதிர்பார்க்காத ஒரு growth கொடுத்தது. இதுதான் வியூகம் வகுக்கிற அறிவியலை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கறதோட சாராம்சம். எப்படி பார்க்கணும் இந்த உலகத்தை? வியூகம் வகுத்தலின் மிக மிக முக்கியமான ஒரு பிரின்சிபிள் தான் இந்த உலகத்தை நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனா இன்னும் சயின்டிபிக்கா பார்த்தோம்னா இன்னும் நிறைய கிடைக்கும். Any guesses? Sorry? Sorry? No? Any guesses? Music concept. Okay. But what is that? What is this? For the Any guesses? Again, all இருக்கு. Information connect பண்ணுங்க பார்க்கலாம். Sorry? no, it's for the deaf. Exactly. Thank you. Great. அவருக்கு ஒரு சாக்லேட் கொடுத்துருங்க. இந்த டெக்னாலஜி என்ன டெக்னாலஜினா மியூசிக் யாருக்கானது? நம்ம நார்மலா ஒரு அசம்ஷன் என்ன? மியூசிக் யாரால கேட்க முடியுமோ அவர்களுக்கான ஒரு விஷயம் தான் மியூசிக். ஆனா இந்த உலகத்துல கேட்க முடியாத பல கோடி மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கேட்ஜெட் தான் இது. இதுல என்ன அசம்ஷன் தெரியுமா? நம்ம வியூகம் வைக்கும்போது நிறைய அசம்ஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த பிரின்சிபல் அப்ளை பண்ணிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் ஃபார் whom? For patients, right? That is the assumption. So they broke the assumption. Why can't we keep hospitals? Why can't we build hospitals for healthy people also? அப்படிங்கிற ஒரு கேள்வி. அந்த அசம்ஷன்ஸை உடைக்கும் போது புதிய growth opportunities வருது. அந்த கேள்வி தான் இங்க. Why not? அதான் அந்த அடுத்த அதுல மேல போடுறாங்க பாருங்க. Not impossible. Which means நார்மலா டெஃப் பீப்புளால கேட்க முடியாது, அவங்களால மியூசிக் கன்சியூம் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஒரு அசம்ஷன் இருக்கு இல்லையா? அதை உடைக்கிறதுக்கு உண்டான டெக்னாலஜி தான் இந்த டெக்னாலஜி. சரி, என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த உலகத்துல growthங்கிறது இப்ப இன்னைக்கு ஒரு ஃபைசர் பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர். இதெல்லாம் அப்பரண்டா எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் போட்டி போட போறோம். which means it's going to be very very competitive. அப்ப நீங்க வித்தியாசப்படுத்தணும் அப்படின்னா, உங்களை வித்தியாசப்படுத்தணும் அப்படின்னா புதுமையாக சிந்திக்கிறதுல மட்டும்தான் உங்களால வித்தியாசப்படுத்தணும். இது புதுமையான சிந்தனையா இல்லையா? இது அவ்வளவுதான். You question the assumptions. அதுவே உங்களுக்கு புதிய கதவுகளை திறக்கும், புதிய growth உங்களுக்கு கொடுக்கும். Any guesses? யாராவது ஒமான் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா ஒமான் எந்த கேள்வி நான் கேட்டேன். யாரு இவங்களா? இந்தியர்கள். ஸ்டார்ட்அப்ஸ் எந்த கம்பெனி? Any guesses? Exactly. The Zomato and Swiggy, right? இவங்க யாரு? KFC and McDonald's. இவங்க யாரு? நம்ம அண்ணாச்சி முத்துகிருஷ்ணன் ஐயா, வசந்த பவன், ரைட்? சரி, இவங்க எல்லாருமே என்ன இண்டஸ்ட்ரியில இருக்காங்க? ஃபுட் இண்டஸ்ட்ரி, ரைட்? 1952 ஆரம்பிக்கிறாரு கர்னல் சாண்டர்ஸ் KFC. 18,000 கிளைகள், 118 கண்ட்ரி. ரே கிராக் 1955, 50,000 and 100 plus countries and $200 billion valued company. நம்ம அண்ணாச்சி 1981, 1969. இந்த சின்ன பசங்க 2008ல ஆரம்பிக்கிறாங்க. இவர் 2014 இந்த குரூப் ஆரம்பிக்குது. வேல்யூவேஷன் பாருங்க, 16.98 billion and 8.3 billion. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது என்ன சொன்னோம்? பில்லியன்ஸ்ல போகுதுன்னு. Please remember, we are going to talk in terms of trillions. Already Tamil Nadu government has given the aspiration to become $1 trillion economy. Presently $300 billion. Saudi Arabia, which is $700 billion economy, is going to double in 2030, close to $1.6 trillion. So $1 trillion to பேச போறோம். Any guesses what is the global economy today as on date? Global economy $100 trillion. இது இன்னொரு 15-20 yearsல டபுள் ஆக போகுதுங்கறாங்க. $200 trillion. So the question is, in the remaining $100 trillion இருக்கு இல்லையா, அது புதைந்து கிடக்குது வேல்யூவா?
அதை எப்படி வெளியில கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான். அதற்கு வியூகம் வகுப்பது என்கின்ற அறிவியல் உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். இதுதான் என்னுடைய மெசேஜ். ரைட், இதுல என்ன நடந்தது குயிக்கா சொல்லுங்க பார்க்கலாம். இவங்களால எப்படி இந்த வேல்யூவேஷன் அட்டைன் பண்ண முடிஞ்சது? கஸ்டமர் அக்விசிஷன், deploying technologies creatively and innovatively. அவ்வளவுதான். இன்னைக்கு உலகம் மாற மாற இன்னைக்கு நம்ம இந்த உலகம் இரண்டு உலகமாக இருக்கு. ஒரு பிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் டிஜிட்டல் வேர்ல்ட். இப்போ நம்ம என்ன பண்றோம், ட்ரெடிஷனல் பிசினஸ் பீப்புள் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம பிசினஸ் வந்து நம்மளுடைய ட்ரெடிஷனல் வேலையை இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். ரைட்? அப்போ டெக்னாலஜி வந்து அதுல இன்ஜெக்ட் பண்ணும்போது இந்த சின்ன ஒரு சின்ன வயதுல அவங்களால ஒரு பெரிய வளர்ச்சியை அடைய முடிகிறது. அப்ப இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு நிறுவனமும் உங்களுடைய பிசினஸ் நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. அதுல எந்த டிஸ்டர்பன்ஸும் வேண்டாம். அதே சமயத்துல what is going to be the future, how I am going to participate in the future. இப்போ என்னுடைய கேள்வி சிம்பிள் கேள்விதான். அண்ணாச்சி இருக்கிறார் இல்லையா, சரவணபவனா இருக்கட்டும், வசந்தபவனா இருக்கட்டும், அவங்க ரெஸ்டாரண்ட் பிசினஸ்ல முன்னேறிட்டே இருக்கிறாங்க, growth இருக்கு. ஆனால் அதே பேரலலா டிஜிட்டல் எக்கானமில இன்னொரு கம்பெனி வளரும் போது அதை பார்த்திருக்காங்க, கண்டிப்பா பார்த்திருப்பாங்க, பார்க்காம இல்ல. இவங்களால ஏன் சிந்திக்க முடியல நம்ம அந்த துறைக்கு போகணும்னு? ரெண்டு விஷயம் இருக்கலாம். ஒண்ணு, அது நமக்கானதான அல்ல, இல்ல நம்ம வளர்ந்துட்டு இருக்கிறோம், எதுக்கு நம்ம தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்றோம் அப்படின்னு. இப்ப இதுல வந்து ஒரே ஒரு சின்ன விஷயம் பண்ணிருக்கலாம். என்ன பண்ணிருக்கலாம், ஃபியூச்சர் ஆஃப் பிசினஸ் பார்த்துட்டு they could have formed a small team. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் என்ன பண்றாங்க, எனி நியூ டெக்னாலஜி வந்தா immediately they form a new team and try to investigate and experiment. இது நம்ம ரிலையன்ஸ் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம துறையில நாமளும் சிறிய வகையில பண்ண முடியும். இன்னைக்கு வந்து உலகம் முழுவதுமே இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக் என்ன சொல்லுது, ஃபியூச்சர் ஆஃப் திஸ் வேர்ல்ட் இஸ் கோயிங் டு பி ஸ்டார்ட் அப் எக்கானமி. ஸ்டார்ட் அப்ஸ் தான் இந்த ஃபியூச்சர் வேர்ல்டை டிஃபைன் பண்ண போகுது. ஏன் அப்படின்னா இந்த உலகமே புதிதாக மாறப்போகுது. அப்போ புதிய சிந்தனைகள் தேவைப்படுது. அப்போ ரெண்டு விஷயம் பண்ணணும். ஒன்னு, நீங்க ஸ்டார்ட் அப்ல இறங்கணும், அல்லது ஸ்டார்ட் அப்ஸ் கூட கொலாபரேட் பண்ணணும். சோ இந்த சிந்தனைகளை நீங்க மனதில் வைத்துக் கொண்டு நீங்க ஃபியூச்சர் அணுகும் போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. Just look at KFC and McDonald's. They already announced their strategy. Simply parne, they are focused on digital delivery and drive-through. KFC restaurant of the future automation. They are bringing all kinds of digital technologies into their businesses. அது வந்து தவிர்க்க முடியாத உங்களுடைய வளர்ச்சியில் இருக்கு. நான் ஆரம்பத்தில் சொன்ன நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ராட்டஜியோட மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மேக்கிங் சென்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட். இந்த உலகம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வை நமக்கு வேணும். ரைட்? அதனால இந்த கேள்வியில கேட்டேன், உலகம் எந்த திசையில போயிட்டு இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு ஒரு சில ஸ்லைட்ஸ் காமிக்க போறேன். இதை பார்த்து உங்களால கிராக் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். நான் 3 ஸ்லைட் காமிக்க போறேன். ஒன்னு about economy, another one is about society, social, another one is about environmental. இந்த 3 ஸ்லைட்ல 9 விஷயங்கள் அடங்கி இருக்கு. இந்த 9 விஷயங்களும் ஒவ்வொரு தொழில் முனைவோரும் ஒவ்வொரு ப்ரொஃபஷனலும் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள். மேக் a guess. The first statement, the first slideல என்ன ட்ரெண்ட் பாக்குறீங்க? About economy. Sorry, what is that? Okay, let's call it as digital. Can we call it as digital? The world is becoming digital, right? That is one important trend we need to follow. Second, what is this? Green conservation. Just look at that map very carefully. There's a clue. World is shrunk. Asia is rising. Thank you, my dear. Asia is rising. This century is an Asian century, and this century is an Indian century, and this century is a Tamil century. Thanks to Bharat and alignment. Rise of Tamils, rise of Asia, rise of India. Rise of Southern. And this one, any guesses? Realignment of global supply chains. After COVID, we all see there is realignment of global supply chain, which is going to benefit India. Because people want to come out of dependence to China for the simple reason China is a hard power where India is a soft power. As simple as it is. So try to understand this. Sorry? Can you change it?
Yeah. Any guesses? This is about social trends. So over தொழில் முனைவோரும் the trends நீங்க follow பண்ணணும். எவ்வளவு டைம் இருக்கு சிவா? Almost 5 minutes. Okay. What is that? 2025 World Health Organization. Because each one can inform you. Sorry. Yeah. Each one can inform you about new business opportunities. What is that? 2025. Again, 3 trends, very important trends. No. No. It is about global aging. And the blue color இருக்கு இல்லையா? The blue color. இது எல்லாமே பாத்தீங்கன்னா average age of the people are increasing. And Africa, Africa பாத்தீங்கன்னா young generation is going to come up in 2025. So this is going to create a lot of new opportunities. As society ages, the requirements are different. For example, Japan is aging. They need more focus on healthcare. India is young. We need to focus more on education and other things. So this is going to inform you opportunity. This is what we say make sense of this world. Let's not just look inside our business. Let's try to look outside the business and try to figure out, make sense of the world and align with your businesses. This is science and solo. Of course, NEOM is a great example of urbanization and smart cities, where every country is talking about this. So these are going to provide the next big opportunities. Any guesses? Climate change. Climate change is a big problem. Whatever you do, align with climate change. Now it may not be mandatory, but in future you will be asked to pay tax for this. So therefore, have an understanding of this trend and try to create something innovatively to align with that thinking. அதுதான் ஒரு important point. எந்த இண்டஸ்ட்ரியில வேணா இருக்கலாம். All about sustainability and so on. Right. So talking about the global economy, we are moving from $100 trillion economy to $200 trillion economy in another 30 years. So this remaining $100 trillion economy எங்க இருந்து வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு clue இருக்கு. Mostly it comes from the digital economy. Whether we like it or not, it's going to be coming from the digital economy. Unless and until we have a good understanding, நம்மளுக்கு digital economy பத்தின ஒரு புரிதல் இருந்தால் மட்டுமே நாம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ரெண்டு விஷயம் தான். என்னால இதை புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னா collaborate with young people. Help them because we bring a very important capability to the table. You have great execution, you have great experience, but what we need is new thinking and new ideas. So that comes from the young people, right? So collaborate with them, try to figure out how to collaborate and create new startups, right? Participate in it. அங்கதான் வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்தியா, சவுதி, இந்தியா, GCC collaborations நிறைய வாய்ப்பு இருக்கு and people here are going to play a very very important role. ஏன்னா நான் சொன்னேன் $100 trillion புதைந்து கிடக்குது. இத போய் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பணி உங்களுக்கு இருக்கு. ஏன்னா இந்தியாவை பத்தி உங்களுக்கு தெரியும், சவுதியை பத்தியும் தெரியும், இந்தியாவை பத்தியும் தெரியும், கல்ஃபை பத்தியும் தெரியும். So நீங்க வந்து you are going to play a very very important role in the next big growth of the world. So this is the message I just wanted to give you. A final one small thought, I will just leave it to you. Yeah. With this, let me complete my presentation. Please remember, நான் சொன்னேன் இந்த புதைந்து கிடக்குது எங்கெங்கெல்லாம் புதைந்து கிடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி என்ன சொல்லுது 4 இடத்துல இந்த வேல்யூ எல்லாம் புதைந்து கிடக்குது. 1 at the societal level, 2 at the consumer level, 3 at the industry level, 4 at the enterprise level. So ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க பூத கண்ணாடி வைத்து பார்த்தீர்களானால் உங்களுடைய மைண்ட் உங்களுக்கு அந்த மேக்கிங் சென்ஸ் அந்த 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 தொழில்நுட்பம் உங்களுக்கு புரிந்ததுன்னு சொன்னா அந்த அந்த கண்களோடு அதை பார்த்தீங்கன்னா புதைந்து கிடக்கக்கூடிய வேல்யூ உங்கள் கண்களுக்கு மிக தெளிவாக தெரியும். இதை வந்து நீங்க இந்த தொழில்நுட்பத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற செய்தியோடு மிகுந்த நன்றிகள் இந்த வாய்ப்புக்கு. தேங்க்யூ வெரி மச். ஒரு பாராட்டிப்பதாக வழங்குவதற்காக பிரசிடென்ட் சாகுல் அவர்களையும் மற்றும் வெற்றி ஐயா அவர்களை வேண்டிய அழைக்கிறோம்.
நன்றி நன்றி. அடுத்ததாக நீங்கள் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நமது தலைவர் அவர்களின் பேச்சு. அதற்கு முன்பாக ரைஸ் கேஎஸ்ஏ இந்த புரவலர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. இவர்களது ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த ஒரு பெரும் நிகழ்ச்சி நடக்க வாய்ப்பே இல்லை. டைட்டில் ஸ்பான்சர் ஸ்கேன் அரேபியா, co-sponsor Alfania, platinum sponsor Devox, diamond sponsor Marasi, Abu Dhabi, CDC, Sim Arabia, CTC Limited, gold sponsor Tajudin, மற்றும் SKS, Reda, Asian Markets, Guardian, gift sponsors Kiko and Aliami Tech, மற்றும் சில்வர் ஸ்பான்சர் ஸ்போர்ட்ஸ் சென்ட்ரல், ஹங்கி ஸ்போர்ட், TSS குரூப், ரெட் கேமல், சிட்டி நெட், SYF ஆதம்ஸ், ஃபைனலி நேச்சுரல்ஸ். உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு கரவோசை கொடுத்து இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை ஊக்குவிப்பதற்காக எங்களோடு கைகோர்த்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் நன்றியை கூறிக்கொண்டு, நீங்கள் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நம்மை அனைவரையும் இணைத்துக் கொண்டிருக்கும், அதாவது தமிழர்கள் இனி ஜகத்தினை ஆள வேண்டும் என்ற குறிக்கோளோடு அதை தன் வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டிருக்கும் திரு டாக்டர் ஜெகத் அஸ்வர் அவர்களை சிறப்புரையாற்ற மேடை கலைக்கிறேன். உங்களது தகவல் எதுக்கானது? அவர் உலகமெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்போ பேசும்போது கூட ஒரு அரை மணி நேரம் எதுக்காக போனார் தெரியுமா? அமெரிக்காவில் ஒரு ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கு, அதுக்காக போயிட்டு வந்துட்டு இருந்தாரு. தன் வாழ்க்கையவே அர்ப்பணிச்சுட்டு இருக்கிறார் நம்ம எல்லாத்தையும் இணைப்பதற்காக. மீண்டும் அவருக்கு நன்றி கூறி வாழ்த்துக்கிறேன். முச்சங்கம் கூட்டி முதுகுலவர் தமிழ் கூட்டி அச்சங்கற்றுள்ளே அளப்பரிய பொருள் கூட்டி சொற்சங்கமாக சுவை மிகுந்த கவி கூட்டி அற்புதங்களெல்லாம் அமைத்து பெருமாட்டி வேண்டுகின்ற பொழுதெல்லாம் விளைகின்ற நித்திலம் தோண்டுகின்ற பொழுதெல்லாம் சுரக்கின்ற எனது நமது அன்னை தமிழை இந்த சவுதி அரேபிய மண்ணில் நின்று பெருமிதத்துடன் வழங்கி இந்த அரசியல் தமிழகத்தினுடைய நிகழ்வுகள் உயர்ந்த இடங்களில் தான் நடக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இப்படி ஒரு மனநிறைவான நிகழ்வை ஒருங்கிணைப்பது எளிதான வேலை அல்ல. டாக்டர் ஷாவுல், மாலிக் இப்ராஹிம், அவரோடு இணைந்த தலைவர்கள் அத்தனை பேரும் மிகப்பெரிய உழைப்பையும் உணர்வையும் முதலீடு செய்திருக்கிறார்கள். உண்மையிலேயே எங்கள் அனைவர் சார்பிலும் ஒரு நன்றி கரவொலியை நீங்கள் எப்படி இந்த ரைஸ் எழுமின் என்பதற்கான எண்ணம் பிறந்தது. பல மேடைகளில் பதிவு செய்திருக்கிறேன். முதல் நிகழ்வு சவுதி அரேபியாவில் என்பதால் அதை இதற்கான எண்ணம் எந்த இடத்தில் பிறந்தது? 1998ஆம் ஆண்டு. அது அப்போது மனதிற்குள் எழுந்தது. ரைஸ் என்றெல்லாம் எழவில்லை. ஆனால் தமிழர்கள் நான் நினைத்துக் கொண்டிருந்தது அப்பொழுதெல்லாம் நாம் பெரிய இலக்கியம் படைத்தவர்கள், பெரிய வரலாறு கொண்டவர்கள், அப்படித்தான் நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். சிங்கப்பூர்ல இது போல ஒரு பெரிய குளோபல் மாநாடு கான்பரன்ஸ். மாநாடுகளில் பொதுவாக உங்களுக்கு தெரியும், மாலை பொழுதுகளில் மதுபானங்கள் பரிமாறப்படும். விருப்பம் உள்ளவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். எனக்கு இந்த மதுபானங்கள் தொடர்பான விஷயத்தில் ஒன்றே ஒன்றுதான் பிடிக்கும். என்னவென்றால், முதல் ரவுண்ட்ல ஒழுங்கா இருப்பாங்க, இரண்டாவது ரவுண்ட்ல சுமாரா பேசுவாங்க, மூணாவது ரவுண்ட்ல கொஞ்சம் உண்மையை பேச ஆரம்பிப்பாங்க. இந்த நாலாவது ரவுண்ட் போயிட்டாங்கன்னா உண்மையை மட்டும்தான் பேசுவார். இந்த ஒரு விஷயம் தான் அந்த விஷயத்துல எனக்கு பிடிச்சது. இல்ல, ஜோக்ஸ் அபார்ட், அது ஒரு வட இந்தியாவிலிருந்து ஒரு சிலர் இருந்தார்கள். அவர்களும் அவங்க பேசிட்டு இருந்தாங்க.
அப்போ ஒருத்தர் ஒரு 4 ரவுண்ட் தான் போய் அப்படி ஒரு லெவலாக தான் இருந்தா வச்சுங்களேன். He said something, you know how Lee Kuan Yew turned this country around. சிங்கப்பூர்ல நடக்குது. Lee Kuan Yew அந்த நாட்டை செதுக்கிய சிற்பி உங்களுக்கு தெரியும். Lee Kuan Yew இந்த நாட்டை எப்படி இந்த அளவுக்கு சிறப்பாக உயர்த்தி கொண்டு வந்தார் உங்களுக்கு தெரியுமா? தான் தமிழ் டிரான்ஸ்லேஷன். He put the Tamil beggars in their place. அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். He put the Tamil beggars in their place. Yes. Lee Kuan Yew சேரிப்புறங்கள் எல்லாம் அகற்றினார். அந்த சேரிகளில் இருந்தவர்கள் 98% பேர் தமிழர்கள் தான். ஆனால் அவர் சொன்ன அந்த வார்த்தை இருக்குதுல்ல, தமிழர்கள் ஆகச் சிறந்த பொறியாளர்களாக உலகில் இருக்கிறார்கள், தனிப்பட்ட முறையில் வெற்றி பெற்றவர்களாகவும் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள், மாபெரும் இலக்கியங்கள் வரலாறு படைத்தவர்கள் என்று நம்மை பற்றி நாம் பெருமிதம் அடைந்து கொண்டிருக்கிறோம். எனினும் நம்மை பற்றி இன்னொருவர் உள்ளத்துக்குள் வைத்திருக்கிற எண்ணம் என்பது Lee Kuan Yew put the Tamil beggars in their place. ஆக தனி மனிதர்களாக நாம் வெற்றி பெற்றாலும் ஒரு கூட்டு சமூகமாக தமிழர்கள் என்றால் யார் என்றால் அந்த உயரங்களுக்கு இல்லை. அந்த உயரங்களுக்கு தமிழர்கள் செல்ல வேண்டும் என்கின்ற அந்த வேட்கையிலிருந்து, ஒற்றை வேட்கையிலிருந்து பிறந்த எண்ணத்திலிருந்து எழுந்ததுதான் இந்த ரைஸ் அமைப்பு. எதற்காக சொல்கிறேன் என்றால், ஏனைய எல்லா தொழில் வணிக அமைப்புகளிலிருந்தும் இந்த ரைஸ் எப்படி வேறுபடுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ரைஸ் எப்படி வேறுபடுகிறது? இது தமிழ் சமூகத்தினுடைய அடிப்படை ஆதார அபிலாஷைகளையும் பிரதித்துவப்படுத்த அது முயல்கிறது, ஆசைப்படுகிறது. ஏன் அப்படி, ஏன் நமக்கு அந்த கோபம் வருது அப்படின்னா, கோபம் அல்ல, ஒரு ஆதங்கம் வருகிறது என்றால், இப்பொழுது நாம் அமர்ந்திருக்கின்ற நாட்டிலிருந்தும் கற்றுக்கொள்ளலாம், நாம் சொன்ன சிங்கப்பூர் நாட்டிலிருந்தும் கற்றுக்கொள்ளலாம், ஏன் நமது பழைய வரலாற்றிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ளலாம். நமக்கென்று ஒரு வரலாறு இருந்திருக்கிறது. இந்திய துணைக்கண்டத்தில் எத்தனை துறைமுகங்கள் பண்டைய நாளில் இருந்தன என்றால் 7 துறைமுகங்கள். 7 துறைமுகங்கள் இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கின்றன. அந்த 7 துறைமுகங்களில் சேர சோழ பாண்டிய நாடு என்று இன்றைய கேரளம் அன்றைய சேர நாடு என்று எடுத்துக்கொண்டால் 7 துறைமுகங்களில் 6 துறைமுகங்கள் தமிழர் நிலப்பரப்பில் தான் இருந்திருக்கின்றன. முசிறியில் என்று தொடங்கி நம்ம காவிரிப்பட்டினம் தாண்டி 7வது ஒன்று லோத்தால் என்று குஜராத் சௌராஷ்டிரா பக்கத்தில் இருக்குது. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இன்றைக்கு தமிழர்களுக்கானது என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிற வகையில் அந்த லோத்தால் துறைமுகமும் ஒருவேளை சிந்து சமவெளி சார்ந்த தமிழர்களுடைய துறைமுகமாகத்தான் இருந்திருக்க வேண்டும் என்றால், இந்திய துணைக்கண்டத்தினுடைய அன்றைய வணிகம் என்பது கடல் வழி மட்டும்தான். சில்க் ரோட் ஆஃப் கோர்ஸ் பிலாங் டு எவரிபடி, பட்டு வழி பாதை என்பது எல்லாருக்குமாக இருந்தது. ஆனால் ஏனைய வழிகள் அனைத்தும் பண்டைய நாளில் நீங்க வணிக வழி பாதைகள் என்றால் பெருசா ஒண்ணு இருக்கல்ல. முதல் வழி என்பது பட்டு வழி பாதை, எல்லோருக்குமானது. அது சீனர்களுக்கு இருந்தது, ஈரானியர்களுக்கு இருந்தது, பல்வேறு நாடுகளுக்கு இருந்தது. ஆனால் அந்த பட்டு வழி பாதை தவிர்த்த ஏனைய வழிகள் என்பது மிளகு வழி பாதை, ஸ்பைஸ் ரூட். கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? ஸ்பைஸ் ரூட் எங்க முடிஞ்சது? யாராவது பட்டுன்னு சொல்லுங்களேன். இந்த இடத்துல கோம்பை ஒரு ஊர்ல முடிஞ்சது. தேனி அந்த கம்பம் சந்தை கரூர் அது முடிந்த இடம் கோம்பை. ஸ்பைஸ் ரூட் தமிழகம் தான் அதனுடைய உச்சம். 2வது வழி என்பது பவள வழி பாதை, தேர்ட் ரூட் உலகத்தில். நீங்க சில்க் ரூட் விட்டீங்கன்னா பட்டு வழி, மிளகு வழி பாதை, பவள வழி பாதை. பவள வழி பாதை எங்கு நடைபெற்றது? எது அதனுடைய மையம்? தூத்துக்குடி. உங்களுக்கே தெரிகிறது. 3வது வழி என்று ஒன்று இருந்தது, அதுதான் தந்த வழிபாதை. அப்படியும் ஒன்று இருந்தது, ஐவரி ரூட். அன்னைக்கு தடை செய்யப்படவில்லை யானைகளினுடைய தந்தங்கள் என்பது. அது எங்கு முடிந்தது? செங்கோட்டை. அது நம்முடைய சேர நாட்டினுடைய எல்லை நோக்கி. இந்த 4 வழிகளில் 3 வணிக வழிகளை கொண்டிருந்தது தமிழகம். ராஜேந்திர சோழன் எத்தனை வயதில் படையெடுத்து சென்றார் தெரியுமா? 16 வயது இல்ல, 56 வயது. 56 வயதுல தான் அவர் வயசான போது. அவர் எதற்காக சென்றார் என்றால், அந்த பரப்பில் தமிழ் வணிகர்களுக்கு ஏற்பட்ட இடைஞ்சல்கள், அது எந்த நாட்டவர்கள் என்று சொல்ல விரும்பவில்லை, நாம் சொல்லக்கூடாது.
ஒரு குறிப்பிட்ட நாட்டவர்கள்னா தமிழ் வணிகர்களுக்கு ஏற்பட்ட தொந்தரவு, தொடர்ந்த தொந்தரவு எந்த அளவுக்கு என்றால் கோழிப்பையை தைக்கிற அந்த ஊசி, பெரிய ஊசி இருக்கிறது, அந்த ஊசியை கொண்டு 2 கைகளையும் தைத்து விடுகிறார்கள் தமிழ் வணிகர்கள். அப்படி ஒரு 10-15 வணிகர்கள் ராஜேந்திர சோழனிடம் வந்து முறையிடுகின்ற பொழுதுதான் இதற்கு மேலும் பொறுக்கக்கூடாது என்று அவன் படை கட்டுகிறான் தமிழ் வணிகத்தை காப்பாற்றுவதற்காக. இப்ப நல்லா யோசித்து பாருங்க, சோழன் நல்லா யோசித்து பாருங்க நீங்க. ஒரு அன்றைய உலகில் 56 நாடுகளை வென்றவன் ராஜேந்திர சோழன். அன்றைய உலகில் குட்டி குட்டி நாடு. உள்ளபடியே சொல்வதானால் நீங்கள் எம்பயர் என்று சொல்ல வேண்டும் என்றால் கடல் வழியாக சென்று நீங்கள் பேரரசு உருவாக்கி இருக்க வேண்டும். கடலையும் கடந்து சென்று நீங்கள் பேரரசு உருவாக்கவில்லை என்றால் நீங்கள் எம்பயர் என்று சொல்ல முடியாது. ஆக சந்திரகுப்தராக இருக்கட்டும், சமுத்திரகுப்தராக இருக்கட்டும், ஏன் அசோக அரசராக இருக்கட்டும், அவர்களை பேரரசு கட்டியவர்கள் என்று சொல்ல முடியாது. என்றால் அவர்கள் மேரிடைம் பவர் கிடையாது. They are all continental power, not maritime power. அவர் கடல் ஆண்ட ஒரு கடலை எந்த அளவுக்கு ஆண்டிருக்காங்கன்னா, இதை நான் திசை மாறிவிட்டு மீண்டும் வருகிறேன். எந்த அளவுக்கு தமிழர்கள் ஆண்டு இருக்கிறார்கள் என்றால், நான் 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு பூனா போயிருந்தேன். அந்த மணிக்கணும் கோவா போயிருந்தேன். கோவாவில் வந்து போர்ச்சுகீசியர் காலத்தினுடைய ஒரு அருங்காட்சியகம் இருக்கிறது. அது ஜெசுவல் ஃபாதர்ஸ் அதை மெயின்டைன் பண்றாங்க. அதனால நான் சொல்ல முடியும். நான் பார்த்தது போர்ச்சுகீசியர் காலத்தினுடைய வரைபடம் என்று வைத்திருக்கிறார்கள், குளோபல் மேப். அவங்க காலத்துல எப்படி இந்த உலகம் இருந்தது, அதுல வந்து வங்காள விரிகுடா இல்லைங்க, பே ஆஃப் பெங்கால் இல்ல, கடல் இல்லாம போயிருந்தது இல்ல, கடல் இருக்குது. அந்த கடலுக்கு பேர் வங்காள விரிகுடா அல்ல. என்ன பேர் வைத்திருந்தார்கள் யாராவது சொல்லுங்களேன்? சோழா லேக் வச்சிருந்தாங்க. போர்ச்சுகீசியர் காலம் கைத்தட்டு சார். சோழர்கள் ஏரி. இப்ப நான் கேட்கிறேன், கடல் வழியாக இந்த உலகை கைப்பற்றி ஆண்டவர்கள் போர்ச்சுகீசியர்கள். அந்த போர்ச்சுகீசியர்களுக்கு ஒரு பெருங்கடலுக்கும் ஏரிக்குமான வேறுபாடு தெரியாமல் இருக்குமா? அப்ப ஏன் அந்த மேப்லேயே வந்து அவன் ஏன் சோழா லேக் வச்சிருக்கிறான் என்றால், ஒரு பெருங்கடலை ஏரியை போல கையாளக்கூடிய லாபம் கொண்டதாக சோழன் தெரிவித்தார்கள். ராஜேந்திர சோழன் 56 நாடுகளை அவன் அந்த நாளில் வென்றவன். கடல் கடந்து ஒரு கடாரம் வரைக்கும் செல்ல வேண்டும் என்றால் குறைஞ்சபட்சம் சொல்லுவாங்க, அவன் பெரிய ஸ்டாண்டிங் ஆர்மி வாஸ் 1.3 மில்லியன், எக்ஸ்பெடிஷன் ஆர்மி வாஸ் 700,000, 7 லட்சம் 8 லட்சம். நான் அதுக்கே வரல, அந்த இதுக்கே வரல, தெரியாது, நமக்கு உண்மையிலேயே தெரியாது. ஆக குறைந்தபட்சம் ஒரு 1000 பேர், ஆக குறைந்தபட்சம் 1000 பேருக்கு 6 மாத காலம் கடலில் நீங்கள் படையணிகளுக்கு தேவையான துணை அணிகள், அவைகளுக்கு தேவையான 6 மாத கால உணவு, சுடு பொருட்கள் அல்லது ஆயுத பொருட்கள் அத்தனையும் இந்த லாஜிஸ்டிக்ஸ் இல்லைங்களா? அல்லது கடலுக்குள் செல்ல வேண்டும் என்றால் முதலில் என்ன தெரிந்திருக்க வேண்டும்? என்ஜினியர்ஸ் பட்டியல் நிறைய என்ஜினியர்ஸ் இருக்கீங்க. டைரக்ஷன் சொல்லி ரொம்ப முக்கியமான அறிவுங்க அது. அட்சரேகை தீர்க்கரேகை தெரியும், லாட்டிடியூட் லாங்கிடியூட் தெரியாம கடலுக்குள்ள போக முடியுமா? முடியாது. தமிழர்கள் இலக்கியத்தினுடைய மக்கள் 2வது தான். தமிழர்கள் நீங்கள் என்ஜினியர் ஒய் குளோபல் தமிழ் என்ஜினியர்ஸ் போன அடிக்கடி சொல்றாங்கன்னா, நாம் இலக்கியத்தை கடந்த 60-70 ஆண்டுகளாக அதிகமாக கொண்டாடி ஒருவேளை கெட்டு போய் விட்டோமோ என்று கூட நாங்கள் எண்ணுவது உண்டு. தமிழ் அதனால்தான் நான் சொன்ன இலக்கியம் பேசிய மேடைகள் கொஞ்சம் போதும், இனிமேல் தொழில், வணிகம், கணிதம், அறிவு பேசுகிற மேடைகள் அதிகமாக வளர்த்து நான் இலக்கியம் விரும்புகிறோம். தமிழில் ஆகச் சிறந்த தமிழிலும் நான் எப்படி தமிழை வரும் ஒரு உணர்வு மொழியாக நான் பார்ப்பது இல்லை. தமிழ் கணிதம் என்பதால் தமிழ் மாபெரும் கணிதம். ஏனென்றால் உலகிலேயே நான் ஒரு லிங்குவிஸ்ட், நான் ஒரு மொழியியலாளர். நான் படித்த மொழிகள் வரைக்கும் அத்தனை மொழிகளும் ஒலி சார்ந்தது. காட் என்றால் அது ஒலி. அந்த ஒலியின் மீது ஒரு கருத்தை நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும். அவ்வளவு புரியும். காடுனா நம்ம கடவுளை நினைச்சுக்கிட்டு அது பொருள் எல்லாம் கிடையாது. அதை நீங்க எட்டிமலாஜிக்கலாம உடைச்சு கொண்டு போய் அதுக்கு பொருள் தேட முடியாது. உலகிலேயே நான் அறிய இப்ப கடவுளுங்கிற வார்த்தையை காட் சொன்னதால சொல்றேன். கடவுளுங்கிறது ரெண்டே கான்செப்ட் தான், டிரான்செண்டன்ட், இம்மினன்ட். எல்லாவற்றையும் கடந்த பொருள், எல்லாவற்றிற்கும் உள்ளும் இருக்கிற பொருள். மண்ணிலும் விண்ணிலும் தூணிலும் துரும்பிலும் இருக்கிறார். ஆனால் அனைத்தையும் கடந்த பொருள், கண்களால் புலங்களால் காண முடியாத பொருள். இந்த அர்த்தத்தை புரிஞ்சுட்டு டிரான்செண்டன்ட் அண்ட் இம்மினன்ட், கடந்து உள்ளிருக்கிற பொருள், கடவுள் என்று வகைப்படுத்த. இப்படி நான் சொல்லிட்டே போக ஏன் தமிழும் கணிதம், செதுக்கப்பட்ட ஒரு பெரும் கணிதம், பொருளால் செதுக்கப்பட்ட
கணிதம். அப்போ இப்படி ஒரு மொழி நான் சொன்னது லாத்தின் திரும்ப இந்த வருவம் வந்து என்னது அந்த அறிவு இருக்க வேண்டும். எண்ணென்ப ஏனை எழுத்து முதல்ல மேத்தமேட்டிக்ஸ் தான், ரெண்டாவது லாங்குவேஜ். நல்லா தான் இன்ஜினியர்ஸ் பி ப்ரௌட், மேத்தமேட்டிஷியன்ஸ் பி ப்ரௌட். எண்ணென்ப ஏனை எழுத்துனர், அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறதா லாங்குவேஜ். எண்ணாம் பேசிக் மியூசிக் இஸ் லாங்குவேஜ். நான் வந்து அடிப்படையில் இசைக்கலைஞர். நான் மீண்டும் சொல்றேன், நான் மேடைகளையோ இது போன்ற இதுகளையோ ரசிக்கிறவன் அல்ல. எனக்கு ஃபண்டமெண்டலி மியூசிஷியன். உங்களுக்கு தெரியும், இசைஞானி இளையராஜாவை ஹங்கரிக்கும் நியூயார்க்கும் கூட்டிட்டு போய் அந்த திருவாசகத்தை சிம்பனியில பண்ணது நான் தான். அப்ப திருவாசகத்தை செய்யறதுக்கு ஒரு காரணம் வருது. நீங்க யூடியூப்ல எல்லாம் கூட பார்த்திருப்பீங்க. ஏன் நான் திருவாசகத்தை செய்தோம்னா, அந்த ஒரு இறைவன் கோட்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஒரு இறைவன், நான் இன்னும் ராஜேந்திர சோழனுக்கு வருவேன். ஒரு இறைவன் கோட்பாடு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் உலகத்துல ஒரு கடவுள் தான் இருக்க முடியுங்க. எனக்கு அங்கேயும் ஒரு திமுக, ஒரு அண்ணா திமுக, ஒரு பிஜேபி, ஒரு காங்கிரஸ் ஆளாளுக்கு பரலோகத்துல கட்சி வச்சிருந்தாங்கன்னா எப்படிங்க இருக்கும்? இட்ஸ் இம்பாசிபிள், லாஜிக்கலி இட்ஸ் இம்பாசிபிள் இல்லைங்களா? சோ therefore what I want to tell you also, மதத்தை பத்தி பேசுனாரு எல்லாரும் ஜாகிரதையாவே நம்ம இருந்துக்கும். மதங்கிறது மனிதர்களுடைய தேவை, அவ்வளவுதான். இறைவன் ஒருவன் தான். இங்க சைவர்கள் இருப்பார்கள், உங்களுக்கு தெரியும், சிவபுராணத்துல ரொம்ப அழகா வரும் இல்லைங்களா? நமச்சிவாய வாழ்க நாதம் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோவழி ஆண்ட ஒரு மனிதன் தாழ்வாழ்க ஆகமும் ஆயின் என்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேக இறைவன் அடி வாழ்க. ஒருவனாக இருக்கிறவன் பலராக இங்கு பார்க்கப்படுகிறவன். இது கைதட்ட மாட்டீங்களா? சலியா தழலது கண்டம் எழுகிறது போல தொழுதுடம் உருகி அழுதுடல் கம்மி என்கின்ற பாடலில் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னகத்தில் நாங்கள் அவனுக்கு சிவன் என்று பெயர் வைத்திருக்கிறோம். ஏனைய உலகம் அவனை இறைவன் என்று அறிகிறது. அவ்வளவுதான். அப்போ இது அடிப்படையில் நான் மியூசிஷியன் தான். நான் இந்த தமிழுக்காகவும் இந்த மாதிரி சுத்துறதுக்காக நான் இழந்தது, நான் ட்ரம்மர், கிட்டாரிஸ்ட், கீபோர்டிஸ்ட், தபலிஸ்ட் எல்லாவற்றையும் இதற்காக இழந்து கொண்டும் அலைகிறேன் என்றால் இந்த சிங்கப்பூர்ல அந்த போலி தான். இப்போ நம்மளும் இவ்வளவெல்லாம் சிறப்பா இருந்தாலும் ஈக்வான் யூ புத்த தமிழ் பெக்கர்ஸ் இன் தேர் பிளேஸ். அப்படித்தான் நான் பின்னோக்கி போய் தேடி எந்த இடத்தில் இழந்தோம். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப எண்ணும் எழுத்தும் கண்ணன. அவ்வளவு தெரிஞ்சு இவ்வளவு லாஜிஸ்டிக்ஸ் கட்டின ஒரு ராஜேந்திர சோழன் அந்த இடத்துல நிறுத்திப்போம். ஆனா இன்னைக்கு நம்மளோட நிலைமை என்னன்னா, பல மேடைகளில் நான் இதை பதிவு செய்திருக்கிறேன். I want to tell you also, ஏறக்குறைய minimum 30 years, maybe up to, வரலாறு நம்ம எழுதி வைக்கலாம், அதனால தெரியல கரெக்டா, maybe up to 60-70 years, significant portion of Indian subcontinent and some other parts of the world were governed from Gangai Konda Solapuram. நல்லா ஞாபகம் வச்சுக்கேன். நான் இன்னைக்கு சொல்றேன், ஒரு வழியோட சொல்றேன், அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் தாலுகாவில் ஒரு சிறிய ஊராக சுருங்கிவிட்ட உலக பேரரசின் தலைநகரம். மீண்டும் சொல்கிறேன், அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் தாலுகாவில் ஒரு சிறிய ஊராக சுருங்கிவிட்ட உலக பேரரசின் தலைநகரம். 30-40 ஆண்டு காலம் இந்திய துணைக்கண்டத்தினுடைய பெருவாரியான பகுதியை நிர்வாகம் செய்த ஒரு ஊரை குறைந்தபட்சம் ஒரு சட்டப்பேரவை தொகுதியாகவே வைத்திருக்கிற யோகியதை இல்லாத ஒரு இனமாக நாம் இறங்கிவிட்ட காலகட்டம் இந்த காலகட்டம். Does it strike you? Does it? It should. உலகத்தினுடைய நிர்வாகத்தை பரிபாலனம் செய்த ஒரு நகர் இது. குறைந்தபட்சம் விடுங்கள், பாராளுமன்ற தொகுதியாக கூட இல்லை, சமீபத்தில் தாலுகாவாக்குனாங்க. அது கூட ஆக்கிரமிப்பு, ஆமா, ஒரு பேரூராட்சியாக மாற்றி இருக்கிறார்கள், தாலுகாவை கூட இல்லை. சோ இந்த இடத்துல இருந்தா what went wrong with this community? இவ்வளவு பெரிய, நான் லாங்குவேஜ் சொன்னேன் இல்லைங்களா, நான் வேற எல்லாரும் நான் பல மொழிகள் படித்திருக்கேன். எவ்வளவு பிரில்லியன்ஸ் இதுக்கு பின்னாடி போயிருக்கணும். நான் லிங்குவிஸ்ட், தமிழ் பெருமிதம், வீண் பெருமிதம் பேசுகிறவங்க, தர்க்கங்களை தர்க்கமாக வைக்கிறவங்க. இப்ப நான் லத்தீன் மொழி எனக்கு தெரியும், இங்கிலீஷ் தெரியும். இங்கிலீஷனுடைய வயசு எத்தனை வருஷம் இருக்குன்னு சொன்னீங்க? கரெக்டா சொன்னீங்க, எல்லாம் ஜோர கேட்டுங்க. ஆனால் அது முறையான வடிவம் பெற்று ஒரு 450 ஆண்டுகள் தான். அது ஒரு முறையான வடிவம் பெற்று. And you will be surprised to know when Shakespeare was writing his masterpieces,
in English. The official language of Britain was what? French. Correct as well. பிரிட்டானியாவின் அரசு மொழி என்பது பிரெஞ்சு. இங்கிலீஷ் இல்ல. இங்கிலீஷ் இந்த ஒரு 450 ஆண்டுகால ஒரு மொழி. சோ டாக்டர் அப்படிங்கிறது எத்தனை வருஷமா வந்ததுதான்? 400 years. டாக்டர் மருத்துவர். இப்போ நீங்க எட்டிமாலஜி சொற்பிறப்பியல். ஆங்கில மொழி எந்த மொழியிலிருந்து அதிகமாக கடன் வாங்கி கொண்டது? லத்தீன். இரண்டாவது எந்த மொழியிலிருந்து கடன் வாங்கியது? கிரேக்கம். இந்த 2 மொழிகளும் தான் அதிகமாக அது கடன் வாங்கியது. உலகில் எல்லா மொழிகளிடமிருந்தும் அது கடன் வாங்கியது. இப்போ ஒரு மொழியியல் படித்தவனாக ஐ நோ தமிழ் predated Latin. லத்தீன் மொழி வருவதற்கு முன்னரேயே எந்த மொழி வந்துவிட்டது? தமிழ் மொழி வந்துவிட்டது. இப்ப தமிழ் மொழிக்கும் டாக்டருக்கு ஏதாவது தொடர்பு இருக்குதா? ஆங்கிலத்துக்கும் லாட்டினுக்கும் உள்ள தொடர்பு டாக்டர், லத்தீன்ல doctora. DOCTORA அவ்வளவுதான். ஸ்பெல்லிங் வந்து டாக்டர், ஆனா நீங்க அதை உச்சரிக்கிற விதம் வந்து doctora. இது வந்து doctora டாக்டர். இப்ப லத்தீன் வேற எங்கிருந்து அது கடன் வாங்கிருக்கோம். ஆங்கிலம் கடன் வாங்கினா லத்தீன் கடன் வாங்க முடியாதா? கடன் வாங்கியிருக்க முடியும் இல்ல. நான் சொல்றேன், தர்க்கமா தான் சொல்றேன். தமிழில் டாக்டர் என்ன சொல்றாங்க? மருத்துவர் வேற மருத்துவர்னு சொல்றாங்க. மற்ற சாதாரண டாக்டர் என்ன சொல்றாங்க? முனைவர் சொல்றாங்க. முனைவர் சொல் சரியான சொல்ல தவறான சொல்ல? தவறான சொல். ஏன்னா முனைவர் முயல்கிறவர் முழுமையானவராக இருக்க முடியாது இல்லையா? முழுமையானவர் தான் டாக்டர். someone is really competent is doctor. ஒரு சும்மா பேஷண்ட் நான் முயற்சி செய்யறதெல்லாம் பண்ண முடியாது. someone who is competent. அப்போ முழுமையானவருக்கு தமிழில் ஒரு சொல் இருந்தது. என்ன சொல் தெரியுமா? அந்த காலத்துல வந்து ட்ரஸ்டிக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஒரு பெரிய மனுஷன், நல்ல மனுஷன், மதிக்கத்தக்க மனிதர் ஒரு சொல்லை சொல்லுவார்கள். என்ன சொல்? தக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. தக்கார் என்றால் தகுதியானவர். தக்கார் என்றால் தகுதியானவர். நான் லாஜிக்கலி as an argument தர்க்கம், தக்கார் என்கின்ற தமிழ் சொல் doctora என்று லத்தீனுக்கு சென்று டாக்டர் என்று ஆங்கிலமாக மாறியிருந்தால் ஒரு தர்க்கம். இது என்ன, நான் தமிழனுடைய பலவேறு பரிமாணங்களை படிச்சதா? அல்லது நீங்க இப்ப அக்கேடியன் லாங்குவேஜ், இஜிப்சியன் லாங்குவேஜ் தாய்மொழி எல்லாம் பாத்தீங்கன்னா அக்கேடியன் லாங்குவேஜ் இந்த பகுதி இதெல்லாம் வந்து நம்மளோட ரொம்ப நெருங்கிய உறவு கொண்ட பகுதி. அதுல பிரமிடுன்னு சொல்ல எல்லாருக்கும் புரியும். பிரமிடுங்கிறது என்ன எல்லாரும் தெரியும். தமிழ்ல பிரமிடு இருக்குதா? இல்ல. ஆனா இருக்கிறது. பழைய இலக்கியங்களில் இருக்கிறது. என்ன இருக்கிறது? தமிழர்கள் இறந்தவர்களை புதைக்கவும் செய்தார்கள், எரிக்கவும் செய்தார்கள். எரிக்கப்பட்ட இடம் சுடு காடு என்றும் புதைக்கப்பட்ட இடம் இடு காடு என்றும் அறியப்பட்டது. அந்த இடங்களில் இறந்தவர்களினுடைய நினைவாக அவர்கள் நினைவிடங்களையும் எழுப்பினார்கள். அந்த நினைவிடங்கள் சிறியதாக இருந்தால் சிறு இடு என்று அறியப்பட்டது, பெரியதாக இருந்தால் பெரும் இடு என்று அறியப்பட்டது. பெரும் இடுதான் எதற்கு இவ்வளவு இப்படி நான் 1000 பெருமிதங்களை அடுக்கிக் கொண்டு போக முடியும்? இவ்வளவு பெருமிதங்களையும் கொண்ட ஒரு இனம் சிங்கப்பூர்ல வந்து ஒருத்தர் சொல்றாரு வந்து லிக்வான் யூ புட் த தமிழ் பெகர்ஸ் இன் தேர் பிளேஸ். கரெக்ட். ஆனால் அதை நீட்சியாக எடுத்துக்கொண்டு வந்தால் இப்பொழுது பொங்கல் நடந்து முடிந்தது, தைப்பொங்கல் நடந்து முடிந்தது. மாடு கட்டி போரடித்தால் மாளாது என்று சென்னல் என்று யானை கட்டி போரடித்த ஒரு மக்கள் இனம். ஒரு வேட்டியும் ஒரு சட்டையும் வாங்குவதற்காக கோடிக்கு மேலான மக்கள் வரிசையாக இருக்கிறார்கள். இது நமக்கு பெய்தார்கள். அதான் நமக்கு ஏன் why RISE is important, why Global Tamil Engineers Forum is important அப்படின்னா, நாம் வெற்றி பெற வேண்டும், ஒத்துழைக்க வேண்டும், உயர வேண்டும் என்பது ஒரு இலக்கு தான். ஆனால் அதைவிட முக்கியமாக எப்படி இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு மாடு கட்டி போரடித்தார் மாளாது சென்னல் என்று யானை கட்டி போரடித்த இனம் ஒரு வேட்டியும் ஒரு சட்டையும் அல்லது ஒரு துண்டும் வாங்குவதற்காக ஆயிரங்களில் அல்ல, லட்சங்களில் அல்ல, கோடிகளில் வரிசை கட்டி நிற்கிறது என்பது இந்த பெயின் தான், இந்த பெயினுடைய பயணம் தான் ரைஸ் பயணம் என்பது தயவு செய்து நீங்கள் மறந்து விடாதீர்கள்.
ஆதலால் இந்த அரங்கில் நான் இங்க இருக்கக்கூடிய கிருஷ்ணா ஜெகன் அவர்களையோ, அவர் மிகப்பெரிய ஒரு ஆற்றலாளர், மிகப்பெரிய வெற்றியாளர், குவைத் நாட்டில் இருக்கிறார். ஒரு குறித்த காலத்துக்குள் 6 மாத காலத்துக்குள் அவருடைய அன்பு தளபதிகள் திரு செல்வம் அவர்களாக இருக்கட்டும், அங்கே எங்களுடைய அமீரக தலைவர் இன்று ஆல்ஃபிரட் பர்மன்ஸ் அவர்களாக இருக்கட்டும், ஒமான் நாட்டு தலைவர் திரு ஜோஸ் மைக்கேல் ராகன் அவர்களாக இருக்கட்டும், அத்தனை பேரும் இணைந்து 6 மாத காலத்தில் ஏறக்குறைய 2000 பொறியாளர்களை அணிவகுத்துகிறார் என்பது அது பெரிய தமிழ் ஸ்டோரி. இந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வருது தமிழ் சமூகம்? அப்போ இந்த இடத்துல நான் என்னுடைய 20 நிமிஷம் 25 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. நான் இன்னும் ஒரு 15 நிமிஷம் எனக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த நாடை எடுத்துக்கொள்வோம், இந்த நாட்டை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த நாட்டினுடைய இந்த எழுச்சிங்கிறது பிரமிப்பு. there is no historical precedent. இந்த நாட்டை அடையாளப்படுத்துவதற்கு, உலகம் முழுவதும் அடையாளப்படுத்துவதற்காக நம்ம கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? 2 மில்லியன் இல்லைங்க, 200 மில்லியன். 200 மில்லியன். I mean, God bless this country. I mean, you know, well, சாக்கரை இங்க கொண்டு வர நான் சொன்ன மாதிரி 2 பில்லியன் டாலர்ஸ். அண்ட் கேமிங் இண்டஸ்ட்ரியில் இந்த நாடு முதலீடு செய்யக்கூடிய பணத்தினுடைய குவாண்டம் பார்த்தோம்னா சான்ஸே இல்லைங்க. As I read, I'm flabbergasted by the quantum of investments it is making. And as I said, Saudi Arabia Public Wealth Fund by 2030 will be $2 trillion. பல நாடுகளில் எட்டாத உயரங்களை ஒரு வெல்த் ஃபண்ட் நிறுவனம் எட்ட போகிறது. இப்ப நான் கேட்கிறேன், வரலாற்று ரீதியாக இந்த நாடு மாபெரும் வெற்றி பெற்ற நாடு என்று நாம் வரையறுக்க முடியுமா? முடியாது. அப்ப 2 விஷயம் நடந்தது. This is where I'm coming. I want us to learn a lesson. வரலாறு சில மக்கள் இனங்களுக்கு எதிர்பாராத சொத்துக்களை காட்டுகிறது. இந்த நிலப்பரப்புக்கு வரலாறு காட்டிய மிகப்பெரிய சொத்து என்ன? எண்ணெய் எரிவாயு. ஆனால் எண்ணெய் எரிவாயு காலம் முழுவதும் இருந்தது. ஏன் 2000 வரை இருந்தது. 2024 எப்படி கதை மாறுகிறது? எப்படி கதை மாறுது? 2023 22 எப்படி கதை மாறுகிறது? லீடர்ஷிப். It is the leadership that makes all the difference. It's the leadership that looks beyond fossil fuel. ஒரு நாள் இந்த fossil fuel இல்லாது போகிற காலத்துக்கு இந்த நாட்டை எப்படி வடிவமைப்பது? அந்த லீடர்ஷிப்பும் அந்த விஷனும் தான் இயற்கை ஒரு சொத்தை கொடுக்குது. அந்த சொத்தை லெவரேஜ் பண்ணி மாபெரும் உயரங்களுக்கு எடுத்து செல்வதை அந்த லீடர்ஷிப் பார்த்து. அது வெறும் 13 மீனவ கிராமங்கள் தான் சிங்கப்பூர் நாடு. உங்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்றேன். எங்க தமிழர்கள் தொடர்ந்து தோற்று போகிறார்கள். எனக்கு மிகவும் ஒரு கான்பிடென்ஷியலா ஒரு பெரிய மலேசிய நாட்டு அரசனுடைய ஆலோசகராக இருக்கிறார் ஒரு தமிழர், மிகப்பெரிய வெற்றி தமிழர். அவர் ரைஸ் ஓட்டுநர் தான். ரைஸுக்குள்ள நிறைய பெரிய உறுப்பினர்கள் இருக்காங்க. அதை சொல்லிட்டு ரொம்ப பெரிய உறுப்பினர்கள் இருக்காங்க. நீ சந்திப்பீங்க. நம்ம கொண்டாட மறந்துட்டோம். தமிழர்களை நம்ம கொண்டாட, நம்ம யார் தகுதியற்றவர்களை எல்லாம் கொண்டாடுகிறோம். யாரும் நான் சொல்ல விரும்பல. தகுதியற்ற அத்தனை பேரையும் கொண்டாடுகிறோம். இந்த ரைஸ்ங்கிறது தகுதியானவர்களை கொண்டாடும் டாவோஸ் மாநாட்டிற்கு ஜூன் மாசம் நம்ம டாவோஸ்க்கு வாங்க. யாருக்கெல்லாம் ஒரு 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் பெரிய விஷயம் இல்லையோ அவங்க எல்லாம் கட்டாயம் நீங்க வாங்க. எதுக்காக வரோம்னா, ஒரு தமிழர்கள், நம்ம தமிழர்கள் எங்க போறோம்னா, ஆண்டுதோறும் ஜனவரி மாதத்தில் உலகினுடைய வல்லமை மிக்க G7 தலைவர்களும் உலகை ஆட்டி படைக்கின்ற 500 நிறுவனங்களினுடைய இயக்குநர்களும் தலைவர்களும் ஒன்று ஒரு இடம் தான் டாவோஸ் என்கின்ற இடம். வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம். நாமும் ரைஸ் அமைப்பும் G-TEF அமைப்பும் அதே வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அரங்கில் தான் நம்முடைய மாநாட்டை நடத்தி. அவங்களுக்கு நமக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? இல்ல.
மலைக்கும் அழுவுக்குமான இடைவெளி. ஆனால் தமிழர்களுக்கும் கனவுகள் உண்டு. ஒரு நாள் நாங்களும் தலை நிமிர்வோம், இந்த உலக பரப்பில் எழுந்து நிற்போம் என்கின்ற ஒரு பிரகடனம் தான் அந்த சந்திப்பு. அதனால வாங்க, we are part of a collective dream, a collective desire that we can also stand up. நாம் தலைமுறை முடியும். இப்போ coming back, வெறும் 13 கிராமங்களாக இருந்த ஒரு சிறிய நிலப்பரப்பை ஆசிய பசிபிக் பிராந்தியத்தினுடைய பினான்சியல் கேபிட்டலாக யாரால் மாற்ற முடிந்தது? லீடர்ஷிப், லீ குவான் யூ என்கின்ற ஒரு தலைமை. அதே காலகட்டத்தில் தமிழர்கள் செய்த தியாகங்களை எல்லாம் பார்த்து துங்க அப்துல் ரஹ்மான் போன்ற மலேசிய நாட்டினுடைய தலைவர்கள், தமிழ் தலைவர்கள் நான் கூப்பிட்டு நல்லா இதை கேட்டுங்க. சொன்னா இது மிகைப்படுத்தி சொல்றதில்லை. சீனாக்காரங்க சிங்கப்பூர் எடுத்துக்கிறாங்க, சீனாக்காரங்க சிங்கப்பூர் எடுத்துக்கிறாங்க, மலேசியா எங்களுக்கு வந்துருது. இந்த லங்காவியை நீங்க தமிழர்கள் எடுத்துக்கிறீங்களான்னு கேட்கிறாங்க. லங்காவிய நீங்க தமிழர்கள் எடுத்துக்கிறீங்களா? உங்களுக்குன்னு ஒரு நாடு அதுல இருக்கட்டும். ஆனா அதை எடுத்து செய்யக்கூடிய தன்னம்பிக்கை யாருக்கு இருக்குல்ல? அப்படியான தலைவர்கள் நமக்கு இருக்கிறது. இதுதான் அன்னைக்கு இருந்துச்சுன்னா இன்னைக்கு இங்கேயே நம்ம கிருஷ்ணா ஜெயந்த் சார் அல்ல ஷாகுல் ஒரு பாஸ்போர்ட் வேல்யூ என்ன தெரியுமா உங்களுக்கு? வேர்ல்ட் பேங்கோட போய் உட்காரலாம், அவ்வளவுதான். பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் போன் பண்ணி சொன்னா நீங்க உட்காரத்தான் வேணும். நீங்க IMF போய் பேசலாம், நீங்க மிகப்பெரிய நிறுவனங்களினுடைய தலைமையோடு போய் பேசலாம், வெள்ளை மாளிகையோட போய் உட்கார்ந்து பேசலாம். சின்ன நாடு வச்சிருந்தா போதும். மாலத்தீவால் பேச முடிகிறது அல்லவா? சின்ன சின்ன நாடுகள் பேச முடியுது. அன்னைக்கு கோட்டை விட்டாங்க. So leadership makes all the difference. தலைமைத்துவம் தான் அது ஒரு பெரும் சொத்தை இந்த நாட்டிற்கு, இந்த நிலத்திற்கு பல்லாயிரம் ஆண்டுகளாக கொடுத்திருந்த பொழுதும், அது கடந்த சில 10 அல்லது 100 ஆண்டுகளாக கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு பொருளாதாரமாக இருந்த பொழுதும், அது உலகத்தோடு போட்டி போடுகின்ற இணையாக இருக்கின்ற ஒரு மாபெரும் தேசமாக எழ வேண்டும் என்கின்ற வேட்கையை கொடுக்கிற ஒரு புதிய தலைமை இந்த நாட்டுக்கு கிடைத்த காரணத்தினால் தான் அந்த இடத்துக்கு அவர்கள் வந்து. தமிழர்களுக்கு பெட்ரோல் இருக்கிறதா? இல்ல. கோல்டு இருக்குங்களா? இல்ல. என்ன இருக்குது? அதை விட சிறந்த ஒரு சொத்து இருக்கு, நாலேஜ் ரிசோர்ஸ். நாலேஜ் ரிசோர்ஸ்ங்கிறது 21ஆம் நூற்றாண்டு உலகை ஆளப்போவது வேறு எந்த வளங்களையும் விட அறிவு வளம் தான் ஆளப்போகிறது. தமிழர்கள் உலகம் முழுசும் ஏன் இந்த G-TEF எல்லாரும் சேரணுன்றப்போ குளோபல் தமிழ் என்ஜினியர்ஸ் ஃபோரம், குளோபல் தமிழ் IT ஃபோரம் இருக்குது, டாக்டர்ஸ் ஃபோரம் இருக்குது, வக்கீல்கள் ஃபோரம் இருக்குது. எல்லா ஃபோரம் எதுக்கு அப்படின்னா, இங்கு இருக்கக்கூடிய பெட்ரோலிய டீசல் எண்ணெய் எரிவாயு வளத்தை போல தமிழர்களுக்கு அறிவு வளம் இருக்கிறது, காம்பிடன்சி கேபிட்டல் இருக்கிறது. பினான்சியல் கேபிட்டல் பெருசா இல்ல, பட் நாலேஜ் கேபிட்டல் அண்ட் காம்பிடன்சி கேபிட்டல் இருக்குது. இல்லாத ஒன்று லீடர்ஷிப். சோ நான் இங்க தலைவனாக வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்களா? நோ, தட்ஸ் தி லாஸ்ட் திங். ப்ளீஸ் டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். தலைவனாக மாறுவதற்கு வரவில்லை. பட் ஐ வில் டெல் யூ ஸ்மால் எக்ஸாம்பிள். நான் சிறுவனாக இருந்த பொழுது என்னுடைய கிராமத்தில் மிகவும் படித்த ஒருவாக அந்த ஃபாதர் ஒருத்தர் தான் இருந்தார். சர்ச்சில் இருக்கிற ஃபாதர் தான் ஊர்லேயே படிச்சவர். இன்றைக்கு எங்கள் ஊருக்கு போனால் ஊரிலேயே மிகவும் குறைவாக படித்தவர் ஃபாதர். ஊர் படித்து விட்டது, ஊர் நன்றாக படித்து விட்டது. இது மகிழ்ச்சியான செய்தி. ஃபாதர் படிக்கலைங்கிறது அது கெட்ட செய்தி இல்லை. ஊர் முழுதாக படித்து விட்டது என்பது நீங்கள் கனவுல எழுப்ப வேண்டிய, நான் கனவுல எழுப்ப வேண்டிய. The story of blue collar Tamil community today becoming a white collar community. அந்த நிலைமைக்கு நம்ம வந்திருக்கிறோம்னா, society has become very resourceful. Tamil society has become very resourceful. ஆனா அந்த ரிசோர்சஸ் எல்லாம் ஒருமுகப்படுத்தியோ அல்லது ஒரு செல்நெறிப்படுத்தியோ கொண்டு வந்து தமிழ் சமூகத்தினுடைய வளர்ச்சியை ஒரு முன்பாய்ச்சலுக்கு கொண்டு வரக்கூடிய எந்த சமூக அமைப்பும் இங்கு இல்லை, எந்த அரசியல் கட்சியும் இங்கு இல்லை, எந்த மத அமைப்பும் இங்கு
இல்லை. மத அமைப்புகளோ அரசியலோ தமிழர்களை பிரிக்கத்தான் செய்யுமே தவிர இணைக்காது. இந்த அரங்கில் கூட சாதி என்று சொன்னால் இந்த அரங்கு குறைந்தபட்சம் ஒரு 10ஆக பிரிக்கப்பட வேண்டி வரும். மதம் என்று சொன்னால் கிறிஸ்தவத்துக்கு மட்டுமே ஒரு 5 பிரிவுகள் தேவைப்படும். புராட்டஸ்டன்ட், பெண்டிகாஸ்ட், எவாஞ்சலிக்கல், ஜெகோவா விட்னஸ் 5 வட்டங்கள் தேவைப்படும். மதம் என்று சொன்னால் ஒரு 12வது இடத்தில் வட்டங்கள் தேவைப்படும். அரசியல் என்று சொன்னால் குறைந்தது ஒரு 6-7 வட்டங்களாவது இந்த அரங்குக்கு தேவைப்படும். இந்த அரங்கை கூட ஒன்றாக வைத்திருப்பதற்கு தமிழ் என்கின்ற மொழியால் மட்டும்தான் அதனால்தான் நம்ம தமிழை பிடிச்சிட்டோம். நாம் சாதியாலும் மதத்தாலும் அரசியலாலும் பிளவுண்டு கிடக்கிறோம். இதை மெலிதாக ஒரு கயிறு நம்மை கட்டுகிறது என்றால் அது தமிழ் என்கின்ற கயிறு. ரைஸ் அமைப்பும் சரி, குளோபல் தமிழ் என்ஜினியர்ஸ் ஃபோரமும் சரி, அந்த கயிறை பற்றி கொண்டு ஒரு கூட்டு தலைமையை தர முடியுமா? Can we give a civil society collective leadership and direction to? We don't need to contest any election. We don't need to capture any political power or government. ஆனால் நாம் ஒரு நெகிழ்வாக புரிதலோடு எல்லோரையும் வளர்த்து விட வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் நாம் இணைந்தோம் என்று சொன்னால் தமிழ் சமூகத்தினுடைய தலையெழுத்தை நான் இந்த 2 விஷயங்களை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். இரண்டாவது, நான் why I came to this தமிழ் என்கின்ற இதுக்கு நான் சிங்கப்பூர்ல ஆரம்பிச்சது 2010 2வது திருப்புமுனை. அதையும் சொல்லி அதற்கு முன்னால் இந்த ரைஸ்ங்கிற ஒரு விஷயம் தமிழர்களுக்கு இஸ்லாத்தை நான் சொல்ல மாட்டேன், கிறிஸ்டியானிட்டி, கேத்தலிக் கிறிஸ்டியானிட்டி பர்டிகுலர்லி இந்த செல்வம் பெருக்குவதை ஏதோ ஒரு குற்றச்செயல் போல காட்டிவிட்டது. அதே போலத்தான் இந்த சைவமும் கொஞ்சம் அப்படித்தான். கேத்தலிக் இதுவும் இது என்னன்னா 2 தப்பு பண்ணி இருக்குது. ஒண்ணு என்னன்னா பரலோகம் தான் ரொம்ப வசதி, இந்த உலகம் கொஞ்சம் குறைவுங்கிற மாதிரி. அப்படிதான் சரிதாங்க நான் சொல்றது. இந்த ஊர் அவ்வளவு சரியில்லை, இதுதான் ரொம்ப நல்ல உலகம். அப்புறம் எதுக்குங்க சவுதி அரேபியா வேலை செய்யணும்? பரலோகம் நல்லது, நேரம் பரலோகத்துக்கு போலாமே, எதுக்கு ரியாதுக்கு வரணும் இல்லையா? ஒரு ஸ்கிசோஃப்ரெனிக் எக்ஸிஸ்டன்ஸ் வச்சுங்களேன். என்னை பொறுத்தவரை நான் ஒரு ஃபாதரா சொல்றேன், இதை விட அழகான ஒரு உலகத்தை இறைவன் படைத்து தர முடியாது. இது ஒரு அழகான உலகம், இது நல்ல உலகம், நல்ல வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை, மனித பிறவி அற்புதமான பிறவி. அந்த பீப்புள் கம் அண்ட் ஆஸ்க் மீ, ஃபாதர் இப்பெல்லாம் நீங்க அதிசயங்கள் நடக்கிறது இல்லையே, உங்களுக்கு ஃபாதர் செய்வீங்களா அதிசயம்? ஏன் கடவுள் அதிசயம் செய்யறது இல்லையா? பச்சை புல்லை தின்று வெள்ளை பாலை தருகிற பசு அதிசயம் இல்லையா? இத்தனோடு விதையிலிருந்து பெரிய விருட்சம் வளர்கிறது, அது ஒன்றும் அதிசயம் இல்லையா? இந்த ஹார்ட் அட் பாருங்க, இதயம். நீங்க ஒரு மெர்சிடஸ் பென்ஸ் ஓட்டினாலும் சரி, ஹம்மர் ஓட்டினாலும் சரி, 1000 கிலோமீட்டர்லயா நீங்க நிறுத்தி அதுக்கு ஓய்வு கொடுக்கணும் இல்ல, ரீஃபியூல் பண்ணணும் இல்ல. ஆனால் என் தாயின் வயிற்று எனக்கு 59 வயசு 58 வயசு முடியுது. 58 வருஷமா நான் தாயின் வயிற்றில் 4வது வாரமாக இருந்த பொழுது இயங்க தொடங்கிய இந்த இதயம் 58 ஆண்டுகளாக நிற்காமல் இயங்குகிறது. இதைவிட வேறு அதிசயம் தேவை. ஆக இந்த பிறவி என்பது, இந்த படைப்பு என்பது நிராகரிக்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல. எல்லாருக்கும் அது நல்லா இருக்கணுங்கிறப்போ தமிழ் திருவள்ளுவர் இந்த கேள்வி கேட்கிறோம், நீங்க பட்டுன்னு சொன்னீங்கன்னா give you a hats off to you. அறம்பொருள் இன்பம், ஏற்கனவே எங்க உறவை கேட்ட நீங்களா சொல்லாதீங்க, வாய்மொழிட்டீங்க, அரேபியக்காரங்க நம்ம சொல்லட்டும். அறம்பொருள் இன்பம், வள்ளுவர் அறத்தை அதிகமாக பாடியிருக்கிறாரா, பொருளை பாடியிருக்கிறாரா, இன்பத்தை பாடியிருக்கிறாரா? பொருளைத்தான் பாடியிருக்கிறார். அறத்தை விட ஏறக்குறைய 1 மடங்கு பொருளை பற்றி பாடியிருக்கிறார். இன்பத்தை விட 2 மடங்கு பொருளை பாடியிருக்கிறார். வள்ளுவருக்கு இருக்கிற அறிவு சமகாலத்திற்கு இல்லாமல் போயிட்டு தமிழர்களே நிறைய சம்பாதிங்க, நிறைய. இன்ஃபேக்ட் வள்ளுவர் உத்தரவு போட மாட்டார். ரைஸ் அமைப்பினுடைய தாரக மந்திரம் அதுதான், ஒரே ஒரு பொருளா உத்தரவு போடுவார். வள்ளுவர் வெரி பெர்சுவேசிவ் பர்சன், நியூட்ரல் பர்சன். அன்பு மரம் உடைத்தாய் வாழ்க்கை இன்பம் பண்புமயம், அது எல்லாமே ரொம்ப நியூட்ரலா சொல்வார். ஒன்றே ஒன்றா உத்தரவு போட்டு சொல்வார். செய்க பொருளை சேர்ந்த செருக்கு அறுக்கும் எஃகு அதனில் கூறியதில். உன் எதிரியினுடைய ஆணவத்தையும் அருமாப்பையும் இடித்து நொறுக்கி துவம்சம் செய்யக்கூடிய ஒரு பேராயுதம் இருக்கிறது என்றால் அது செல்வம் மட்டும்தான். எனவே வள்ளுவர் சொல்வாரு, செல்வம் சேர்த்த பிறகு என்ன செய்யணும்? I want to tell you also, செல்வம் சேர்த்தவர்கள் எல்லாம் the vulgarity of spending இருக்குல்ல, vulgar display of wealth, திருமணத்துக்கெல்லாம் அவங்க செய்யற இன்னைக்குள்ள தமிழ் திருமணங்கள் vulgar, sinful, criminal. ஒரு ஏழைக்கு 10 ரூபா கொடுக்க மாட்டாங்க, ஆனா வீணடிக்கப்படக்கூடிய பணம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் தான் சின்ஃபுல். வள்ளுவர் சொல்வார், அறநீரும் இன்பமும் ஈரும்
திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். நம்ம அமைப்பினுடைய தாரகம் உண்டு. தீதின்றி வந்த பொருள் அரண் ஈனும். தீதின்றி வந்த பொருள் நல்லது செய்யும், இன்பமும் ஈனும். ஹாலிடேலயே வச்சுக்கலாம், இதை விட பெரிய செமஸ்டர்லயே வச்சுக்கலாம். நீங்க என்ன வேணாலும் நீங்க ஜாலியா இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லைங்கிறார் வள்ளுவர். ஆனால் அது உண்டா? இன்பமும் சரிப்பா என்ஜாய் பண்ணிக்க. அது எம்பட்டிக்கா சொல்றது எது? அரண் ஈனும். அதுவும் நம்முடைய அறம். நிறைய செல்வம் செய்யுங்க, நம்ம தமிழ் மக்களுக்கு நிறைய செய்யுங்க. கடைசியா நான் வந்து அப்கோர்ஸ் ஐ ஹெட் அன் இன்டர்நேஷனல் ப்ராட்காஸ்ட் மணிலா பிலிப்பீன்ஸ்ல இருந்து. அது ஈழத்தமிழ் மக்களால் கேட்கப்பட்டது. நான் நிறைய அந்த காலத்துல அந்த மக்களுக்காக குரல் கொடுத்திருக்கேன். நேரா போய் பார்த்த பிறகு உண்மை என்னன்னு தெரிஞ்ச நான் நிறைய அவங்களுக்காக குரல் கொடுத்திருக்கேன். 2009 அவங்க நிறைய அப்பாவி மக்கள் ஒரு 1.5 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க. 3 மாசத்துல 1.5 லட்சம் பேர் செத்து போனாங்க. அப்போ ஒரு யூரோப்பியன் டிப்ளமேட்டை நான் அவங்களோட பார்த்து கேட்டேன், எங்க மக்களெல்லாம் நீங்க கைவிட்டீங்களே, அப்பாவி மக்கள் இத்தனை பேர் சாகிற போது ஒரு நண்பர் கூட எங்களுக்கு இருக்கலையே, உங்களை நம்பித்தானே இருந்தாங்க, நீங்க எல்லாம் கைவிட்டீங்களே அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்னதுதான் 2வதாக உடனடியாக இந்த அமைப்பு தொடங்கணும்ங்கிற காரணம். ரொம்ப கூலா சொன்னாரு, ஃபாதர், இன் குளோபல் பவர் பாலிடிக்ஸ், if you are not sitting on the high tables of power to eat, you could possibly be the menu அப்படின்னா புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். உலகத்தினுடைய அதிகார உயர்மேஜைகள் எப்படின்னா, நீங்கள் அமர்ந்து உணவு அருந்துகிறவர்களாக இல்லை என்றால் ஒருவேளை சாப்பிடப்படுகிற உணவாக நீங்கள் இருப்பீர்கள். தமிழர்கள் சாப்பிடப்பட்ட உணவாக நாம் இருந்து விட்டோம். அந்த அழிவு கடைசி அழிவு என்று நீங்கள் நினைக்காதீர்கள். 2 பேரிடர்கள் நடக்கும். கிளைமேட் சேஞ்ச் வந்து தமிழகம் அதிகம் கடற்புறங்களை கொண்ட ஒரு இது. And I can tell you, in another 30 years, Tamil Nadu will have 4 million, 40 லட்சம் internal displaced refugees. இந்த climate refugees 40 லட்சம் பேர் நமக்கு இருப்பாங்க. We will need friends in the world. உலகம் முழுவதும் நமக்கு நண்பர்கள் வேண்டும். அந்த மக்களில் ஒரு தொகுப்பினரையாவது ஏற்றுக்கொள்வதற்கும் உள்வாங்கிக் கொள்வதற்கும். இயற்கை வளங்களுக்காக நடக்க போகக்கூடிய போரில் மீண்டும் பல்லாயிரம் பல லட்சம் மக்கள் அழியக்கூடிய சூழல்கள் உருவாகாது என்றெல்லாம் சொல்ல முடியாது. அப்போது நமது தலைமுறைகளை நாம் காக்க வேண்டும் என்றால் நாம் வலுவானவர்களாக மாற வேண்டும். வலுவானவர்கள் நல்லவர்களாக இருக்கிற பொழுது இந்த உலகத்தில் அமைதி நிலவும். தமிழர்கள் வலுவானவர்களாக எழ வேண்டும். எனவே இந்த ரைஸ் அமைப்பையும் குளோபல் தமிழ் என்ஜினியர்ஸ் ஃபோரம் அமைப்பையும் இப்போது சவுதி அரேபியாவில் இப்பொழுதுக்கு அமீரகமும் கத்தாரும் முன்னணியில் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் கடந்து வளைகுடா பரப்பினுடைய முதல் ரைஸ் அணி என்பது சவுதி அரேபியா அணி, முதல் G-TEF என்பது சவுதி அரேபியா அணி என்று கொண்டு வாருங்கள் என்று உங்களை கேட்டுக்கொண்டு, எந்த தலைமை பொறுப்பும் நமக்கு தேவையில்லை, தனிமனிதர்களாக விடுவோம் என்று எனக்கு பிடித்த ஒரு கவிதையை மட்டும் சொல்லி வருகின்றேன். எனக்கு மிகவும் பிடித்த கவிதை. என்ன விமர்சனங்கள் வந்தாலும், எத்தனை இடர்கள் வந்தாலும் நாம் பொதுவாக தயங்குவது இல்லை, அஞ்சுவது இல்லை. என் பயணத்தில் நான் சென்று கொண்டே இருக்கேன், தமிழ் சார்ந்த பயணத்தில். அதற்கு காரணம் வாசை குழந்தைசாமி என்கின்ற மாமனிதர் எனக்கு கற்றுத்தந்த ஒரு கவிதை. அந்த கவிதை சொல்லி முடிக்கிறேன். விளையும் பொருள் எதுவும் தானாக வீடு வந்து நுழையும் எனக்கு அதுவும் நோக்குடைய நல்லேன். விளையும் அப்படின்னா விளையிறது இல்லை, விரும்புறது, ஆசைப்படுறது. விளையும் பொருள் எதுவும் தானாக வீடு வந்து நுழையும் எனக்கருதும் நோக்குடைய நல்லேன். என் பயணம் பெரிது செல்லும் பாதை நெடிது வழி துயரம் தவிர்க்க துணை தேடேன். என் படைக்கு ஒரு சிலரும் போதும் நான் ஒருவனே போதும். என் படைக்கு ஒரு சிலரும் போதும் நான் ஒருவனே போதும். ஒவ்வொரு தமிழரும் அந்த உணர்வோடு நாம் உழைத்தோம் என்றால் 2030 ஆண்டிலேயே உலக பரப்பில் வியப்போடு பார்க்கக்கூடிய ஒரு மக்களிடமாக நாம் எழுவோம். அதற்கு ஒரு பள்ளி எழுச்சி பாடுகின்ற அமைப்பாக இந்த அமைப்பை நீங்கள் கட்டியெழுப்புங்கள் என்று பணிந்து அன்புடன் கேட்டு மீண்டும் ஒரு முறை சவுதி அரேபிய அணியினர் நன்றி கூறி வருகின்றேன். அன்பு நன்றி, வணக்கம். சொல்ல போனா முதல் தடவை நான் ஃபாதரோட ஸ்பீச்சை நேரடியாக பார்க்கிறேன். எத்தனை பேருக்கு அந்த ஃபீல் தெரியல. சில நேரங்களில் கண்ணீர் வந்தது எனக்கு, சில நேரங்களில் தமிழன் என்ற ஒரு பெருமை வந்தது. தமிழரின் அந்த பெருமையை நமக்கு சுட்டி காட்டிய, நான் என்ன சொல்லவே தெரியல சார். ஐ மீன், இவ்வளவு பெரிய ஒரு ஆளுமை தன்னுடைய, அதாவது நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதே நமக்கு ஒரு பெருமையா இருக்குது. So proud of you, Father. Thank you so much. நமது நன்றியை தெரிவிக்கும் விதமாக அனைவரும் எழுந்து நின்று கைத்தட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் GCC லீடர்ஸ், ரைஸ் GCC லீடர்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அல்ஃபிரட், ஜோஸ் மைக்கேல், சத்யவேலையா, கிருஷ்ணஜகன், எலர்கோ மற்றும் ரைஸ் குடும்பத்தைச் சேர்ந்த
ரியாத் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ரைஸ் மெம்பர்கள் அனைவரும், சவுதி எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஸ் உரையில நான் சபாநாயகம் அவர் சிறப்பிக்க போறாங்க. ஆனால் ஒரு தனி மனிதனாக இங்கு அவர் வெற்றி பெற்றது மட்டுமல்ல, தன்னுடைய தமிழ் சமூகம் சார்ந்த ஒரு 3000-4000 பேருடைய வாழ்க்கையை அவர் மாற்றி இருக்கிறார் சபாநாயகம் அவர்கள் என்பது மிகப்பெரிய பெருமை. அவருக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் அவர் அடுத்த நிகழ்ச்சி இருக்குது. இந்த நேரத்தில் அவர் சிறப்பிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. சபாநாயகர் நீங்களும் வாங்கலாம், வாங்க வாங்க. All easy members. Sir, amazing sir, வாங்க. அரவிந்த் எல்லாம் வாங்க. Thank you very much. Thank you. நன்றி. அவர்கள் மேடையில் கேட்டுக்கொள்கிறோம். இப்போது நமது புரவலர்களை பாராட்டும் ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் டைட்டில் ஸ்பான்சர் ஸ்கேன் அரேபியா குழுமத்தை சேர்ந்த அவர்களை வேண்டிக் அழைக்கிறேன். சையத் பாஷா அவர்கள், ஸ்கேன் அரேபியா. அவரது நிகழ்ச்சியின் டைட்டில் ஸ்பான்சர். பேச்சாளர்கள் தட்டதோட காசு கொடுக்கிறவங்க ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. அடுத்ததாக அல்பானியா குரூப்பை சேர்ந்த அவர் நமது கோ டைட்டில் ஸ்பான்சர் அப்துல் காதிர் அவர்களை வேலைக்கு அழைக்கிறேன். அப்துல் காதிர், அல்பானியா குரூப். நமது டிராவல் ஸ்பான்சர் திரு ஜவஹர் அவர்கள் வந்திருக்கிறாரா, அவர்களை வேலைக்கு அழைக்கிறோம். ஜவஹர் அவர்களை வேலைக்கு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் பிளாட்டினம் ஸ்பான்சர் திரு சல்மான் டெவோஸ் நிறுவனத்தை சேர்ந்த திரு சல்மான் அவர்களை வேலைக்கு அழைக்கிறோம். திரு சல்மான். அடுத்தது நமது டைமண்ட் ஸ்பான்சர்ஸ் மராசி அபுதாபி நிறுவனத்தை சேர்ந்த ஹசன் அபுதாபி. சுலைமான் அவர்களை வேலைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக சிடிசி நிறுவனத்தை சேர்ந்த மிஸ்ஸஸ் மாலிக் இப்ராஹிம் அவர்களை வேலைக்கு அழைக்கிறோம். திருமதி மாலிக் இப்ராஹிம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியின் டைமண்ட் ஸ்பான்சர். அடுத்தது சிம் அரேபியா நிறுவனத்தை சார்ந்த திரு சபாபதி அவர்களை வேலைக்கு அழைக்கிறோம். டைமண்ட் ஸ்பான்சர். அவர்கள் சார்பாக வெற்றிவேலையா இந்த
அடுத்ததாக சிடிசி நிறுவனத்தில் இருந்த டாக்டர் சாகுல் மீது நமது பிரசிடென்ட் அவரும் இந்த நிகழ்ச்சியின் டைமண்ட் ஸ்பான்சர். மிக நன்றி. அடுத்த ப்ரோக்ராமை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி. ரெண்டு தகவல்கள் மட்டும். இன்னைக்கு நீங்க டாவஸ் மாநாட்டுக்கு பதிவு பண்ணீங்கன்னா 30% டிஸ்கவுண்ட். ஸோ பேர் நீங்க உங்க பொறுப்பாளர்கள்ட்ட கொடுத்தீங்க. கொஞ்சம் செலவு தான், 30% டிஸ்கவுண்ட். சப்போஸ் பேரை கொடுத்தா வித்ராம் பிரச்சனை இல்லை, நீங்க அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெப்சைட் tamilrise.org, tamilrise.org, tamilrise நீங்க அது மாதிரி ஜெகன் சார் வந்து சோர்வை கமிட்டிக்கு பொறுப்பா இருக்காங்க, அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாம் கைதட்டி அவருக்கு ஒரு மூணாவது ஒரு பெரிய திட்டத்தை டாவஸ் மாநாடு நோக்கி எடுக்கிறது வந்து குளோபல் தமிழ் வில்லேஜ் அண்ட் கண்ட்ரி கிளப் அப்படின்ற ஒரு இதுங்க வந்து நம்ம இது சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தானி கிளப் இருக்குது, கேரளா கிளப் இருக்குது, குஜராத்தி கிளப் இருக்குது, எல்லா கிளப் இருக்கு, காஸ்மோபாலிட்டன் இருக்குது, அந்த கிளப் இருக்குது, தமிழ் கிளப் இருக்கு. உலகத்திலேயே தமிழ் கிளப்னு ஒண்ணு இல்லை. நம்ம தமிழ் கிளப் வந்து வரும் வந்து ஏதோ அந்த சரக்கடிக்கிற இடமா நம்ம பார்க்கவே இல்லை. நல்ல கலை பண்பாடு உலகம் முழுவதும் இதெல்லாம் இருக்கக்கூடிய தமிழ் ஸ்பேஸ், தமிழுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்காதா சொல்லுங்க. அரசாங்கம் அமைச்சிருக்கிற நிறுவனங்கள் தவிர ஒரு இடம் உலகத்தில் கிடையாது. சர்ச் 2000 வருஷமா இருக்கிறது ஒரு சர்ச், ஒரு ஸ்கூலு, ஒரு கல்லூரி. அதனால வந்து குளோபல் தமிழ் வில்லேஜ் அண்ட் கண்ட்ரி கிளப் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் நாங்க எடுக்கிறோம். இட் இஸ் ரெவென்யூ பேஸ்ட் ப்ராஜெக்ட். அதை பத்தி உங்க தலைவர் யார்கிட்ட சொன்னாங்கன்னா அது ரைஸ் அமைப்பினுடைய அதிகாரப்பூர்வ உலகத்திலேயே முதலாக குளோபல் தமிழ் வில்லேஜ் அண்ட் கண்ட்ரி கிளப் திருநெல்வேலிக்கு குற்றாலத்துக்கு இடையில வந்து ஒரு 83 ஏக்கர்ல நம்ம உருவாக்குறோம். சவுதி அரேபிய தமிழர்களையும் அதில் பங்கேற்கும்படி அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. வணக்கம். Thank you so much for that. So inspiring. Thank you so much. So next, we have the person from KSA here to inspire us. Please welcome the chairman of All Care Group Company. He has more than 20 years of experience, right from TV broadcasting to finance, asset management, and so on. All Care Group invests in medical industries of Saudi Arabia. Also, they are extending their business into government facilities, supplying for government tenders, investment in manufacturing, localization in Saudi Arabia. Please welcome, to talk about medical science opportunities, please welcome Mr. Sultan Al-Mansur. Hello, good evening, ladies and gentlemen. I believe today you hear enough, so I will take a couple of minutes to introduce some about opportunities in the medical sectors. Based in All Care Company, we are investing in medical sectors as a manufacturer or service provider, and we are welcoming any manufacturing who would like to set up a facility in Saudi Arabia. In the sector of medical devices, disposable or pharmaceuticals. We are one of the companies who's win the government tenders in Saudi Arabia, and we are welcoming technical partners. Give me the second. As you may know, Saudi Arabia now economy is $1.2 almost $1 trillion, and those opportunity to increase it, and here we are to share. From All Care Group, as you can see in the right side, we are putting the investment to set up factories. And this investment needs somebody to be operated and show us he's a really partner, not a consultant. So he will come with asset investment plus full management from A to Z. We are targeting and welcoming to be in contact with any medical company and also pharmaceutical as well. Thank you very much, and I wish you a good day. Thank you so much. Thank you so much, and to appreciate his lessons, may I request Mr. Sahayam.
And Madhavan. Okay, this is a special garland made out of sandalwood, traditional from Tamil Nadu. And another souvenir from Tamil Nadu again. Thank you so much. Thank you, Mr. Sultan. Blessed to have you. அடுத்தது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நிகழ்ச்சி. இங்க வந்து பலர் வந்து தொழில் முனைவர் ஆகணும், இல்லை என்ன பண்றது, எப்படி இன்வெஸ்ட் பண்றதுலாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். பட் நீங்களே உங்களுக்கு கம்பெனி ஆரம்பிக்கலாம், அதை எப்படி செய்வது அப்படிங்கறத பத்தி பேசுறதுக்காக இங்க ஒரு ஸ்பெஷல் இன்வைட் இருக்கிறாரு. He is a CEO of Duvox Business Services, hailing from the God's own country, Kerala, an experienced business setup consultant with proven track record of helping entrepreneurs and companies to establish and grow their business, adding solutions to SMEs. MISA license and establishing new company. That's the subject he is going to talk. Please welcome Mr. Salman Thuru. Good evening, ladies and gentlemen. Thank you very much for giving us an opportunity to be a part of this great event. And thank you very much, Dr. Sharlamid, Mr. Madhav, Mr. Shiva, Mr. Malik, Ahmed Imthias. These all are very known to me, and thank you very much for giving us an opportunity to present you how to set up a business inside Saudi Arabia in a legal way. So all of you are much excited to know how you can establish on business inside Saudi Arabia, right? So how many of you are having a MISA or a SAGIA license here? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. And how many of you wish to have a license? 1, 2, 3, 4, 5, 6, 7. You already have 8, 9, 10. Yeah, cool. So our topic tonight is all about how to start a business or how to establish on business inside Saudi Arabia using MISA license. So do you know about MISA? Because we have just, they have allotted just 10 minutes and we need to complete and we need to brief it in a precise way. So MISA formerly was known as SAGIA, and it is a ministry. So the license issued by MISA is called, Ministry of Investments of Arabia is called MISA license. So tonight we will be discussing about the types of licenses, process, and a little brief about Duvox, okay? So Duvox is a business management consulting firm. We have 6 business verticals, and okay. Duvox was established in 2022, and it's a one-stop solution for all kind of business setup, business continuity support services, and sort of IP services and everything. At Duvox, our core business is business setup services. So do you know, if you want to start a business inside Saudi Arabia, it should be legally compliant with by obtaining legally authorized license. So we have another service called GRO or BCSS. BCSS means Business Continuity Support Services, where we support our clients for managing their
government portals and everything. We have IP services, intellectual property services. You may be knowing about trademark, patent and everything. Advisory, financials, legal and enhancement services. So business services, we will have a brief about how to set up a business. So visa license, I already gave you a brief about Ministry of Investment Saudi Arabia. So Ministry of Saudi Arabia, Ministry of Investment Saudi Arabia, formerly known as Riyadh. So here we go. Types of license. So do you know how many types of investment licenses are in Saudi Arabia? Anybody have any idea about that? There are more than 20 types of licenses in Saudi Arabia. So in order to start a business, first of all, the first and most important thing is identifying your type of license. What type of license you are going to have. So how do you know this? This is based on the activity, business activity which you perform. So how the activities are classified in Saudi Arabia. Inside Saudi Arabia, activities are classified based on ISIC classification. This is international standard for industrial classifications. So different activities are again classified into more than 20 types of license. We will be briefing a few of them now. So first one is trading investment license. A trading investment license is where an entity is involved in kind of retail, wholesale, distribution, franchising. All kind of these activities are classified under trading investment license. Next is services investment license. Services investment license includes all kind of contracting, construction, food and beverage, medical like hospitals, clinics, hospitality like hotels, and travel and tourism, and many are classified under services investment license. Industrial investment license are for those are interested or those are practicing manufacturing activities. Professional investment license are for those who are certified professionals like chartered accountants, doctors, lawyers. And transportation investment license is for transportation people. And there are more like real estate investment license, there are audiovisual investment license, and more and more. So we are limited with the time, so we'll be just skipping into the next. So the most important question is who can get the investment license, right? So do you have any idea who can get the investment license? Anyone? How? Those who have company in back in other true. countries. Yeah. So there are two classes. If basically inside Saudi Arabia, unless unlike other GCC countries like UAE, Qatar, or any of the countries, inside Saudi Arabia, MISA have some regulations or pre-qualifications to get MISA license. So if it is an entity, especially investment license are given to foreign entities. Foreign entities means kind of it should be minimum 2 or more years old company, and type of companies or entities should be private limited or limited liability. If it's in GCC, it can be LLC or WLL, or in Malaysia and all it's ST and BST. And you can also get investment license for individuals if they have premium residency. If you have premium residency, you can apply for investment license. Then we will go to the next topic, how. So in order to get investment license, there are some pre-qualification documents. Like we need to have those documents of our entities prepared before we apply for the investment license.
So the first and most is you should have a valid commercial registration. In India, it is certificate of incorporation. In different part of GCC, the same commercial register have different names. So some places it's called a trade license, some places it's called professional license, based on the ministry who issue the certificate. Second, memorandum and articles of association. Every LLC or LLP will have a memorandum of articles. And third, the most important thing is audited financials. This is very essential. This is what it is showing you are eligible to get an investment license in Saudi Arabia. And fourth is for on behalf of yourself, Gtef will be working for this incorporation process. So you will be sharing as power of attorney to work on behalf of you. And the most important thing is legalization of the documents. So the legalization process is happening through notarization of the power of attorney. Then, attestation. The attestations are happening through the Ministry of External Affairs of each countries where the company is origin. And of course, the ratification is done through Saudi consulate. So we have certain sort of attestations happening, all right? So the process, we already said, you will identify what type of license you are looking for, and when you consult with the Gtef team, we will advise based on the consultation, this type of license is going to be functional for your business. So, identifying the type of license. And next, activities. Most of entrepreneurs and business owners in GCC knows activities, right? So, the good thing in Saudi Arabia is, currently we don't have activities restrictions. The number of activities are not restricted in your visa license, right? So, yeah. So if you choose 100 activities, you can have 100 activities in your visa license. Sometimes these activities can create some sort of issues when you start functioning the business. We will discuss it later. Then legalization of foreign entity documents. And the fourth stage we obtain. So the process happens when you consult with the box or any kind of consultants inside Saudi Arabia. They just identify your business, they select your type of license. Then after legalization or documentation of your documents, the original documents are arrived into Saudi Arabia after attestation and everything. Then the consultant will apply for your visa license. Visa license usually happens in 3 to 5 working days. Basically, first we create a profile for your foreign entity in visa. Then we apply for your visa license. After the approval and review and approval, invoice will be generated. Then the third process after obtaining the visa license, we will make the name reservation. Another important thing while starting a business inside Saudi Arabia. Currently, a foreign language name is given only for the foreign entities. We don't have English name in MCA, right? We don't have. Ministry of Commerce does not have English archive. Currently, we have only Arabic name archive and MCA. But if the name of a foreign entity is in foreign language, inshallah, you will be getting foreign language. So, No. If it is in English, yeah. R-I-S-E, yeah. it will get an R-I-S-E. Exactly. Correct. But if you want to opt another name other than your foreign entity name, you will not be permitted to reserve the name in English. As a local. Yeah. It's a trademark. Yeah, it's a trademark. Yeah. And the sixth and the most important stage in the business incorporation process inside Saudi Arabia is activation of government portals. So you may have listened to previous speakers. They have very briefly explained to you about the transformations, Vision 2030. And honestly, in our industry,
Saudi Arabia is the fastest digitalized country in the world, you know. For any government transactions or any government-related transactions, you don't want to visit any government offices here, or you don't want to go to any typing center in order to renew the residence permit or work visa of your employer. At your office, at your fingertips, you can do it in your system. So these are the government portals which are very important to run while you are running a business. These are the very important portals. I will brief you. Some of them are like QA is a transaction portal for MHRSD, Ministry of Human Resource. Again, you have Mukim. This portal is for doing transactions with Ministry of Interior, Jawazat transactions. And of course, Chamber of Commerce is for attestation of commercial documents. We have Mudad portal. This is for WPS compliance. We have SPL. This is for national address and postal services. And we have Zatka portal. This is a shared portal for Zakat and tax and customs authority. Three ministries are consolidated together to provide Zatka. If you will tell him about the free zone. Free zone is not yet started functioning. We have 4 free zones happening inside the kingdom. We have the regulatory board and everything, but it's not free zone actually. It's a special economic zone. It's a special economic zone, specialized for different activities. Like one is for IT hub, another is for logistics, and third is for data hosting, I believe, and fifth is for financials, right? One is for IT, and the remaining 3 is for industry. And when you say special economic zone, it's much better than a free zone. That's true. Free zone allows you to manufacture and export. You are not allowed to sell in that country. Special economic zone or logistics zone like in Oman as well, it allows you to sell in the same country. And the head office for 2 weeks, 3 weeks, the headquarter also allow in Saudi Arabia to be in the free economic zone for 13 years. 30. And there is also tax exemption. Tax-free zones. We have our brother, he's helping us and he's contributing more information related to. Thank you very much, sir. Thank you very much. And you may be interested to see the government fees, right? How much it will be there for incorporating business. So for MISA license, for the first year, it is 12,000 Saudi riyals. And publishing articles of association and commercial register is 1,775. For subscription of government portals, we have given you a few of the government portals, and we have more than 25 or 30 government portals based on the industries you work. So we just briefed here only for the human resource management and the regular government portal. So Mukim portal, it is 1,265 Saudi riyals. For Kiwa portal, it is 1,775 riyals, and for Mudad, it is 460. And presently, we have the government is offering free subscription for Mudad portal. So the total fees, government fees for the first year, it is 16,575. This is the government fees. From second year, there you go. The visa is going to be 62,000. But honestly, it's worthwhile. You have all freedom to run the business. You have the powers and authorities to run the business. So it's worthwhile. So these are from second year onwards, the government fees are 66,575. So these are the basic general conditions for different types of investment license. You might be excited to know the trading investment license. This is the most happening place where most of the entrepreneurs or business people are engaged. So I have given you a brief about what is trading investment license. Trading investment license basically, any business activities that those are engaged in retail, wholesale,
distribution, franchising, agency of any kind of finished products. You know that, right? Finished products, you know the trading business and everything. So, for trading business, you can start with a Saudi partner or without a Saudi partner. When you start a trading investment license or trading business with a Saudi partner, the minimum paid-up capital is 26.67 million, where minimum percentage of a Saudi partner should be 25%, not less than 25%. And if you wish to have a 100% trading investment license, well, there are some special conditions for 100% wholly owned trading investment license, where your capital is 30 million, and in a period of next 5 years, you are subjected to invest 300 million Saudi riyals inside Saudi Arabia, and additionally, it should be an MNC. It must be an MNC, multinational company, having minimum operations in 3 countries. So there are some additional conditions for trading investment license wholly owned by foreign entities. And of course, services investment license, we discussed about services investment license. Services investment license are quite common and easy to obtain, and mostly services activities are in case, like food and beverage, hotels, restaurants, coffee shops. In travel and tourism, you can have travel agency business. In construction, you can have any kind of construction activities, contracting activities, and kind of repair and maintenance centers. And all these kind of activities are classified under services investment license. And of course, manufacturing, it's a kind of industrial investment license. If you wish to start any manufacturing business in Saudi Arabia. And of course, you have more perks from the government when you have an industrial investment license. If you have an industrial investment license and your facilities are approved and certified by Ministry of Industries and Minerals, your entity is exempted from levy. You know levy? Yes. Have you heard about levy, right? This is actually work permit fee which is being collected from an employer for each employee. So, if you have manufacturing investment license and it is being certified, your facility is being certified by Ministry of Industry and Minerals and Ministry of Environment, and also Civil Defense is being approved, you are eligible to get levy exemptions for manufacturing business. So, just like real estate, entrepreneur investment license. So most of you will be interested to know the entrepreneur investment license. Do you have any idea about entrepreneur investment license? Who have? So, entrepreneur investment license are the investment license given to startup firms. Startup in terms of technology. If you have any innovative products with you, a tech product, an app, or a scientist who have a formula that can be converted. So we, Saudi Arabia, will take this technology and we will give you a lot of opportunities. Entrepreneur investment license have many exemptions. They have, in the first year, they have 2,000 Saudi riyals, and from second year onwards, they have 12,000. And also, you will be incubated and accelerated by King Saud University, MISC Foundation, and many accelerators are working in Saudi Arabia to accelerate young entrepreneurs, startup firms, and everyone. So there are more types of investment lessons. If you wish to know in detail, I'll be sharing my contact number, inshallah, so you can get in touch with the folks to get more details. So this is our contact information. Yeah. Taxation. Yeah, that's a good question. So regarding taxation, foreign entities have 20% corporate tax. Okay, on net profit. On net profit. Yeah.
Muslim. No. Free system we have. Yeah. May I? Yeah, please. So this. Sorry to interfere there, but I'm sharing the benefit. There is a three systems for the foreigner investor. So Indian investor it is 2.5, but foreigner investor it is 20% from the profit plus 5% when he transfer the money to his country. But if he transfer from the company to personal account and from personal account to personal account in Singapore or India, no need to pay the 5%. Okay, but don't tell him I teach you this. Second point, if it is GB, joint venture, especially for IT company or the tech, consultant, engineering, the people who do not have a custom, this thing it is 5% for it. No. 20 is first system. First system is 20. If you are a corporate company like a factory or something. We're talking about the WHT, withholding tax. I don't know withholding tax. I'm talking about zakat. So those people will take a 20. If you are type of joint venture company, that time it will be only 5% since you don't have a custom, something import and export. So it will be 5%, IT company especially. If you are in the free zone, or sorry, the logistic zone, or you are headquarter, you are out of any tax or exemption or importing good or anything. More compared to Dubai or Oman, here it will be much cheaper and avoid the tax. Thank you very much. He added many values and many information to what I was discussing. So hope you are clear about the taxation. And we have VAT also. It's an indirect tax. It's 15%. VAT is 15% out of this. And we have WHT. It's withholding tax. Withholding tax is paid when any kind of service is not sourced. You know, we are promoting the local competency in Saudi Arabia. So withholding tax is collected if you source any services from outside Saudi Arabia, which you have available in Saudi Arabia. So you are invoicing, you are paying to an entity outside for a service. You have 15. The slab is starting from 5 to 20% based on the activities. All right. So our time is about to finish, and Shivaba is just insisting me to stop the session. Thank you very much, and thank you very much for this opportunity. And I'll make the longest forward. Thank you, Salman. Thank you so much. I'm sure that you all got very valuable information. நீங்களும் ஒரு தொழிலதிபர் ஆகலாம், இங்கேயே உங்க பேர்லயே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம். அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொன்னாரு. ஒரு 3 மாசத்துல நீங்க உங்க பேர்லயே கம்பெனி ஆரம்பிக்கலாம், யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். இன்னொன்று மட்டும் சொல்ல மறந்துட்டாரு, நீங்க வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்க ஒய்ஃப் பேர்லயே ஆரம்பிக்கலாம். So it's all possible. So just look at that one. Thank you so much, Salman, and I'm sure that it was a very useful information. நண்பர்களே, நான் ஒரு சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். சிதம்பரத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3000 குடும்பங்கள் ஒரு நிகழ்ச்சியை கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதாவது சவுதியில் இருக்கிற அவங்க நிறுவனத்தோட ஓனரோட 2வது அஞ்சலி தினத்தை கொண்டாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு 3000 குடும்பம் ஒரு கிராமத்தில் ஒரு இடத்தில் கொண்டாடுகிறார்களே என்ன என்று பார்க்கும்போதுதான் எனக்கு தெரிந்தது அல் பர்வேஷ் என்ற கம்பெனியின் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுதான் இங்க நம்ம கூட இருக்கிறவரோட முகம் தெரிந்தது. ஒரு கணக்காளரா தனது வேலையை அந்த நிறுவனத்தில் ஆரம்பித்து இப்போது அந்த நிறுவனமே அவரிடம் நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்து விட்டது. அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையோடு அந்த நிறுவனத்தை கொண்டு வந்திருக்கிறார். இது மாதிரி பலர் கேட்டிருக்கலாம். ஆனா இவர்கிட்ட என்ன சிறப்பு அப்படின்னா, கிட்டத்தட்ட 3000 தமிழ் குடும்பங்கள், தமிழ் ஃபேமிலிஸ் அவர்களுக்கு வேலை கொடுத்திருக்கிறார் அந்த நிறுவனம். அவர் நம்மோடு தமிழராக நம்மோடு இருப்பதில் நாம் பெருமை கொள்ள வேண்டும். நான் சார்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தார், எப்படி சார் அவர் கொண்டு வந்தாருன்னா, யார் இருந்தாலும் ஊர்ல இருந்தா கொண்டு வந்து இங்க ட்ரைனிங் கொடுத்து அவங்க தகுதியானவராக கொண்டு வந்துருவார் அப்படின்னு. அவர் எப்படி அந்த நிறுவனத்தை நடத்துகிறார் என்பதெல்லாம் நமக்கு ஒரு பாடம்.
ஏனென்றால் அந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் இவரை ஒரு குடும்ப உறுப்பினராக தான் கருதுகிறார்கள். அவர்கள் அந்த நிறுவனத்திற்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லும்போது இவர் எப்படி ஒரு தலைவராக உயர்ந்திருக்கிறார் அந்த தன்மையை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அவர் நம்மோடு இருப்பதையும் அவரை நாம் கௌரவிப்பதையும் ரைஸ் KSIயின் ஒரு பெருமிதமான நிகழ்ச்சியாக கருதுகிறோம். அவரை கௌரவிப்பதற்காக ரைஸ் குளோபலின் தலைவர் ஐயா போதர் அவர்களை அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மற்றும் ரைஸ் KSIயின் தலைவர் மற்றும் அனைத்து KSI கல்ஃப் வளைகுடா நாடுகளை சேர்ந்த அனைத்து KSI நண்பர்களுடைய வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்நாள் சாதனையாளர் இவர் தமிழர்களுக்கு மட்டுமல்ல, அவரோட ப்ரொஃபைலை பார்த்தோம்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ் கிட்டத்தட்ட ஒரு 6000 குடும்பங்களுக்கு அவர் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார். இவர் ஒரு தமிழர் என்பதில் நாம் அனைவரும் பெருமை கொள்ளும் தருணம் இது. சார், ரைஸ் ஐயா கபடி வாங்க ப்ளீஸ். திரு AS சபாநாயகம் அவர்களை ரைஸ் KSI வாழ்த்தி வணங்குகிறது. அவரை பற்றிய சிறு குறும்படம். மைக் வச்சிருக்கோம், மைக் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் இதுல இருந்து பண்ணுங்க, அவன் பண்ணி முடிக்க மாட்டான். சோடோ நீங்க இதுல இருந்து பாருங்க. வாழ்ந்து வந்த 90% இன்று படிப்பால் பொருளாதாரத்தால் உயர்ந்து தனது வாழ்வாதாரத்தையே உயர்த்தும்படியான வெளிநாட்டு வேலைகளை அள்ளி அள்ளி கொடுத்து அந்த கிராமமே இன்று உயர்ந்திருக்கின்றது என்றால் இவர் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கும் ஈதல் என்ற மாபெரும் பணி என்றால் அது மிகையாகாது. அப்பேற்பட்ட மாபெரும் மனிதரை பற்றி இங்கு நாம் காண்போம். கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் தாலுகாவில் ஆளூர் என்ற கிராமத்தில் வசித்து வந்த திரு சண்முக சுந்தரம் திருமதி அலமேலு அம்மாள் தம்பதியருக்கு பிறந்த 5 குழந்தைகளில் 4வது மகனாக பிறந்தவர் திரு AS சபாநாயகம் அவர்கள். இவர் தொடக்கப்பள்ளியை பிறந்த கிராமத்திலே முடித்து சிதம்பரம் ராமசாமி செட்டியார் உயர்நிலைப் பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்தார். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் BCom படித்து முடித்து பட்டய படிப்பான சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் சென்னையில் படித்து முடித்தார். 1000 முதலாளி பதிவு செய்து வைத்திருக்கின்றார் என்பது அந்த குடும்பத்தில் இவர் ஒருவராக திகழ்வது இவரின் உழைப்புக்கு கிடைத்த மாபெரும் அங்கீகாரம். 80களிலே இவரது முதலாளி நிறுவனத்தை முழுமையாக இவர்களிடமே ஒப்படைத்து விட்டார். இப்படி 3000 குடும்பத்திற்கு மேல் இவரால் உயர்ந்திருக்கிறது. இன்னும் பழைய சவுக்கு அழைத்து இவர் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். அதற்கு காரணம் இவரால் இந்த நிறுவனத்திற்கு அரசாங்க ஒப்பந்தம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. இந்தியன் எம்பசி வாலண்டியர்ஸாக இவர்களால் முடிந்த உதவிகளை இந்தியர்களுக்கு செய்து வருகின்றார். தமிழ் மன்றங்கள், தமிழ் கூட்டமைப்பு போன்றவற்றிற்கு இவரால் ஆன ஆதரவும் உதவிகளும் தந்து கொண்டிருக்கின்றார். இவரும் இவரது நண்பரான ஸ்ரீலங்காவைச் சேர்ந்த யுகேந்திர பாபு இருவரும் சேர்ந்து தமிழ் சொல்வேந்தர் மன்றம், அதாவது தமிழ் போஸ்ட் மாஸ்டரை துவக்கினார்கள். உலகிலேயே முதல் முறையாக தன் முதலாளியின் 2ஆம் நினைவு நாளில் சிதம்பரத்தில்
தனது சொந்த மண்ணில் கடந்த நவம்பர் 31ஆம் தேதி அல்பர்கேஷ் குடும்ப விழாவை நடத்தினார். முதலாளியால் பயன்பெற்ற அனைத்து குடும்பங்களையும் ஒருங்கிணைத்து தனது நன்றி கடனை செலுத்தியது வரலாறு காணாத முதலாளி மீது வைத்த பாசத்தையும் மதிப்பையும் மரியாதையும் வெளிப்படுத்தியது. இப்பேற்பட்ட மாமனிதர் நம்ம இந்தியாவில் நம் தமிழ்நாட்டில் இருந்து வந்த தமிழர் வளர்ந்து உயர்ந்த ஒரு ஆலமரமாக பல மனிதர்களுக்கு நிழல் கொடுத்து அவரது வாழ்வில் பல உயரங்களை எட்ட உறுதுணையாக இருந்தவரை பாராட்டுவது நாம் இவரை பாராட்டுவது நம் தமிழ் கூட்டமைப்புக்குத்தான் இல்லை. மாண்புமிகு சபாநாயகன் அவர்களை பாராட்டி வாய்ப்பு அளித்த கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். மீண்டும் ஒரு முறை ரியாதின் சார்பாக திரு AS சபாநாயகன் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக G-TEF பற்றிய ஒரு சிறு நிகழ்ச்சி. சரி, ஓகே. குளோபல் தமிழ் இன்ஜினியர்ஸ் போரமுடைய சவுதி அரேபியா சாப்டரின் எக்ஸ்காம் எல்லாரும் மேடைக்கு வரும்படி கேட்டு விரும்பினோம். குளோபல் தமிழ் இன்ஜினியர்ஸ் பொறுத்தடைய குளோபல் பிரசிடென்ட் மிஸ்டர் கிருஷ்ண ஜெயன் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மிஸ்டர் செல்வம் குளோபல் தமிழ் இன்ஜினியர்ஸ் பொறுத்தடைய வைஸ் பிரசிடென்ட், அருள் தந்தை ஃபாதர் ஜெகஸ்கர் அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். G-TEF எக்ஸ்காம் மெம்பர்ஸ் அனைவரும் கொஞ்சம் உடனடியாக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓமனுடைய பிரசிடென்ட் மிஸ்டர் ராபின் அவர்களுக்கு சால்வையை வைத்து மரியாதை செய்யப்படுவார். கோயில் மிஸ்டர் ஆர்வம் அவர்களுக்கு சால்வை அளிக்கிறோம். மிஸ்டர் சுப்பிரமணியன் அவர்களுக்கு பஹ்ரைனுடைய பிரசிடென்ட் மிஸ்டர் இளங்கோ அவர்களை அன்போடு அறிவிக்கிறேன். President of the Saudi Arabian chapter, please welcome Mohammed Global President அவர்களுக்கு மிஸ்டர் சாவுல்
Global Treasurer. எல்லாருக்கும் வணக்கம். நான் இளங்கோ, G-TEF ஃபயரிங்ஸ் பிரசிடென்ட். இதே போல் G-TEF ஃபயரிங்கில் வந்து ஏப்ரல் 19, 26 லான்ச்சிங் G-TEF ஃபயரிங். எல்லாரும் அவர்படி நினைக்கிறேன். நன்றி. அதாவது இந்த வருஷத்துக்குள்ள ஒரு 10,000 என்ஜினியர்ஸ் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட்ல வந்து தமிழகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு G-TEF மாநாடு நம்முடைய சென்னை மாநகரத்தில் நடக்கும். தலைவர் சார்ந்த அறிவிப்பு மகிழ்ச்சி. எல்லாரும் வாங்க. நம்ம சவுதி அரேபியாவுக்கு இந்த வருஷம் 1000 பேர் டார்கெட் வைக்கலாமா? ரம்குல்லா சார் 2000 பேர் டார்கெட் உங்களுக்கு ஒரு பெரிய காரணம். நல்லா பேசிட்டு நன்றி நன்றி. டாவோஸ் மாநாட்டுக்கு 25 பேருன்னு துபாயில வந்து சொன்னாரு. சவுதி அரேபியா பார்த்தவங்க 50ங்கிற மாதிரி நம்ம அதை ஒரு டார்கெட் பேஸ் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். 50 பேர் வந்து ஒரு குட்டி மாநாடு டாவோஸ் நகரத்திலே நம்ம நடத்தி விடலாம். ஆசா பண்ணலாம். நன்றி நன்றி. இப்போ புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சவுதி சாப்டருடைய நிர்வாகிகளுக்கு அருள் தந்தை ஃபாதர் ஜெகத்கஸ்வர் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். சவுதியுடைய பிரசிடென்ட் ரஹ்மத்துல்லா, செக்ரட்டரி மிஸ்டர் சரவணன் பெரியசாமி, கிழக்கு மண்டலத்துடைய துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மிஸ்டர் நோவு, சென்ட்ரல் ரீஜனுடைய துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆரிஃப் அப்துல் சலாம், மேற்கு மண்டலத்துடைய துணைத் தலைவர் வர இயலவில்லை. அவருக்கு பதிலாக அங்கிருந்து வந்திருக்கும் அல்லமி, கிழக்கு மண்டலத்துடைய இசி மெம்பர் அப்துல் சமது, மேற்கு மண்டலத்துடைய இசி மெம்பர் நாகராஜன், மேற்கு மண்டலத்துடைய இசி மெம்பர் முகமது நசூல்லா, கிழக்கு மத்திய சென்ட்ரல் ரீஜனிலிருந்து வந்திருக்கும் கமர்தீன், சென்ட்ரல் ரீஜனுடைய இசி மெம்பர் சிவபிரகாஷ், சென்ட்ரல் ரீஜனுடைய இசி மெம்பர் மாதவன், கிழக்கு மண்டலத்துடைய இசி மெம்பர் அப்சல் கான், கிழக்கு மண்டலத்துடைய இசி மெம்பர் கார்த்திக் முருகன்,
மற்றும் கிழக்கு மண்டல மேற்கு மண்டலத்துடைய ஈசி மெம்பர் அல்லமி. அப்படியே நீங்க ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன் சோசியல் மீடியாவுக்கு. நான் வேணாம் இருக்கு அப்படி முக்கியமான அணிகள் பேக்ரவுண்ட்ல சார் ரைஸ்ல நீங்க G-TEF போட்டு விடுங்க. G-TEF போடுங்க. ஸ்லைடு இருக்கு சார். ஸ்லைடு போட முடியாது இருக்காது. வாங்க வாங்க. சாரி குளோபல் கேம்பெயின் ஒரே நிமிஷம் இருக்கு. அவர் ரைஸ் போறாரு. ஸ்பீக்கர் போடுங்க. சரி பரவாயில்ல போடுங்களா? ஓகே சீக்கிரம் சீக்கிரம் அடுத்து G-TEF போடுங்க. ரைஸ் இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல. ரொம்ப முக்கியமான ஒரு 5 நிமிஷம் நான் பேச போறதில்ல. அதாவது ரைஸ் அமைப்பினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு நோக்கம் என்னன்னாங்க, இப்போ உலக முதலீட்டாளர்களை நம்ம கூட்டு கொண்டு வரீங்களா, என்னைக்கு தமிழர்கள் உலக முதலீட்டாளர்களாக மாற போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கணும். அப்பதான் நமக்கு வெற்றி. உலகத்தில் உள்ளவர்கள் நம்ம ஊருக்கு முதலீடு செய்ய வருவது முக்கியமானது வளர்ச்சிக்கு. ஆனால் என்று தமிழர்கள் உலக முதலீட்டாளர்களாக எழுதுகிறார்களோ அன்றுதான் தமிழர்களுக்கு வெற்றி என்பதை உங்கள் கரவொலியோடு இந்த இடத்துல பதிவு செய்வது நம்ம போறோம். அப்ப அதனுடைய ஒரு முதல் கட்டமாக என்ன செய்யறோம் அப்படின்னா, ஸ்மால் மீடியம் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல ஒரு 10 சின்ன அளவான 10 அடையாளப்படுத்தி இதை குளோபலைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணி பார்க்கணும். நம்மளால பண்ண முடியுமா? ஓகே, அதுக்கு முதல் வழியா இருக்கிற பல வழிகள் இருக்கிறது. முதல் வழியா நம்ம எடுக்கிறது பிரான்சைஸ்ங்கிற ரூட் எடுக்கிறோம். நம்ம ஊருக்குள்ளேயே ஒரு சின்னதா இருக்கிற ஒரு விஷயம் பிரான்சைஸ் அப்படிங்கறத முடிவு பண்ணி எவாலுவேட் பண்ணி தகுதி இருந்தால் அதற்குரிய முதலீடுகள் மூலதனத்தை பிராண்டிங் எல்லாம் நம்ம ஒழுங்கு பண்ணி அதை நமது ஊரில் போய்வர செய்து உலக அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கிறத நம்ம ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு ரைஸ் அமைப்பு ஒரு முடிவு எடுத்திருக்கிறது. அதற்கு தமிழகத்தில் மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு முன்மாதிரி நமக்கு இருக்குதுன்னா, ஒரு தமிழரே 2-3 பிராண்ட் வந்திருக்கு நமக்கு. சக்தி மசாலா ஒன்று சொல்லலாம், ராமராஜ் காட்டன் நம்ம சொல்லலாம், நம்ம சென்னை சில்க்ஸ் சொல்லலாம். பட் ராமராஜ் காட்டன் சென்னை சில்க்ஸ் எல்லாம் குளோபல் பிராண்டா எப்படி வரும்ன்றது இன்னொரு கேள்வி இருக்கு. ஆனால் தமிழகத்தில் உலக அளவில் கொண்டு போகத்தக்க ஒரு பிராண்டை ஒரு தமிழன் உருவாக்கி இருக்கிறார் என்றால் வெற்றி தமிழன். நேச்சுரல்ஸ் என்கின்ற பிராண்டை குமரவேல் என்கின்ற ஒரு தமிழன் அவர் உருவாக்கி இருக்கிறார். அவர் இல்லை இருந்தாலும் நம்ம கடவுள் எடுத்து நம்ம ரைஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழன் என்றால் அது ஒரு தமிழரின் வெற்றி எல்லா தமிழர்களின் வெற்றி, ஒரு தமிழரின் தோல்வி எல்லா தமிழரின் தோல்வி தான் நம்ம பாலிசி வச்சுக்கல. இதனால நமக்கு என்ன லாபம் நம்ம கேட்கறது இல்லை. 100 தமிழன் செய்தா ஒருத்தராவது சமூகத்துக்கு நன்றி இல்லாம இருப்பாங்களா? 100 ஒருத்தர் நன்றியா இருந்தா போதுங்கிற கணக்குல தான் நம்ம வேலை செய்யணும். அந்த வகையில் நேச்சுரல்ஸ் பிராண்டினுடைய சிஓவா இருக்கிறவர் தான் மிஸ்டர் சாக்கோச்சன் மத்தாயின் ஒருத்தர். அவருக்கு நீங்க கரவொலி எழுப்பி அவர் வரவேற்கலாம். ஏன் அவர் கரவொலினா நேச்சுரல்ஸ் தான் பேச போறாரு. அவர் ப்ரோபோனோவா நம்ம 70 அமைப்பிற்கும் ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் பிரான்சைஸ் கன்சல்டன்ட் இன் தி கண்ட்ரி. இந்தியாவிலேயே ஒரு பிரான்சைஸை பத்தி முழு அறிவும் கொண்ட ஒரு ஆளுமைனா மிஸ்டர் சாக்கோச்சன். அவர் நம்முடைய ரைஸ் அமைப்பு உங்களுக்கு ஏதாவது தொழில் இருக்குது, அது உலக அளவில் பிரான்சைஸ் எடுத்துட்டு போகணும், அதை சவுதி அரேபியாவுக்கு ஒரு பிரான்சைஸை கன்வெர்ட் பண்ணணும்னா அதற்கான எல்லா பயிற்றுவிப்பையும் தரக்கூடிய ஒரு ஆளுமை மிஸ்டர் சாக்கோச்சன் அவர்கள். உங்கள் கரவொலியோடு என்ன நமக்கு ஒரு பொருளோட வேலை செய்யறாரு. மீண்டும் ஒரு முறை கரவொலியோடு அவரை அன்போடு
பிரச்சனை இல்லை. அது மாதிரி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அவரு, பிரான்சைஸ்னா என்னங்கிறது. இன்னைக்கு அவர் காப்பீஸ் கொண்டு ஒரு சிங்கிள் காப்பி தான் கொண்டு வந்திருக்கிறாரு. பிளைட்ல வர நேரம் நான் 2-3 மணி நேரத்தில் படிச்சு முடிச்சுட்டேன். உண்மையிலேயே பிரான்சைஸ் பிசினஸ்னா என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும்னா இந்த புத்தகத்தை நீங்க டெஃபினட்டா நீங்க படிக்கலாம். இந்த புத்தகத்தை உங்கள் சார்பில் ரைஸ் சார்பில் வெளியிடுவதிலும் இப்போது மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒன்னே ஒன்று கூட சொல்லி நான் முடியும். கேரளா மாநிலத்தில் வந்து நான் எனக்கு சில மலையாளின்னு சொல்லுவாங்க. நான் கேரளாவில் இருக்கிற முக்கால்வாசி பேரும் மலையாளிகள் ஆக்கப்பட்ட தமிழர்கள். இதான் என்னோட சேரநாடு தான் இல்லைங்களா. சேரநாடு திட்டம் போட்டு அவங்க மலையாளி ஆக்கிட்டாங்க. கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஈழவர்கள், மீனவர்கள், சாம்பவர்கள், கொலையர்கள், நாடார்கள் இவங்க எல்லாமே மலையாளிகள் ஆக்கப்பட்ட தமிழர்கள். அவங்க அதனால இன்னைக்கும் நான் அவங்களை என்னைக்காவது ஒரு நாள் அவங்களை நம்ம தமிழர்களா மாத்தி எடுக்கணும். இந்த செக்ஷன் ஏதாவது நம்முடைய ஒரு கருத்துக்கு வச்சுக்கலாம். ஆமாமா, கர்நாடகாவில் நிறைய இருக்காங்க, ஆந்திராவில் நிறைய இருக்காங்க, தெலுங்குக்கு மாற்றப்பட்ட தமிழர்கள் உண்டு, கன்னடர்களாக மாற்றப்பட்ட தமிழர்கள் உண்டு. இவங்க எல்லாம் நம்ம ஒரு காலத்தில் தமிழர்களா மாற்றி எடுக்கணுங்கிறத நம்ம ஆசை விருப்பம்னு வச்சுக்கங்களேன். நன்றி, வணக்கம். இப்போ அவர் சொல்றதை கேளுங்க. நீங்க இங்க நேச்சுரல்ஸ் தொடங்கணும்னா, உங்களுக்கு ஏதாவது நீங்க ஒரு பிரான்சைஸ் எடுக்கணும்னா இவரை நீங்க முடிஞ்ச பிறகு நீங்க பார்க்கணும். சரி, stage. Vanakkam. It gives me an immense pleasure to be here because Father Gtef has given me an opportunity to come along with him, and also my CEO, Mr. Kumaravel. How many of you know the brand The Naturals? Yaar theriya Naturals? Ellarum theriyum. Wonderful. So Naturals is a brand. We are very happy to say that it has become global. Okay, so can we give a big hand to Mr. Kumaravel for this? We have started our salon in Karama, Dubai. So the inauguration is waiting. So it's been taken by one Mrs. Aziz from Kerala. He is invested in Karama. We also have started our salon in Singapore by our RISE member, Mr. Arumai Chandran. So he is our partner in Singapore. In Qatar, the leader Saktivel and his team. Shall we give him a big hand because he's here? So he is from RISE, and he and his team have taken the Qatar Natural franchise. In Oman, we are working with our Dr. Jose Michael Robin. So அப்படி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆட்களே இந்த பிராண்டை இங்க கொண்டு வராங்க. So different parts of the world. So that is the opportunity that we are giving. So we are also very happy if you are willing to take an opportunity to start the Natural Salon in Saudi Arabia. If you are interested, please meet me. I'll be able to share the details with you. Quickly, I'll just run through this. Just a snapshot. 770 salon. Going very strong. 3,000 is our goal. So 770 salons have already been started, and 450 women entrepreneurship. Basically, in the company, women nalla or opportunity kudukranga. So women entrepreneurs are your wife. Your wife can also be, you can invest in your wife can run a business. It's a great opportunity for you to actually look at this, because women-centric salons can be very productive, and it's one of the best investment opportunity. Now the journey starts way back in 2000. Mrs. Veena Kumaravel, the founder, actually decided to start a salon with about trying to make 60,000 rupees per month. That's how the salon was started off. But she found it very lucrative, and then
in 2006, they went, both Mr. Kumaravel and Mrs. Kumaravel went to bring the brand called Body Shop into India. But then the owner of Body Shop said, "You're not ready and India is not ready, therefore we don't give you a franchise to you." With that in mind, they came down to India and started this particular salon brand. And 2006, they started the franchising the brand, and in just about a very short span of time, 6 salons were started, and from there the growth started. So 770 salons is a humongous task to actually run a very human-centric business. This is not a product or a retail business, but it's a human-centric business. So each salon will have about 12 to 15 people working, and you can understand the number of people that we're giving jobs. So, and also the important thing is one of the good thing that happened was we actually introduced Janila D'Souza as the brand ambassador for a salon. The first company that introduced a brand ambassador was Naturals. Then we also have in 2014 we had Kareena Kapoor as our brand ambassador. Today we have Malika Arora as our brand ambassador for a brand called Page 3, and also Aiki Berry. You know Aiki Berry, the Big Boss. She was part of Big Boss. She is our nails studio ambassador. So what I'm trying to say is that a business that has to run into a franchising concept has to have big names, and a lot of investment is being made to build a brand. That's when you can franchise it well. So that's how we're building the brand. We are actually also started a beauty school, which is called Naturals Beauty Academy, which is being franchised. We have about 24 beauty academies now, because that's where the churning of people happens. So why beauty industry? There's a lot of things. I have kept a booklet in your tables, and also a small pack which is called For You. You can pick up that and then you can read through the story. And also on your table you will have the company story. I have kept 2 or 3 sheets of the company story. You can read the entire story there. It's a beauty industry and wellness industry is very large industry. Okay, so I'm not going to run this. These are different brands. This is our founders, Mrs. Veena Kumaravel and Mr. Kumaravel here. And these are the brands that you can see. Naturals. Now, Naturals is now moving to the next phase is called Natural Signature, which is slightly premium than Naturals. And Naturals Ayur. We also have an Ayurvedic setup. We have a school. Nails, and we have only nail studio. So that means it's a very small business. And then you have pastry, which is the luxury salon. And then you have Happy Feet, which is just for massages of your legs. So, and also pedicure and manicure will be part of Happy Feet. So this is a business that could be looked at for anybody. And back இங்க மட்டும் இல்ல, நீங்க வந்து இந்தியாலயே நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். So in case you're not able to invest here, you can also look at an opportunity there. Can you just play that video, please? Just quickly, just press that one. Yeah. So this is the signature salon. The interiors are slightly upmarket. This is Ayu, where both hair saloning also happens, and also you have the
Ayurveda treatments are also possible here. So this is another vertical. This is the school, the academy where education is possible. This is a franchise for it's only 20 lakhs, 20 to 25 lakhs investment in India. We will provide all the requirements to you. These are all celebrities who come, who are all hair celebrities who actually cut for, these are celebrity artists who are selling for people. This is the high-end salon, which is luxury salon, which is in India 1.25 crores of investment. Somebody said I don't go to natural, but I go to phase 3. So this is another one which is only nails. If all the nails is a fashion, ladies so nails is a good business to be in. Okay, what do? We choose the site, we procure furniture and help you recruiting the staff and provide staff. So the staff we can provide if you have the license for here. And then interiors and fittings, marketing and PR, continuous operation support. There's a software that we give you, so everything is taken care. So with this I want to stop because of lack of time. You can meet me and all the documents are available there, you can take it. And this book will be available soon on Amazon and you can buy this. Both by myself and the CEO, Mr. Goravel, we both have written this book and this will be available on Amazon. Thank you for the opportunity. Thank you so much. எல்லா பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு காத்திருக்கு. இப்போ நம்மளோட புரோகிராமர்கள் ஸ்பான்சர்ஸ் மரியாதை செலுத்தும் நேரம். நமது கோல்ட் ஸ்பான்சர்ஸ் அதற்காக சாம்பச்சன் அவர்களுக்கு நமது ரைஸ் கேஎஸ்ஐயின் சார்பாக ஐயா அமீனுதீன் அரவிந்த் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த பதாவியை வழங்குவோம். அடுத்ததாக நமது கோல்டன் ஸ்பான்சர் திரு தாஜுதீன் அவர்கள் மேடைக்கு இருந்தால் உங்களுடன் அழைக்கிறேன். அதை வழங்குவதற்காக ஆரிஃப் அவர்கள், ஆதம் மாலிக் இருக்கிறாருங்க. தாஜுதீன் இருக்காரா? தாஜுதீன் அன்பு செல்வம் அவர்களை இஷாத் வாங்க. தாஜுதீன் சார்பாக இஷாத் அவர்கள் இந்த பிளாக் ஆஃப் அப்ரிசியேஷன் வாங்குவார். தாஜுதீன் அவர் கோல்ட் ஸ்பான்சர். அடுத்ததாக எஸ்கேஎஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த அன்பு செல்வம் அவர்களை அழைக்கிறேன். இதனை வழங்குவதற்காக சயித் ஃபைசல் மற்றும் ஆதம் மாலிக். அடுத்தது அதே நிறுவனத்தைச் சேர்ந்த திரு அப்துல் பாசித் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். கோல்ட் ஸ்பான்சர். அப்துல் பாசித். அடுத்த கோல்ட் ஸ்பான்சர் பிரதா நிறுவனத்தை சேர்ந்த அர்ஷத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அதனை வழங்குவதற்காக மாதவன் மற்றும் ஜவஹர் அவர்கள் மேடைக்கு இருந்தாலும் இர்ஷாத் அர்ஷத் from Riyadh. அடுத்ததாக
மாதவன் மேடைக்கு வரும். அடுத்ததாக அமீருதீன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஏசியன் மார்க்கெட்ஸ். அமீருதீன் அவர்களுக்கு இதனை வழங்குவதற்காக மாதவன் மற்றும் ஆரிஃப் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக கார்டியன் நிறுவனத்தை சார்ந்த ஜம்ஷன் சலாலுதீன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இதனை வழங்குவதற்கு ஐயா ஆதம் அவர்கள் மற்றும் சையத் ஃபைசல் கோல்ட். அடுத்தது நமது கிஃப்ட் ஸ்பான்சர் கிட்கோ நிறுவனத்தை சேர்ந்த யாசிர் முகமது இக்பால் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இதனை வழங்குவதற்காக திரு இம்தியாஸ் மற்றும் வெற்றிவேல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக ஸ்போர்ட்ஸ் சென்ட்ரல் ரியாத் ஷேக் ஹலீம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் சென்ட்ரல் சில்வர் ஸ்பான்சர். ஸ்போர்ட்ஸ் சென்ட்ரல் ஷேக் ஹலீம் இல்லையா? ஹங்கி ஸ்பாட் இர்ஷாத் இப்ராஹிம். ஹங்கி ஸ்பாட் ஸ்போர்ட்ஸ் சென்ட்ரல் ஹங்கி ஸ்பாட் இர்ஷாத் இப்ராஹிம். அடுத்ததாக டிஎஸ்எஸ் குரூப் விக்னேஷ் நாகராஜன். டிஎஸ்எஸ் குரூப்பை சேர்ந்த விக்னேஷ் நாகராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இதனை வழங்குவதற்காக முகமது நோ அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். விக்னேஷ் நாகராஜன். அடுத்ததாக ரெட் கேமல் நிறுவனத்தை சேர்ந்த முகமது யாசர். ரெட் கேமல் நிறுவனத்தை சேர்ந்த முகமது யாசர் ரஹமத்துல்லா அவர்களையும் இதை வழங்குவதற்காக ரஹமத்துல்லா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இப்ராஹிம் அவர்கள் மேடைக்கு வருமாறு என்பதை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த சில்வர் ஸ்பான்சர் சிட்டி நெட் சிராஜ்தீன் அவர்கள் இருக்கிறார்களா? சிராஜ்தீன் அவர்கள். அடுத்ததாக வெகு நேரமாக காத்துக் கொண்டிருக்கும் அடுத்த சில்வர் ஸ்பான்சர் யாஜ் நிறுவனத்தை சேர்ந்த உமா நாராயணன் மற்றும் யசோதா உமா நாராயணன் அவர்களை மேடை கலைக்கிறேன். இதை வழங்குவதற்காக சரவணன் அவர்களை மேடை கலைக்கிறோம். யாஜ் நிறுவனத்தை சேர்ந்த உமா நாராயணன் மற்றும் யசோதா உமா நாராயணன். இவர்கள் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி இல்லை. அத்துணை பொருளாளருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக கிஃப்ட் ஸ்பான்சர், நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு கிஃப்ட்லையும் இவங்களோட பதிவு இருக்கிறது. அல்யாமின் டெக் முகமது சுகைல் அவர்களை மேடை அழைக்கிறேன். அல்யாமின் டெக் இதை வழங்குவதற்காக திரு சாதல் மற்றும் முகமது நோப் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அல்யாமின் டெக் கிஃப்ட் ஸ்பான்சர். இறுதியாக இங்கே பேசிக் கொண்டிருக்கும் ஆதம் மாலிக் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆதம் பிரான்ஸ் ஸ்பான்சர். இதனை வழங்குவதற்காக ஆரிஃப் அவர்கள் இதோ மேடையில். நண்பர்களே,
இந்த பிரபலங்களுக்கு ரைஸ் கேஸை நன்றி கடன் பட்டிருக்கிறது. இவர்கள் இல்லாமல் இத்துறை சிறப்பான நிகழ்ச்சி நடக்க வாய்ப்பில்லை. மேலும் இப்போது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது, அதாவது ஓபன் டிஸ்கஷன். அதற்கு முன்பாக ஒரு சில வார்த்தைகள் நமது ஸ்பான்சர்களிடம் வந்து பேச அழைக்கிறோம். முதலாக இந்த நிகழ்ச்சியின் டைட்டில் ஸ்பான்சர் ஸ்கேன் அரேபியாவில் இருந்து அதன் பொது மேலாளர் சையத் பாஷா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்கேன் அரேபியா இந்த நிகழ்ச்சியின் டைட்டில் ஸ்பான்சர். அந்த வீடியோ போடும். Okay. Hello, good evening. Scan Arabia. Material testing, calibration, repair, the service manager. On behalf of the CEO of Mr. Ravichandran, அவர்களாக நான் பாஷாவில் பேச வந்திருக்கிறேன். இந்த விழாவுக்கு அழைத்தமைக்கு ரொம்ப நன்றி. இந்த குடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். ஸ்கேனரை பற்றி எங்கள் கம்பெனியோட ஒரு ப்ரொஃபைல் பாருங்க. நன்றி. மிக்க நன்றி. உங்களது பொருள் உதவிகளுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக அல்பானியா நிறுவனத்தை சேர்ந்த அப்துல் காதிர் அவர்களை நினைக்கிறேன் ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக. இவர் நமது கோ டைட்டில் ஸ்பான்சர் அல்பானியா நிறுவனம். Good evening all. Actually, I am not Abdul Kadir. He is not here. I am Ajay Muhammad and I am representing Alfania Electromechanical Company. Like we, Alfania, is a leading MBB service provider in Saudi Arabia, and we are here in this market for the past 40 years. So apart from this MBB service provision, we are specializing in elevators and few products, and we have our own HVAC tech factory as well. So currently we are doing multiple projects across the kingdom, like Jeddah, mainly focused on Jeddah and Riyadh so far. So but what makes Alfania special is like we have close to 900 employees in our organization, and it takes immense pleasure for us to tell that like out of this 900 employees, more than 80% of them are from our Tamil society. So even our general manager, starting from our general manager to the lowest level of workers, everybody, most of them are like, as I said, 80% of them are from Tamil Nadu. So with the market in Saudi Arabia is opening up big time, we will be more than happy to collaborate with the entrepreneurs here.
and which might serve better for as a betterment for our society. So finally, on behalf of Alfania, we wish RISE a very good luck and hope it goes more and more in contributing towards our society in the future. Thank you. தேங்க்யூ சார். அடுத்ததாக ஒரு நம்ம நிகழ்ச்சி வந்து 9:20க்கு முடிக்கிறதா நம்ம ஷெட்யூல் பண்ணி நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. இது வந்து ஒரு ஓப்பன் ஃபாரம் டிஸ்கஷன். இதில் வந்து நம்மகிட்ட பல ஸ்பான்சர் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும். இன்னைக்கு நம்ம வந்து ரைஸ் சாப்டர் ஓபன் பண்ணியாச்சு, G-TEF ஓபன் பண்ணியாச்சு. சரி, அதனால என்ன பண்ண போறோம், எப்படி கொண்டு போகலாம், உங்களுடைய கேள்விகள் இல்ல உங்களோட சஜஷன்ஸ், நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை எப்படி இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாங்கிற மாதிரி ஒரு சின்ன ஓபன் டிஸ்கஷன். இட்ஸ் ஓபன் ஃபார் ஆல். எனிவன் வாண்ட்ஸ் டு சே சம்திங் ஆர் ஏதாவது சஜஷன் இருக்குது இல்ல क्वेश्चंस இருக்குன்னா வந்து இன்னொரு 20 minutes நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் 15 minutes. ஓகே, யாருக்காவது கேள்விகள், இதை எப்படி கொண்டு போகலாம் அந்த மாதிரி சஜஷன்ஸ்? ரஹமத்துல்லா சார், யாரோ கேள்வி கேட்கணும். நாங்க ஆக்சுவலி யாருக்காவது இல்ல ஸ்பான்சர்ஸ் நீங்க இருக்கிறீங்க, உங்க ப்ராடக்ட் சொல்யூஷன்ஸ் பத்தி எதுவும் பேசணும்னாலும் பேசலாம். இட்ஸ் a good opportunity. யார் யாருக்கு பேசணும்னாலும் வந்து you can come here or you can take a mic. சார், உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு. மை நேம் இஸ் சாரி, வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் உமா நாராயணன், தஞ்சாவூர் மாவட்டம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஒரு பேபி லான்ச் பண்ணியிருக்காங்க. தட் வில் பி a hearty welcome from the ரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் குரூப்ஸ் மாதிரி இன்ஜினியரிங்ஸ் மட்டும் உள்ளது இல்லாம தொழில் முனைவோர் கூட்டம் வச்சிருக்காங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க நானும் பண்றோம். நானும் இந்த வந்து சவுதி அரேபியால தொழில் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அந்த சப்போர்ட்டை எங்களால என்ன செய்ய முடியுமோ இந்த ரைஸ் குரூப்புக்கு நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். இது இல்லாம இங்க வந்து நிறைய சின்ன சின்ன வியாபாரங்கள் நிறைய இருக்கு. அந்த இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வேன் சைஸ், சின்ன சின்ன மக்கானாஸ், குபிகாஸ், அது மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி முன்னாடி இருந்தது. அதெல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதுல யாரு நஷ்டப்படுறாங்கன்னா சின்ன சின்ன வியாபாரிகள் எல்லாம் நஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் இந்த ரைஸ் மூலியமா ஒரு ஒருங்கிணைச்சு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி சின்ன சின்ன வியாபாரிகள் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு தான் நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதுக்கான வாய்ப்புகளையும் வளர்ச்சிகளையும் இந்த ரைஸ் மூலியமா கண்டிப்பா ஒரு ஆப்ஷன் மாதிரி வைக்கிறேன். அது இல்லாம நிறைய என்னன்னாக்க சின்ன சின்ன குடிசை தொழில் கூட செய்ய ஆசைப்படுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஊர்ல இருந்து ஃபுட் ஐட்டம் நம்ம நல்ல தேங்காய் கொண்டு வரணும், நல்ல ரைஸ் கொண்டு வரணும். அது எப்படின்னாக்க பல்க் குவான்டிட்டி எதிர்பார்க்கறாங்க. அந்த மாதிரி எல்லாம் பல்க் குவான்டிட்டி இல்லாம சின்ன சின்ன சாமானை எப்படி கொண்டு வர்றது, கொண்டு வந்து இங்க எப்படி சேல்ஸ் பண்றது, அது மாதிரி வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க சவுதியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமா நிறைய கார்கோஸ் டோர் டு டெலிவரி கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எங்க நீங்க சாமான கொடுத்தோம்னா அட்லீஸ்ட் அந்த ஒரு மாதத்துக்குள்ளார இன்னும் தேடி கொடுத்துட்றாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆனா அப்படியே எகென்ஸ்டா இந்தியாவில இருந்து சின்ன சின்ன ஐட்டங்கள், சின்ன சின்ன சாமான்கள் கொண்டு வந்து இங்க விற்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அதுக்கான விழிப்புணர்ச்சி இங்க இல்லை. அதை யாரு கைட் பண்றது, எப்படி கைட் பண்றதுன்னு தெரியல. சோ அதற்கான எஃபெக்ட்ஸ் யாராச்சும் கொடுத்தீங்கன்னா நம்ம நிறைய இன்னும் சின்ன சின்ன ஆளுகளை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாம். நம்ம ஊர் மாதிரியே நிறைய கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க சொல்ல போனீங்கன்னா ஒரு மாடு வச்சு பால் வித்தா கூட ஃப்ரெஷ் பால் அவ்வளவு காசு கொடுக்கறது வந்ததுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி காய்கறிகள், அதே மாதிரி என்ன சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாமே இங்க நிறைய இருக்கு. நிறைய பேர் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் ஊர்ல இருந்து ஒரு பட்டு புடவை, ஒரு புடவை அதெல்லாம் கொஞ்சம் வீட்டுல வச்சு இங்க விற்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அதுக்கான சோர்ஸும் அதுக்கான இதுவும் நல்ல ஒரு கைடன்ஸ் இல்லை. அதுக்கு யாராச்சும் நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுங்க. அது எப்படி செய்யணுங்கிறத ஒரு முறைப்படுத்துறதுக்கு இங்க ஒரு அமைப்பு, இந்த ரைஸ் மூலமா நான் என்னோட கோரிக்கையை நான் வைக்கிறேன். இத மாதிரி இங்க எதுவுமே இல்லை. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்க இல்லை. நிறைய பேர் வந்து பிசினஸ் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா டிவிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊர்ல இருக்கிற தைலங்கள்,
அதெல்லாம் கொண்டு வந்தீங்க இன்சார்ஜ். இங்கேருந்து மட்டும்தான் ஊருக்கு போகும்போது எல்லாம் கையில கொண்டு போறாங்க, ஸ்ப்ரே கொண்டு போறாங்க, எல்லாம் கொண்டு போறாங்க. ஆனா வரும்போது யாருக்கும் தெரியாம அவங்க ஹேண்ட்பேக்லையும் அவங்க இதுலையும் ஒரு தைலம் பாக்கெட்டோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஏதோ ஒரு சம்திங் நம்ம இந்தியா நாட்டு மெடிசனை வந்து ஒரு பையில தெரியாம கொண்டு வராங்க. அதை கூட கொண்டு வந்து இங்க மார்க்கெட் பண்ண நல்ல காசுகள் நல்ல இதுகளையும் ஏதோ என்னால முடிஞ்சதை சொல்றேன். எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் இது மட்டும் இல்ல, இதை நம்ம எப்படி இணைச்சி கொண்டு போகிறோம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கும் நீங்க எப்படி ஒத்துழைக்க ரெடியா இருக்கிறீங்க அதையும் சொல்லணும். உங்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கையே பிரம்மாண்டமாக இருக்கிறது, இது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதாவது you did not find a way to make a money while you sleep, you will work until the famous quote by the businessman Warren Buffett. அதாவது தூங்கிக் கொண்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு வருமானம் வருவதற்கான ஒரு வழியை நீங்கள் கண்டுபிடிக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் இறக்கும் வரை உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னார். சோ இன்றைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் சமூகம் மத்தியில இந்த வளைகுடா நாடுகளில் வாழக்கூடிய இந்த ரைஸுக்கு வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கையா என்ன வைக்கிறேன் அப்படின்னா, அதாவது பணக்காரர்கள் பணக்காரர்களாக ஆகிக்கொண்டிருக்கிறார்கள், ஏழைகள் ஏழைகளாகவே ஆகிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் யாருக்கு கவனம் கொடுக்கணும்னு சொன்னா பணக்காரர்களுக்கு தூக்கி கொடுப்பதற்கு 1000 வழிகள் இருக்கிறது. ஆனால் அடிமட்டத்தில் தொழில் செய்யக்கூடியவனை யாருடைய தொழிலெல்லாம் தோல்வியை முடிந்திருக்கிறதோ அந்த தொழிலை இனம் கண்டு இவன் ஏன் இந்த தோல்வியை சந்தித்தான், இதிலே உங்களுடைய தொழில்நுட்பம், உங்களுடைய அறிவு, அனுபவம் இவைகளை கொண்டு அந்த கீழே இருந்த அந்த தமிழனை தூக்கி விடுக்கக்கூடிய அந்த முயற்சியை நீங்கள் செய்தாலே ரைஸ் மிகப்பெரிய ரைஸாகும் என்பது என்னுடைய ஆழமான கருத்து. எனவே வேடிக்கை பார்க்கும் சமூகமாக தான் நாம் இருக்கிறோம். மலையாளிகள் அந்த சமூகம் மிகப்பெரிய வணிக சமூகமாக மாறி இருக்கிறது. ஆனால் தமிழ் சமூகம் வணிகமாக மாறவில்லை என்று சொன்னால் கண்டொட்டி வேடிக்கை பார்க்கக்கூடிய யாராவது வீழ்ந்தால் அவனை நினைத்து சற்று குமுறுவரோடு சந்தோஷத்தோடு வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு சமூக உளவியல் கட்டமைப்பு இருக்கிறது. அதை தகர்த்து அவன் கீழே இருக்க வேண்டும்தான் அவனுக்கு என்ன செய்தால் அவன் மேலே வருவான் என்ற அந்த அறிவுரையை அந்த ஆலோசனை வழங்கினாங்க. இந்த தமிழ் சமூகத்திற்கு செய்யக்கூடிய ஆகப்பெரிய உதவியாக இருக்கும். அதை ரைஸ் முன்னெடுக்க வேண்டும் என்பதை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். லான்ச் பண்ணிடுவோம். போர்டு உள்ள வாங்க, சேர்ந்து பயணிப்போம். நீங்க சொன்னதை அவ்வளோத்தையும் சேர்ந்தே செய்வோம், நல்லபடியாக செய்வோம். நன்றி. குட் ஈவினிங் எவ்ரிபடி. நான் அம்பிச்சலம் ஸ்டார் ஆஃப் இந்தியா அப்படின்ற கம்பெனியோட ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கம்பெனி ஏற்கனவே வந்து ஒரு 30 இயர்ஸாக வந்து சவுதி அரேபியாவில் ரன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு தமிழர்களுக்காக செய்யக்கூடிய ஒரு நடத்தக்கூடிய ஒரு கம்பெனி. எல்லா கம்பெனியும் சொல்லிட்டு நிறைய பேசுகிறேன். வாட் வி ஆர் ரிக்வெஸ்டிங் இஸ் தட் those who are able to work as an engineer, as anybody, as a family, please come to us. We will be giving you support. இந்த ஒரு வகையில் நம்ம support and we are going to implement a lot of things in the future. அதனால வந்து தமிழனாக இருந்தால் போதும், எந்த குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் எங்களை அனுப்புங்க. நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சவுதி அரேபியாவோட லா படி எல்லாம் சில விஷயங்கள் வந்து விசா அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். Apart from that, within that control, we are able to support. So thank you very much for that. On behalf of Sarafullah Management, and thank you so much. Thank you. Thank you, sir. Thank you. ஒரு நல்ல விஷயத்தை சொல்றாங்க. சேர்ந்து பயணிப்போம். திருப்பியும் அதே ஆன்சர் தான் சொல்றேன். அதாவது வந்து பிளாட்ஃபார்ம் ரெடியாக இருக்கு. எல்லாரும் சேர்ந்து பிளாட்ஃபார்ம் வந்து சேர்ந்து பயணிப்போம். பெஞ்சு நம்ம சைடே கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். Hello, this is Dr. Amit Pacha. நான் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்கேன். இப்போ வந்து கம்பெனி தொடங்கலான்னு இதில் வந்து இந்த யூனிட்ஸ் வந்து நிறைய ஐடியாஸ் இருந்துச்சு. அதை தவிர வந்து அவங்க கேஷ் வந்து யூனிட்டில் தான் பார்த்தேன். அவங்க முன்னால் கூட கொஞ்சம் கனவு இருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமக்கு வந்து யூனிவர்சிட்டி நிச்சயமா வேணும் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை. ஆனால் இதில் வந்து முக்கியமாக நம்ம
சொன்ன மாதிரி நெட்வொர்க்கிங் அது ரொம்ப முக்கியம். இந்த நெட்வொர்க்கிங் வந்து இப்போ எல்லாரும் சொல்லிட்டோம், யாரெல்லாம் வந்துருக்காங்க அவங்களுடைய ஃபோன் நம்பர் அவங்க இன்ட்ரெஸ்டாக அவங்க என்ன இதில் இருக்காங்க, அவங்களால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக கனெக்ட் பண்ணி அதை வந்து டிசைமினேட் பண்ணால் ஏன் அப்படின்னா யாரும் வந்து யாருக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நான் வந்து இந்த விஷயத்துக்கு வந்து நான் உனக்கு செய்ய தயாராக சொன்னாங்க. அதை மாதிரி சொல்லக்கூடிய ஆட்களை வந்து நம்ம வந்து செட்டப் பண்ணி வச்சோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உதவி தரக்கூடிய மனிதர்கள் வந்து நிச்சயமாக போவாங்க, எந்த விதமான தயக்கம் இல்லாமல் பார்ப்பாங்க. ஏன்னா அந்த ஃபீலிங் ஆஃப் ரிஜெக்ஷன் நம்ம இருக்கவங்க கேட்பாங்க, நமக்கு இருக்க நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் நம்ம யாரும் போகாமல் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வந்து நிறைய வாழ்க்கையை கிரியேட் பண்ணி உனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் சொல்லலாம், நீ டாக்டரா இதை வந்து உனக்கு சொல்லுவாங்க அப்படிங்கிற செய்வாங்க. கிரியேட் பண்ணால் நம்மளுடைய விஷயங்களை வந்து இன்னும் நல்லா கொண்டு வருவாங்க. என்னோட நன்றிக்காக நன்றி. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா டேட்டா பேஸும் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம். நான் ஏற்கனவே என்னுடைய அட்ரஸில் சொன்னதை திரும்பி சொல்கிறேன். இதுக்கப்புறம் இங்கே ஒரு குரூப் செப்பரேட் குரூப் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டு குரூப் அதில் வந்து என்னென்ன டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ் எங்கெங்கே இருக்காங்களோ அந்த இதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டு தென் வி வில் ஸ்டார்ட் ஆர்கனைசிங். தேங்க்யூ. வணக்கம், என்னுடைய பேர் ஹரிதரவி. உலகெங்கிலும் தமிழர்கள் நிலை உயர வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தில் இங்கே சவுதி அரேபியாவில் வந்து நம்மிடையே உற்சாகமாக்கக்கூடிய வார்த்தைகளை சொன்ன அருள் தந்தை ஜெகத் அவர்களுக்கு தமிழர்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடைய கேள்வி ஒன்று, இடைவேளை நேரத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சகோதரர்கள் கேட்டார், நான் இங்கே ஒரு கம்பெனியிலே வேலை செய்து கொண்டிருக்கிறேன், என்னிடம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்கு தகுந்த பணம் இருக்கின்றது, அதை நான் ரைஸ் மூலமாக எவ்விதம் அதை இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்பதை அறிந்து சொல்வீர்களா என்று கேட்டார். ஒன்று. இரண்டாவதாக, குளோபல் தமிழ் இன்ஜினியர்ஸ் ஃபோரம் அதில் நான் சேர்வதன் மூலமாக எதை சாதிக்க முடியும், எனக்கு எந்த அளவுக்கு இந்த G-TEF உதவி செய்ய வாய்ப்பு இருக்கின்றது என்பதை அறிய தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி சகோதரர் அவர்களே. ரைஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க கொண்டு வந்து மொபைலைஸ் பண்ற மாதிரி உள்ள செட்டப்பை இது வரைக்கும் செய்யல. இது வரக்கூடிய காலங்களில் செய்யணும். ஆனா இப்போதைக்கு சொல்ல வர்றது என்னன்னா, இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் டு கெட் அலைன், டு ஜாயின் டுகெதர், டு கோ டுகெதர். அது ஒவ்வொரு ஆட்களுக்குள்ள அக்ரிமெண்ட் அவங்க வந்து எந்த டீடைல்ஸ் பார்த்து அவங்க மூவ் பண்ணணும். அதே மாதிரி மூவ் பண்றது அந்த ரெண்டு பாதியே கொடுத்துருக்கு. பட் அந்த ஒரு முயற்சியும் ரைட்ஸ்ல போயிட்டு இருக்கு. அதாவது வந்து ஒரு கம்பெனி செட்டப் ஆரம்பிச்சு, ஒரு கன்சல்டன்சி கம்பெனி செட்டப் ஆரம்பிச்சு அதனுடைய டியூ டெலிஜென்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அது ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனியா ஸ்டார்ட் பண்ணி அதனுடைய முன் போயிட்டு இருக்கு. பட் இது வரைக்கும் நீங்க கேட்ட மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அந்த ரெண்டையும் ரைஸ் மூலமா பண்ண முடியுமா அப்படிங்கிற இதுக்கு இன்னும் அந்த பிளாட்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி. ரெண்டாவது வந்து G-TEF மூலமா வந்து அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா, இப்போ G-TEFங்கிறது வந்து ஒரு குளோபல் தமிழ் இன்ஜினியர்ஸை வந்து ஒரு அலைன்மெண்ட், ஒரு போர்ட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பா நம்ம வந்து இது பண்ணிருக்கோம். இதுல ஏற்கனவே அந்த போர்ட்ல பார்த்த மாதிரி 3 விஷயங்கள் பிரைமரியாக கொண்டு போறாங்க. அதுல ஒன்னாவது இது வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அது கண்டிப்பா நாளடைவில் அது எப்படி வரும்னா, யார் அந்த போர்ட்ல இருக்கு என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ, G-TEF இன்ஜினியரிங் வெப்சைட் இஸ் so powerful. எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் அவைலபிள் இருக்கு. That will be the dynamic website to facilitate all the things which the engineers are expected to cater the world. ஓகேங்களா? தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் வேற ஒரு மீட்டிங்ல அண்ணன் சொன்ன கோட்ல என்ன அப்படின்னா, இஃப் யூ ரன் ஃபாஸ்ட்
you can run alone. If you run far, you can run together. ஸோ எதுக்காக இந்த கோட் சொன்னேன் அப்படின்னா, நம்ம அறிவியல் பயணிக்கிறதை விட ஒரு சமூகமாக பயணிச்சா நம்மளுடைய வெற்றி இமாலய வெற்றியை விட ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ நம்ம கிட்ட இந்தியாவில் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கக்கூடிய நிறுவனம் லைக் சைபர் செக்யூரிட்டி, ஜிபிஎஸ், ஐடி லைன்ல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி நிறைய கான்டாக்ட் இருக்காங்க. ஸோ அவங்க they are going to establish their company here. If you want to invest anything, you can contact me. Thank you. அவருக்கு காசு இருக்குன்னாரு, இவர் ஆள் இருக்குங்கிறாரு, வேற என்ன வேணும்? நம்ம இந்த பிளாட்ஃபார்ம் செட்டப் பண்ணாதான் ரைட். அவர் திரும்பி பாருங்க, அவர் காசு எடுத்திருக்காரு, நம்ம கம்பெனி ஆரம்பிச்சு போயிட்டே இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. Thank you for the very good opportunity. Good evening to all. I'm Dr. Santosh. And என்னோட கொஸ்டின் ஒன்றே பண்ணலாம். ஓகே, நீங்க இந்த ரொம்ப நல்ல விஷயம் ஆரம்பிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஒரு இன்ஜினியரிங்காக ஃபோரம் ஸ்டார்ட் பண்றீங்க. ஓகே, எங்கெல்லாம் என்ன பண்ண போறீங்க? அப்பார்ட் ஃப்ரம் இன்ஜினியரிங்ஸை தவிர்த்து எங்க டாக்டர்ஸ் ஃபீல்டில் இருக்காங்க, நர்சஸ் ஃபீல்டில் நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இங்கே ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்களோட நெட்வொர்க்கிங்கோட இந்த ரைஸ் வந்து கொலாபரேட் பண்ண போதா, இல்லை வந்து வெறும் இன்ஜினியரிங் ஃபோரமோட நீங்கள் ஸ்டாப் பண்ண போறீங்களா? ஒன்று. ரெண்டாவது இன்னொரு விஷயம் வந்து legally going to support the companies. இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து லீகல் இஷ்யூஸ்ல நிறைய இடத்துல இருக்காங்க. எஸ்பெஷலி தமிழர்கள் வந்து நிறைய கம்பெனிஸ் ரன் பண்ணி லீகல் இஷ்யூல இருக்காங்க. அவங்களுக்கு இந்த சவுதி லா பிரகாரமா உங்களோட ரைட்ஸோட என்ன மாதிரி அட்வைசரி கொடுக்க மாதிரி எனக்கு ஏதாவது பிளாட்ஃபார்ம் இருக்கிறத கொஞ்சம் தெரியப்படுத்தா நல்லா இருக்கும். டாக்டர் சந்தோஷத்துடைய கேள்வி வந்து இன்ஜினியர்ஸுக்கு வர ஆரம்பிச்சிட்டீங்க, டாக்டர்ஸுக்கு என்ன செய்ய போறீங்க? Because unfortunately the medical fields are run by engineers. That's a bitter fact. இப்போ ஆக்சுவலா ரைஸ்ல வந்து இன்ஜினியர்ஸ் ஃபாரம் மட்டும் ஆரம்பிக்கல. காட்டுவாரு தமிழ் டாக்டர்ஸ் இன்டர்நேஷனல் இருக்கு, ஆடிட்டர்ஸ் ஃபாரம் இருக்கு, ரீட்டைலர்ஸ் ஃபாரம் இருக்கு, லாயர் ஃபாரம் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஆரம்பிச்சு ஒவ்வொரு லேயர் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட்ல வந்து நம்ம மூவ் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாமே நம்ம லீகலைஸ் பண்றோம். லாயர் ஃபாரத்தினுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து டேஸ்ல அந்த அங்கிருந்து நம்ம குளோபல் சப்போர்ட் கொடுக்குற மாதிரியான முயற்சிகள் அதிலே நடந்துட்டு இருக்கு. Some technical glitch. அது ஒரு தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபாதர் சொன்ன மாதிரி இது வந்து நம்ம ஏதோ பிசினஸ் பண்ணிட்டு கூடிய இது வந்து ஒரு கலெக்டிவ் ஒரு இன்க்ளூசிவ் செட்டப்ல கம்யூனிட்டி அப்டேட் பண்ணிருக்கிறது ஒரு சில டொமைன்ல அப்டேட் பண்றது ஒரு கம்யூனிட்டி அப்டேட் பண்ணாது. அதனால வந்து இது ஒரு எல்லா இதையும் நம்ம ஒன்று சேர்த்து ஒரு எல்லா ஆளுமைகளையும் ஒருங்கிணைச்சு ஒட்டுமொத்த ஒரு இனத்தையும் அடுத்த லெவலுக்கு 21வது செஞ்சுரி 21ஆம் நூற்றாண்டு 90வது நூற்றாண்டாக இருக்கின்ற ஒரு பெரும் மாதம் ஜஸ்ட் அவர் நாட் அது என்னென்ன இருக்குன்னு எப்பதான் இன்ஜினியர்ஸ் இதை பத்தி பேசுறாங்க, அங்க டெக்னிக்கல் இஷ்யூ வந்து. ஹலோ, நான் காதல்பரி அப்பா சாமி, ஆர்கிடெக்ட் ப்ரொஃபஷன், பில்டிங் டிசைனர். சகோதரர் கேட்ட அதே கேள்விகள் தான். ஒரு வென்ச்சர் கேபிட்டல், ஒரு ஃபினான்ஷியல் கம்பெனி ஆரம்பிச்சு க்ரௌட் ஃபண்டிங்கில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரூவ் பண்ணி சீடு ஸ்டார்ட் அப் டெவலப்மெண்ட் ஐடியா பண்ணிட்டா அதை பிச் பண்ணுறதுக்கு ஒரு விரும்பும். அது மாதிரி எதுவும் செஞ்சால் எவ்வளோ தூரம் அது மூவ் ஆகும். யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் அந்த மாதிரி ஆகிட்டீங்கன்னா பேட்டன்ட்லாம் எப்படி கட் பண்ணுறது, ஒரு புது ப்ரோட்டோடைப் செய்யறதுக்கு ஒரு லேப் செய்யணும், ப்ரோட்டோடைப்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும், அதான் பேட்டன்ட் பண்ணணும். அந்த மாதிரி எதுவும் ஆப்ஷன்ஸ் அந்த கிரவுட் ஃபண்டிங் அந்த கான்செப்டுக்குள்ளார இன்னும் வந்து முழுமையா ரைஸ் வந்து போகல, அந்த இதுல முழுமையா இல்லை. அதான் ரெண்டாவது வந்து நீங்க கேட்ட அந்த பேட்டர்ன் இதுக்கு வந்து எஸ்
அதை வந்து slowly we will align it with the rice service. The locality and the support very soon it will be available. சுருக்கமாக சொல்ல போனால் ரைஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு கனெக்ட் த பீப்புள் அண்ட் கைட் த பீப்புள் வித் யுவர் சப்போர்ட். பலர் வந்து ரைஸ் என்ன பண்ண போறதுன்னா ரைஸ்னா வந்து இந்த சாதம் வேற ஒன்று ரெண்டு ஆளுகளும் கிடையாது. இது எல்லாமே நாம எல்லாருமே நம்ம எப்படி ஒவ்வொருத்தருக்கும் வந்து சப்போர்ட் பண்ண போறோம். நம்ம இன்ஜினியர்ஸ் வந்து வந்து வேலைக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, என்ஜினியர்ஸும் வந்து ஆண்டர்பிரினர் பிசினஸ் பண்றவங்களுக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணலாம். எப்படின்னா, நான் இன்னைக்கு என்ஜினியரா ஒரு கம்பெனியில் இருக்கேன், எனக்கு எங்க கம்பெனியில் ஒரு பெரிய டெண்டர் வருது, பட் நம்ம வந்து ரைஸ்லயே இருக்கணும், அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கலாம். ஏன்னா இப்ப வந்து வாட் இஸ் நாட் தேர்னா சரியான கனெக்ஷனும் சரியான இன்ஃபர்மேஷனும் இல்லாதான் நம்மளால பலருக்கு வந்து அடுத்த ஸ்டெப் வைக்க முடியல. அதனால வந்து இட் இஸ் கனெக்டிங் அண்ட் கைடிங் பீப்புள். ஓகே, நன்றி நன்றி. மிக அருமையான இருந்தது உங்களுடைய கலந்துரையாடல். ஏற்கனவே சொன்னோம், இது வந்து ஏதோ ஆரம்பித்து விட்டோம், இதோடு நிறுத்துவோம் அப்படி இல்லை. நம்ம தொடர்ச்சியா இந்த நிகழ்ச்சியில பங்கெடுப்போம். அந்த குடும்பத்தில் நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க. ஒவ்வொரு மாதமும் இல்ல வருடமும் என்ன பிளான், என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்மளே கலந்து ஆலோசித்து இது வந்து இது ஒரு தொடக்கமே. இனிமேதான் வந்து பார்க்கப்படுது. அடுத்ததாக கத்தாரிக்கு ஒரு பெரிய டீம் இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்காங்க. கத்தார் டீம் சக்திகள் எல்லாம் நீங்க இங்க இருந்தீங்கன்னா உங்களோட டீம் எல்லாத்தையும் வேலைக்கு கொண்டு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இவர்கள் நமது நிகழ்ச்சிக்காகவே கத்தாரிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் Let us give a big round of applause to them. சக்திவேல் மகாலிங்கம் அவர் தான் கத்தார் ரைஸை வந்து லீட் பண்ணி கூட்டு போறாரு. ஒரு சில வார்த்தைகள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அஸ்ஸலாமு அலைக்கும், அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பேர் சக்திவேல் மகாலிங்கம். இப்ப நீங்க நிறைய கேள்வி கேட்டீங்க. எங்களது கேஎஸ்சி டைரக்டர் ரொம்ப கிளியரா பதில் சொன்னாரு. அது ஒரே சின்ன இது மட்டும் சொல்றேன். நம்ம இப்பதான் வளர்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா ரைஸ் வந்து எல்லா நாடுகளும் 40 நாடுகளுக்கு மேல வளர்ந்துருக்கு. நீங்க கேட்ட கேள்வி எல்லாம் நாங்களும் கேட்ட 2018ல, இப்ப 2024 இருக்கும். நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கு எங்களுக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து ரைஸ் வந்து கனெக்டிங் த பீப்புள் நெட்வொர்க்கா யூஸ் பண்ணோம். அந்த பினான்சியல் வந்து செகண்டா வச்சுக்கலாம். ஏன்னா நிறைய மாற்றுக்கருத்துகள் வரும், மனஸ்தாபம் வரும். நம்ம முதல்ல இதை நல்ல பேஸ் போட்டு சவுதியில அது மட்டும் சிறப்பா பண்ணலாம். எந்த சப்போர்ட் இருந்தாலும் நம்மளுடைய டைரக்டர் மூலமா நாங்க ரைஸ் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ண காத்திருக்கோம். எப்படி ஆபரேட் பண்றது, எப்படி ரன் பண்றதுக்கு என்னுடைய அனுபவத்தை நாங்க பகிர்றோம். நான் மட்டும் இல்ல, என்னோட ஃபுல் டீம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பஹ்ரைன் இளங்கோ அவர்களுடைய டீம் கேட்டுக்கொள்கிறோம். மிகவும் முயற்சி எடுத்து பஹ்ரைனில் இருந்து இங்கு வந்ததற்கு உங்கள் வருகைக்கு மிக்க நன்றி. பஹ்ரைனில் இருந்து இந்த நிகழ்ச்சிக்காக வந்த உங்கள் அனைவருக்கும் ரைஸ் கேஎஸ்ஐ நன்றி. எல்லோருக்கும் நன்றி. என்னோட பேர் இளங்கோ. என்னோட ஸ்மால் டீம் ஸ்கூல்ல படிக்கும்போது என்னோட தமிழுக்கு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது. எங்களோட டீம் வந்து சீனியர் டீம் தான். ஏப்ரல் 19 இல்ல 26 லான்ச்சிங் சொன்ன மாதிரி எல்லாரும் கட்டாயம் வாங்க. இதை வந்து நான் வந்து ஒரு ஜெர்மன் கம்பெனியோட ஜெனரல் மேனேஜர் கம்பெனியில் நாங்கள் வந்து வேர்ல்ட் லெவலில் இருந்தாலும் துபாய், சவுதி, பஹ்ரைன் இருக்கோம். பஹ்ரைன் பிசினஸ் வந்து ஈக்குவல் டு கம்பெனிட்டிவ்ஸ் சவுதி அண்ட் துபாய் பண்ணுறோம். ஆக்சுவலாக அது காரணம் என்னன்னா சின்ன டீம் தான், பவர்ஃபுல் டீம். ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து பாருங்க கட்டாயமா. மிக்க நன்றி. தேங்க்யூ. ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஜஸ்ட் கொஞ்சம் ஸ்டேஜ் வாங்க. ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்ல இருந்து யாரும் வந்திருக்காங்க. அவங்களும் வந்து இதே பர்பஸ் வேண்டி 4 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. தயவுசெய்து ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்ல இருந்து யாரெல்லாம் வந்தாங்க வாங்க.
ஜெத்தால இருந்து வந்தவங்களும் மேடைக்கு வருமாறு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஜெத்தால இருந்து யாரெல்லாம் வந்துருக்கீங்க அவங்க வாங்க. இன் ஷார்ட், ரியாதை தவிர மற்ற எங்கே இருந்தாலும் வந்தவங்களும் வரலாம். சவுதியில் இருந்தவங்க ஒரு 400 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இந்த மீட்டிங் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்கு வேண்டி ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் தமாம், அங்கோபார், ஜுபைல் அங்கிருந்து டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு சிறப்பான தரவழி கொடுக்கணும். நீங்க எல்லாரும் ஜெதாலிருந்து வர ஆரம்பிச்சு இருக்காங்க. ஜெதாலிருந்து வாங்க. ஆமா, 1500 கிலோமீட்டர் உங்களுக்கிலிருந்து வந்திருக்காங்க. நன்றி நன்றி நன்றி, தேங்க்யூ. நன்றி. நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். அனைவருக்கும் நன்றி செலுத்துவதற்காக நம்முடைய ஒரு சிறப்பான தலைவர் அவர்கள் இருக்கிறார். வைஸ் கேஎஸ்ஏ டைரக்டர் பப்ளிக் ரிலேஷன், பேங்கிங், ஃபைனான்சியல் ப்ரொஃபஷனல், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட், பிரசிடென்ட் ஆஃப் ரியாத் இந்தியன் அசோசியேஷன், எக்ஸிகியூட்டிவ் மெம்பர் ஆஃப் ரியாத் தமிழ் சங்கம், ஆண்டர்பிரனர் அண்ட் சோசியல் ஒர்க்கர். அவர்கள் எல்லாருக்கும் நன்றிகளை சொல்றதுக்கு முன்னாடி அவருக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த விழாவோட ரெஜிஸ்ட்ரேஷன் சேர்ல இருந்து உங்க எல்லாத்திலையும் கம்யூனிகேட் பண்ணி எல்லாரையும் கொண்டு வந்து சரியான அளவுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ஒரு முக்கிய காரணம். அவருக்கு நமது விழா குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி சிவா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் நன்றி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு. நீங்க எல்லாருமே வந்து ஒரு குரூப்ல சேர்ந்துருக்கீங்க. அது வந்து நம்ம லான்ச் குரூப். அந்த குரூப் அப்படியே இருங்க. இந்த லான்ச் ஈவென்ட் முடிஞ்ச பிறகு ரியாத் கேஎஸ்ஏ ரைஸ் கேஎஸ்ஏங்கிற ஒரு குரூப்புக்கு நம்ம உள்ள மூவ் பண்ணுவோம்ல. அதுவரை நீங்களும் அந்த குரூப்ல இருங்க. ரைஸ் கேஎஸ்ஏக்கு மூவ் பண்றதுக்கு அந்த அறிவிப்பு. நன்றியுரை போறதுன்னா நம்ம பாட்டு கன்வெர்ட்டருக்கு ஒரு பொருள் எடுத்துப்போம். இதனால் இவன் கண் முடிப்பான் என்றறிந்து அதனை அதன் கண் விடல். அதே மாதிரிதான் இந்த ரைஸ் ப்ரோக்ராமும் ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட 1 மாதமா நாங்க பிளான் பண்ணோம். அப்ப யாராருக்கு எந்தெந்த பொறுப்பை கொடுத்தா அவங்க அந்த செய்வாங்க அப்படின்னு முதல்ல அதை பண்ணி இதற்கு தலைமை பொறுப்பா ஈவென்ட் இருக்க மாலிக் அவர்தான் இதை வந்து நம்ம மாலிக் சார் தான் இதை வந்து இந்த ப்ரோக்ராமான ஈவென்ட் அவர் உள்ள மக்களாக அந்த ஈவென்ட் எப்படி நடத்த எங்களுக்கு தெரியும். வெரி சிம்பிள். அந்தந்த பொசிஷனுக்கு இந்த நாள் அசைன் பண்ணாரு. அவங்க வந்து அவங்க வேலையா பார்க்கணுங்கிறது தான் இவருடைய டைரக்ஷன். அதுதான் புஷ் பண்ணாரு. சோ நான் மாலிக் சார்ந்து என்னுடைய நன்றியை ஆரம்பிக்கிறேன். நன்றி மாலிக் சார் ஃபார் த ஈவென்ட் ஷேர். இந்த ரைஸ் ஈவென்ட் கேஎஸ்ஏ சாப்டர் சால்வ் சார். நன்றி உங்களுக்கு. லாஜிஸ்டிக் ரொம்ப முக்கியமானது. நீங்க இப்ப இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னா இதற்கு பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ண ஒரு டீம் வந்து வெரி ஸ்ட்ராங் டீம். அந்த லாஜிஸ்டிக் ஒர்க் பண்ண ஆரிஃப் சார்க்கும் இஸ்ராப் சார்க்கும் ரைஸ் சார்பா ஒரு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ரைஸ் ஈவென்ட் இங்க நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். முடிவு பண்ணிட்டு சின்ன ஒரு பொறுப்பு இதுக்கான பினான்ஸ் நீங்க ஏத்துக்க அப்படின்னு சொல்லிட்டோம். உடனே என்ன பண்ணாரு அவரு, இந்த பினான்ஸுக்கு ஸ்பான்சர் நானே பணம் போடுறேன் அப்படின்னு அவரே ஓன் ஸ்பான்சரா எடுத்துட்டு பினான்ஸ் பொறுப்பை எடுத்து நடத்தி சக்சஸ்ஃபுல்லா இந்த இடத்துக்கு கொண்டாந்து நிறுத்தின ஆலமாலிக் அவர்களுக்கு ரைஸ் சார்பா நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமா நம்ம ப்ரோலருக்கு நிறைய நன்றி சொல்லியிருக்கோம். ஆனா அந்த ப்ரோலருக்கு எல்லாரையும் இணைச்சு இங்க கொண்டாந்து ஒரு பெரிய ஒரு கிராண்ட் சக்சஸ் ஈவென்ட் நடத்துறதுக்கு அந்த ப்ரோலர்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அந்த ப்ரோலர்கள் ஸ்பான்சர்ஸ் ஹெட்டா இருந்து எல்லா ப்ரோலருமே கோஆர்டினேட் பண்ணி, அதாவது நம்ம எல்லாரும் ஒர்க் பண்ணோம் அந்த ஸ்பான்சர் கொண்டாடுறதுக்கு. ஆனா அந்த ப்ரோலர்கள் ஸ்பான்சர் ஹெட்டா இருந்து ஒர்க் பண்ண ஃபைசல் அவர்களுக்கு ரைஸ் ஸ்டேஷன் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ரைஸ் கூட G-TEF நம்ம ஒரு லான்ச் பண்ணோம். அந்த G-TEF தனியா அதுலயும் உடனே, அதாவது நம்ம 10 நாளுக்கு அந்த G-TEF லான்ச் எல்லா பிளானும் ஒர்க் பண்ணி அதை கரெக்டா கொண்டாந்து இந்த லான்ச் பண்ணணும். அதற்காக பின்னாடி இருந்து உழைத்த ரபலங அந்த டீமுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
உங்களுக்கு தெரியும் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை தொய்வில்லாமல் உங்களுக்கு சுவாரஸ்யமா கொண்டு சென்ற இந்த ப்ரோக்ராமின் எம்சியாக செயல்படுத்திய சிவா அவர்களுக்கு ரைஸ் கேஎஸ்ஏ சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமாக நம்ம இந்த ரைஸ் கேஎஸ்ஏ சார்பாக இதன் பின்புலமாக பணியாற்றிய எஸ்காம் மெம்பர்ஸ் அனைவருக்கும் ரைஸ் கேஎஸ்ஏ சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது ரைஸ் கேஎஸ்ஏ இருந்தாலும் அதை பெருமை சேர்க்கறதுக்காக ஜிசிசில இருந்து, பக்ரைன்ல இருந்து, கத்தார்ல இருந்து, எல்லா இடத்துல இருந்தும் வந்து இதை பெருமைப்படுத்திய ஜிசிசி தலைவர்கள் அனைவருக்கும் ரைஸ் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக நம்ம எம்பசிலிருந்து வந்த திருமதி மணிசுருதி அவர்களுக்கு ரைஸ் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ரைஸில் ஒரு சிறந்த ஒரு உங்களுக்காக ஒரு சிறந்த ஒரு பேச்சை வழங்கிய சொற்பொழிவை நடத்திய திரு கபாலி அவர்களுக்கு ரைஸ் கேஎஸ்ஏ சார்பாக ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது எல்லாத்துக்கும் முக்கியமா பக்கப்பலமா பின்புலமா இத ரைஸ் அப்படியே கட்டி அணைச்சு கொண்டாந்து கொடுத்து ரைஸ்னா என்னன்னு உங்க மனசுல ஈஸியா புரியுற மாதிரி நம்ம கூடயே டிராவல் பண்ணிட்டு இருக்க நம்ம ஃபாதர் ஜெகதீஷர் அவர்களுக்கு தான் அவர்களுக்கு தான் இந்த நன்றியும் அனைத்தும் எங்களது பாராட்டுகளும் சென்று சேரும். அவர்களுக்கு எங்கள் நன்றியும் பாராட்டுகளும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ரைஸ் மெம்பர்ஸ் ஆகிய உங்களுக்கு எங்களது ரைஸ் சார்பாக மிக்க நன்றி. நீங்கள் அனைவரும் இந்த ரைஸ் குழுமத்தில் இணைந்து உங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்களும் எங்களுக்கு தேவையான உதவிகளை உங்களிடமிருந்தும் ஒருவருக்கு ஒரு பரிமாறிக்கொண்டு இந்த ரைஸ் கேஸை மேன்மேலும் வளர மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடைசியாக இறுதியாக இதை முடிப்பதற்கு முன்பு முடிப்பதற்கு முன்பு டின்னர் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவருக்கான இரவு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இப்பொழுது நேஷனல் ஆந்தம் அது முடிந்த பிறகு இரவு உணவு தயாராக உள்ளது. சைவ உணவு அசைவ உணவு எடுத்துள்ளது. அனைவரும் வீட்டிற்கு பாதுகாப்பாக செல்லுமாறு குறிப்பிட்டு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் சவுதி நேஷனல் மரியாதை செலுத்திவிட்டு அடுத்ததாக இந்தியன் நேஷனல் அதை ஆரம்பிப்பதற்கு முன்பு நான் இந்த நிகழ்ச்சியின் புரோகிராமர்களுக்கு இன்னும் ஒரு முறை நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். ஸ்பெயின், அரேபியா, அல்பானியா, டவோஸ், மராசி, அபுதாபி, சிடிசி, சென் அரேபியா, சிடிசி தாஜுதீன், SBS, Delta, Asian Markets, Guardian, Kinko, Sports Center Riyadh, Angli Sport, TSS Group, Red Camel, CityNet, Large, all we have prepared wine of organs and naturals. Thank you all. முதலில் சவுதி நேஷனல் anthem. அடுத்ததாக இந்தியன் நேஷனல் anthem. जनगण मन अधिनायक जय हे भारत